மெய்சித்ரா அவர்களையும், நோக்க உரை வழங்க இருக்கின்ற தமிழ் மரபு அறக்கட்டளை தலைவர் முனைவர் சுபாஷினி அவர்களையும், துணைத் தலைவர் முனைவர் கண்ணன் அவர்களையும் மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். இந்நிகழ்வில் இணைய வழியிலும் முகநூல் வழிகளிலும் ஆர்வமுடன் கலந்து கொண்டிருக்கிற ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் அன்பர்களையும் வரவேற்கின்றேன். நிகழ்வின் தொடக்கமாக நோக்க உரை வழங்க முனைவர் சுபாஷினி அவர்களை அழைக்கின்றேன். நன்றி இறைவாணி அவர்களே. இன்றைய நிகழ்ச்சி தமிழ் மரபு அறக்கட்டளையின் முக்கியமான ஆய்வுகளில் ஒன்றான கொரிய தமிழ் சுவடுகள் பற்றிய ஒரு ஆய்வின் தொடர்ச்சியாக அமைகிறது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்ற வந்திருக்கின்ற தோழர் மெய்சித்ரா அவர்களை நான் அன்போடு வரவேற்கின்றேன். தோழர் மெய்சித்ரா அவர்களை எனக்கு இந்த ஆண்டு தொடக்கத்தில் அறிமுகம் செய்து வைத்தவர் டாக்டர் கண்ணன் அவர்கள். கொரிய தமிழ் தொடர்பான ஆய்வுகள் இந்த துறையில் உள்ள முக்கியத்துவம் இதை பற்றி மிக அதிகமாக டாக்டர் கண்ணன் அவர்கள் நமது தமிழ் மரபு அறக்கட்டளையின் செய்தி ஊடகமான மின்தமிழ் என்ற கூகுள் குரூப், அதில் அவர்கள் ஏறக்குறைய 2006-7 இந்த காலகட்டத்தில் இந்த கருத்தாக்கங்களை உருவாக்கினார். அந்த காலகட்டத்தில் அவர் கொரியாவில் பணியாற்றி கொண்டிருந்த சமயத்தில் அங்கு தான் சந்தித்த கொரிய மொழியியல் அறிஞர்களுடன் கலந்து ஆலோசித்து அங்கு அவருக்கு கிடைத்த சில செய்திகள், தரவுகள், ஆய்வுகள், அது தொடர்பாக அவர் செய்த ஆய்வுகளை பற்றி அக்காலம் தொடங்கி அவர் பல செய்திகளை இந்த கூகுள் குழுமத்தில் அவர் பதிவு செய்து வந்திருக்கின்றார். ஆக அதன் முன்னெடுப்பாக தமிழ் மரபு அறக்கட்டளை முதலில் ஒரு புத்தகம் ஒன்றை, அதாவது மின் புத்தகமாக ஒரு நூலை, ஒரு ஆய்வு கட்டுரைகளின் தொகுப்பாக ஒன்றை நாங்கள் வெளியிட்டோம். அதற்கு பிறகு நீண்ட ஒரு இடைவெளி என்று இருந்தாலும் கூட டாக்டர் கண்ணன் அவர்கள் தனது அனுபவத்தை வெளிப்படுத்தும் வகையில் ஒரு நூல் ஒன்றை, கொரியா தொடர்பான ஒரு நூல் ஒன்றை தமிழில் மிக எளிமையான ஒரு நூலாக ஒரு சிறு அறிமுகமாக வழங்கியிருந்தார். அதன் பிறகு கடந்த ஆண்டு இந்த ஆய்வை மேலும் செம்மைப்படுத்த வேண்டும், இது தொடர்பாக இடையில் வந்திருக்கின்ற பல்வேறு புதிய திறப்புகள், புதிய செய்திகள், இந்தியா முழுமைக்கும், அதுவும் குறிப்பாக வட இந்தியாவில் இது எவ்வாறு எடுக்கப்படுகின்றது, முன்னெடுக்கப்படுகின்றது, தமிழுக்குள்ள தொடர்பு அதன் வழி எவ்வாறு தொலைந்து போகிறது என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் உரையாடிய போது மிக்க அனுபவம் மிக்க அவர் இந்த தொடர்பாக 2 நூல்களை உருவாக்கலாம் என்ற வகையில் 2 நூல்களை, ஒன்று கொரிய மொழியிலும் ஒன்றை ஆங்கிலத்திலும் அவர் எழுதியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு தொடக்கத்தில் அதன் தமிழாக்கத்தையும் தமிழ் மரபு அறக்கட்டளை வெளியீடு செய்திருக்கின்றோம். ஆக இந்த தொடர்பில் தமிழுக்கும், தமிழ் மொழிக்கும், தமிழ் பண்பாட்டிற்கும், கொரிய மொழிக்கும், கொரிய பண்பாட்டிற்கும் உள்ள தொடர்புகளை ஆராய வேண்டிய மிக முக்கியமான பணி நம் முன்னே இருக்கின்றது. எத்தனை பேராசிரியர்கள் இந்த பணிகள் இருக்கின்றார்கள் என்ற கேள்விதான் நமக்கு எழுகின்றது. எனது இந்த ஆண்டு நான் எழுதி வெளியிட்ட தமிழர் புலப்பெயர்வு நூலில் கூட இது குறித்து நான் ஒரு சில கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றேன். அதாவது அயல் நாடுகளில், குறிப்பாக பல வேற்று மொழிகள், கிழக்காசிய, தூர கிழக்காசிய மொழிகளில் உள்ள மொழி தொடர்புகள், மொழியியல் தொடர்புகளை பற்றி எத்தனை பேராசிரியர்கள் ஆய்வு செய்கின்றார்கள்? குறிப்பாக மங்கோலிய மொழியோ, கொரிய மொழியோ, அல்லது ஜப்பானிய மொழியோ என்று எடுத்துக்கொள்ளும் போது, அல்லது இந்தோனேஷிய, மலேசிய மொழி என்று சொல்லும் போது இந்த எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கின்றது. ஆக தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் ஆகியவை செய்ய வேண்டிய பணிகள் மிக அதிகமாக இருக்கின்றன என்ற கருத்தை தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்துவதோடு இந்த நூலிலும் இது தொடர்பாக ஒரு செய்தியை நான் பகிர்ந்திருக்கின்றேன். அந்த வகையில்தான் தொடர்ந்து இந்த ஆய்வில், இந்த துறையில் நாம் உலகளாவிய தமிழ் மக்கள், குறிப்பாக தமிழக ஆய்வாளர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், உலகளாவிய வகையில் இணைந்த வகையிலான ஆய்வுகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இத்தகைய நிகழ்ச்சிகளை செய்து வருகின்றோம். அந்த வகையில் திருமிகு மெய்சித்ரா அவர்கள் இன்று வந்திருப்பது, அதிலும் குறிப்பாக இளவரசி, அந்த குவீன் என்று சொல்லுவோம் இல்லையா, பேரரசியார் அல்லது இளவரசி, அவர்களை பற்றிய ஒரு தொடர்பில் கொண்டு வருகின்ற செய்திகள் எவ்வாறு இருக்கும் என்பது கேட்பதில் நான் ஆவலாக இருக்கின்றேன். ஏனென்றால் கண்ணன் அவர்கள் அந்த அரசிக்கு செம்பவளம் என்று பெயரிட்டிருந்தார். ஆக அந்த தொடர்ச்சி எவ்வாறு வருகின்றது என்று கேட்பதற்கு நான் மட்டுமல்ல, நிறைய பேர் நிச்சயமாக ஆர்வத்தோடு இருக்கின்றோம். திருமிகு மெய்சித்ரா அவர்கள் அது பணிகள் மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இன்றைய நிகழ்ச்சி நல்ல ஒரு கலந்துரையாடலை வழிவகுக்கும். அதன் தொடர்ச்சியாக மேலும் பல ஆய்வுகள் நம் சூழலில் எழும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிமா. முனைவர் மெய்சித்ரா அவர்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம், தொடர்ந்து அவர்கள் உரையாற்றுவார். மெய்சித்ரா அவர்கள் 25 வருடங்களுக்கு மேலாக ஹாங்காங்கில்
கணிப்பொறி வல்லுநராகவும் பகுதி நேர விரிவுரையாளராகவும் இருக்கின்றார். பத்திரிகை, மக்கள் தொடர்பு, பட்டய கல்வியின் பின்னணியுடன் செய்தித்தாள், இதழ்கள், வானொலி மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்களில் அனுபவம் பெற்றவர். ஹாங்காங் தமிழ் மலர் என்ற இணையவழி இதழை 5 ஆண்டுகள் நடத்தியவர். வானொலி மற்றும் தொலைக்காட்சி, ஹாங்காங் நிறுவனத்திற்கான இந்திய தமிழ் பண்பாடு மற்றும் வரலாறு பற்றிய 11 தொடர்களை அவர் தயாரித்துள்ளார். கல்லூரியில் படிக்கும் காலத்தில் தொடங்கி பல்வேறு தலைப்புகளில் தமிழ், ஆங்கிலம், சீனம், ஜப்பான் மொழி உட்பட பல மொழிகளில் 27 நூல்கள், 15க்கும் மேற்பட்ட மின்னூல்கள், 35க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியுள்ளார். இந்திய மொழிக்கான சீனம் மற்றும் கண்டோனிய மொழி பட அகராதிகள், இந்தி மொழி பாடல்களை கொண்ட 2 குறுந்தகடுகளை வெளியிட்டுள்ள ஆர்வலர் இவர். தினமலர் பத்திரிகையின் செய்தியாளராகவும் இருப்பவர். மேலும் தினத்தந்தி, தினமணி, வீரகேசரி போன்ற பத்திரிகைகளுக்கும் எழுதியவர். தமிழ் மேல் கொண்ட ஆர்வம் காரணமாக ஹாங்காங் மட்டுமன்றி பல்வேறு நாடுகளில் உள்ள குழந்தைகளுக்கு தமிழ் மொழியை கற்பிப்பதிலும், தமிழரது வரலாற்றை இன்றைய தலைமுறைக்கு அறிய வேண்டி பல கருத்தரங்கள் மூலமாக கருத்துக்களை தெரிவிப்பதிலும் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றார். தற்போது தமிழரின் பண்டைய தமிழ் தொடர்புகளை பற்றிய ஆய்வில் தமிழ் கொரிய, தமிழ் சீன மற்றும் தமிழ் சுமேரிய தொடர்புகளையும், தமிழர் குறியீடு பற்றிய கருத்துக்களையும் ஆய்வு செய்து கட்டுரைகளையும் சமர்ப்பித்து வருகின்றார். தமிழக அரசின் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்ககத்தின் சொல்லாக்க பயிலரங்கில் பங்கேற்று தமிழில் பல புதிய சொற்களை உருவாக்கி வருபவர். இத்தனை சிறப்புகளையும் பெற்ற அவர்கள் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக இருந்து நம்மிடையே கொரிய பேரரசியான இந்திய இளவரசி ஆய்வுகளில் திருப்பம் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கின்றார். அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்ற திருக்குறளுடன் தமிழின் பால் அன்பு கொண்டு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கம். இன்று நான் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு கொரிய பேரரசியான இந்திய இளவரசி. இங்கே தமிழ் இளவரசி என்று நான் குறிப்பிடாததற்கு காரணம் பிறகு தெரியும் உங்களுக்கு. பற்றிய ஆய்வுகளில் ஒரு திருப்பம் என்பதை நான் கூற விரும்புகின்றேன். அன்யோங் ஹசையோ, இதுதான் அவர்களது வணக்கம் என்ற உரிய சொல். ஆய்வாளருக்கான கோட்பாட்டு நெறிமுறையை கூறிய பின் தான் நான் எப்பொழுதுமே என்னுடைய உரையை ஆரம்பிப்பது. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஏனென்றால் யாரும் சொல்லுவதையெல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு அதை பின்பற்றி நடக்கின்றார்கள் பலரும். அதை நாம் செய்யக்கூடாது. நம் அறிவிற்கு ஏற்ப அதை நாம் ஆய்ந்து செய்ய வேண்டும் என்பதே இந்த கோட்பாடு. இந்த நெறிமுறையில் தான் நான் தற்போதும் பின்பற்றி கொண்டு வருகின்றேன். அடுத்து இந்த அறக்கட்டளையின் 356வது திசைக்கூடல். நிச்சயம் இது ஒரு பெரிய சாதனை என்றே சொல்ல வேண்டும். அதற்காக நான் தமிழ் மரபு அறக்கட்டளைக்கு பெரிதும் பெரிய வாழ்த்துக்களை கூற விரும்புகின்றேன். அத்துடன் அந்த நிகழ்வில் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு மிக்க மிக்க நன்றி. ஏனென்றால் இந்த கொரிய ஆய்வை நான் கடந்த 5 ஆண்டுகள் ஆக போகின்றது. கடந்த 4-5 ஆண்டுகளாக நான் செய்து கொண்டிருப்பதை இன்று உங்கள் முன்னால் வைக்க எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்தமைக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. என்னுடைய உரையை ஆரம்பிக்கும் முன் ஒரு சிறு பாடலுடன் ஆரம்பிக்கின்றேன். இது ஒரு கொரிய பாடல். ஆரிராங் ஆரிராங் ஆராரியோ ஆரிராங் கோகெய்ரோ நோ மோகந்தா நாரி ப்யூரி கோகா சின்னம் யுன் Simnido modgasio bal biogdanda. இந்த பாடல் தான் என்னை கொரிய ஆய்வில் தொடர்ந்து இருக்க வைத்திருக்கிறது. இதை பற்றி உங்களுக்கு நீங்கள் அது என்ன என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் முன்பே இது ஒரு கொரிய பாடல். பின்பு நான் அதை பற்றிய விளக்கங்களை நான் கூற வருகிறேன். ஆல்ரெடி இறைவாணி அவர்கள் என்னை பற்றிய ஒரு அறிமுகம் கொடுத்து விட்டார். இருந்தாலும் நான் மேலும் ஒரு சிறு அறிமுகம், சில விஷயங்களை எல்லாம் சொல்ல விரும்புகின்றேன். நான் கணிதவியலில் முதுகலை பட்டமும் கணினியியலில் முதுகலை பட்டமும் பெற்றவள். அதனால் இந்த தமிழ் ஆய்வு என்பது எனக்கு ஒரு புதிய துறையே தான்.
அதனால் இதில் எதுவும் குற்றம் இருந்தால் குறை இருந்தால் தெரிவிக்கவும், நான் அதை சரிப்படுத்திக் கொள்வேன். என்னுடைய முனைவர் பட்டம் தகவல் அமைப்பு துறையில் முனைவர் பட்டம் பெற்றவள். இதில் கண்டுபிடிப்பாளர் பற்றிய ஆய்வை நான் செய்தேன். அதனால்தான் எனக்கு இந்த கலாச்சாரம் பற்றிய விஷயங்கள் எல்லாம் நிறைய நான் அந்த நேரத்தில் கற்றதால் அதன் அடிப்படையில் நான் என்னுடைய ஆய்வுகளை தொடர்ந்து வருகின்றேன். நான் செயலிகளையும் பல உருவாக்கியுள்ளேன். அவர் சொன்னது போல தமிழ் கொரிய, தமிழ் சுமேரிய, தமிழ் சீனம், அதாவது தமிழர்கள் வெளிநாடுகளில் எப்படிப்பட்ட தொடர்புகளை பண்டைய காலத்தில் கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றிய ஆய்வுதான் நான் செய்து வருகின்றேன். அதோடு குறியீட்டு ஆய்வுகள், அதாவது கோயில் தூண்களில் பல குறியீடுகள் இருக்கின்றன. ஆனால் நமக்கு அதை பற்றிய பொருள் பெரும்பாலும் யாரும் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் நிறைய குறியீடுகளை பற்றிய ஆய்வுகளை செய்து வருகின்றேன். இந்த ஆய்வுகளை செய்யும் போது எனக்கு துணை புரிய வேண்டும் என்று தொல்லியலும் கல்வெட்டியலும் பட்டப்படிப்பை சென்னை திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் செய்து முடித்தேன். தற்போது பண்டைய வரலாறும் தொல்லியலும் என்ற முதுகலை பட்டத்தை மைசூர் திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் செய்து கொண்டிருக்கின்றேன், கர்நாடகத்தில். அடுத்தது ஆய்வு கட்டுரைகள் என்று சொல்லும் போது இந்த கொரிய ஆய்வு கட்டுரைகள் சிலவற்றை வெளியிட்டுள்ளேன். அதில் முதல் ஆய்வு கட்டுரை அயல் நாடுகளில் தமிழிசை பரவல். இதை பற்றியும் பின்பு நான் பேச இருக்கின்றேன். அதனால் இப்பொழுது நான் பெயரை மட்டும் குறிப்பிட விரும்புகின்றேன். இதை முதலாம் தமிழிசை மாநாட்டில் இதுதான் என்னுடைய முதல் தமிழ் கட்டுரை, ஆய்வு கட்டுரை. பிறகு கொரியாவில் தமிழர் தொன்மை என்பதை தலைப்பிலும், அதுக்கப்புறம் தமிழ் ஹெரிட்டேஜ் இன் கொரியா என்ற தலைப்பில் டெல்லியில் நடந்த ஒரு நிகழ்விலே அதை என்னால் அந்த தென்புலத்தார் குழுவை போன்று இன்னொரு குழு, தமிழ் ஜீனியஸ் குழு என்று இருக்கின்றது, அதில் நான் வழங்கினேன். அதற்கு பிறகு தமிழரின் தாலாட்டும் கொரியாவின் ஆரிரங் பாடலும் என்பதை உலக தமிழிசை மாநாடு மலேசியாவில் நடந்த அந்த மாநாட்டிற்கு சமர்ப்பித்திருந்தேன். அடுத்து தமிழ் கொரிய பாரம்பரிய விளையாட்டுகள் ஒரு ஒப்பாய்வு என்று தமிழ் நடங்கு இதழுக்கு அந்த ஒரு ஆய்வு கட்டுரையை வழங்கியிருந்தேன். பிறகு தமிழ் கொரிய பண்டைய உறவுகள் என்ற ஒரு தலைப்பில் இந்திரபிரஸ்தா மகளிர் கல்லூரி புதுடெல்லியில் அதை வழங்கினேன். அதை பற்றியும் சில விஷயங்களை கூற இருக்கின்றேன். பிறகு பிற ஆய்வு கட்டுரைகள் என எடுக்கும்போது தமிழக கோயில்களில் சிவசக்தி கோட்பாடு, தமிழரின் தொன்மையான பலகை ஆட்டம், யசீதி மக்களின் முருகனை சார்ந்த வழிபாடு, தமிழக கிண்ணறமும் தூர மேற்காசிய கிண்ணறமும், தமிழ் சுமேரிய இறை நம்பிக்கை, சுமேரிய நாகரிகம் பற்றிய இலங்கை ஆய்வாளர்களின் கருத்துக்கள், பிறகு கீழடி உரைகிணறு உணர்த்தும் உண்மை, தமிழரின் தொல் இசைக்கருவிகள். பிறகு ஆங்கில கட்டுரைகள் என்று எடுத்துக்கொண்டால் சிலம்பம் as mother of martial arts, ancient board games from Indus Valley to Tamil civilization, Adichanallur excavations, metal prospective with Sumerian artifacts, திருக்குறள் of Tamil and Tao Te Ching of China, இப்படி பல கட்டுரைகள். பிறகு ஆய்வு நூல்கள் என்று எடுத்துக்கொண்டால் சீனாவில் போக சித்தர் என்ற ஒரு ஆய்வு நூலும், ஹாங்காங் தமிழர்கள், அது ஆய்வு நூலாக நீங்க எடுக்கலாம், இல்ல அது அங்க நாங்க தமிழர்கள் எப்படியெல்லாம் இருந்தோம் என்ற பல கட்டுரைகளை நான் கருத்தரங்கில் வழங்கியதை ஒரு தொகுப்பாக ஒரு நூலாக வெளியிட்டுள்ளேன். பிறகு தமிழர் உணவு என்பது ஒரு தரவகழ்வு செய்த ஒரு ஆய்வு நூல். தமிழ் இலக்கியங்களில் சிறுகூலங்கள், ஏன்னா கடந்த ஆண்டு சிறுகூலங்கள் வருடமாக இருந்ததால் அந்த ஒரு நூலையும் வெளியிட்டுள்ளேன். பிறகு பர்கூரில் இருந்து பூரிராம் வரை, இது அண்மையில் வெளியிடப்பட்ட நூல். தாய்லாந்தில் தமிழர்களின் தடங்களை தேடி என்ற ஒரு பயணம் மற்றும் ஆய்வு நூலாக அதுவும் வெளியிடப்பட்டுள்ளது. பிறகு பிற மொழி நூல்களில் திருக்குறள் கருத்துக்களின் பரவல் என்ற நூலில் சீன மொழி தௌதேஜிங்கும் சமஸ்கிருத மொழி சாணக்கிய நீதி என்ற 2 நூல்கள் பற்றிய கட்டுரைகள் அடங்கிய தொகுப்பு. அனைத்துமே கருத்தரங்குகள் மாநாடுகளில் வழங்கப்பட்டதை தொகுத்து அது ஒரு நூலாக வந்துள்ளது. இதுதான் என்னை பற்றிய சிறு அறிமுகம். இப்பொழுது என்னுடைய பேச்சிற்கு வருகின்றேன். இப்போ கொரியா என்று சொன்னாலே நமக்கு K-pop, கங்னம் ஸ்டைல் அந்த பாடல், K-drama, இது மக்களுக்கு மிகவும் பிடித்த விஷயங்கள். அதுவும் நம்ம தமிழகத்தில் இப்பொழுது பார்த்தால் அதற்கு ஒரு பெரிய ஆர்வம் பெருகி கொண்டு வருகிறது. ஆனால் இந்த தமிழ் இளவரசியை பற்றி அவங்களுக்கு தெரியுமா என்பது தெரியவில்லை. ஆனால் ஆர்வம் அதிகமாகவே இருக்கின்றது. நாம் நிறுவனங்களை என்று எடுத்துக்கொண்டாலும் கூட ஹுண்டாய், சாம்சங், எல்ஜி இத்தனை நிறுவனங்களும் நம் தமிழகத்திலும் இருக்கின்றது. இதை பற்றி நாம் இவை உருவாக்கிய பல கருவிகளை நாம் பயன்படுத்தி கொண்டு வருகின்றோம். இப்பொழுது என்னுடைய பேச்சின் ஒரு சிறு நிரல், ஆய்வை தொடங்கிய கதையை பற்றி சொல்கின்றேன். அது கதை போலத்தான் கூறும், அதனால் நான் அதை கதை என்று கூறுகின்றேன். தமிழ் கொரிய தொடர்புகளை பற்றி நான் அறிந்து கொண்ட பல்வேறு கருத்துக்களையும் உங்களுடன் பகிர விரும்புகின்றேன். பிறகு ஆய்வில் ஏற்பட்ட திருப்பங்கள், என் வரையில் அது என்ன திருப்பங்கள் என்னங்க என்பதை நான் கூறுகின்றேன். அது ஆய்வில் எவ்வளவு திருப்பங்கள் என்பதை பிறகு பார்ப்போம். தமிழ் கொரிய தொடர்புகளை பற்றி அறிந்து கொள்ள நாங்கள் எடுத்துக்கொண்ட முன்னெடுப்புகள், அதை பற்றியும் கூற இருக்கின்றேன். முதலில் என்னுடைய ஆய்வை நான் தொடங்கிய விதம்.
நான் முனைவர் பட்டத்தை 2017 பெற்ற பிறகு ஒரு சிறு பயணமாக சியோல் போகலாம் என்று செப்டம்பர் மாதம் 2017 சென்றோம் ஹாங்காங்கில் இருந்து. அப்போது 3 நாள் பயணம், 2 நாள் சுற்றி பார்த்து விட்டோம். 3வது நாள் PV சிந்து நம்முடைய இறகுப்பந்து வீராங்கனை சியோல் ஒலிம்பிக்கில் ஃபைனல்ஸ்க்கு வந்திருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் பார்க்கறதுக்காக போனோம். ஏன்னா எங்களுக்கு அந்த இறகுப்பந்து போட்டிகள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால சுற்றுப்பயணத்தெல்லாம் விட்டு அந்த நிகழ்ச்சிக்கு போனோம். இங்குதான் என்னுடைய திருப்பமே வந்தது. அதனால் தான் இதை கூறுகின்றேன். நான் தினமலர் பத்திரிகையாளராக இருந்ததால் அவர்களை சந்தித்து ஒரு புகைப்படமும் எடுக்க முடிந்தது. அங்கு நான் ஒருவரை சந்திக்க நேர்ந்தது. இவர் முனைவர் சுரேஷ்குமார் மந்திரியப்பன் என்பவர், எங்களுடைய நண்பரின் நண்பர். அப்பொழுது அவருடன் அப்போதுதான் எனக்கு அவருடைய அறிமுகம் ஏற்பட்டது. நாங்கள் இரவு உணவகத்துக்கு சென்று உண்ணும் போது அவர் சொன்னார், நானும் ஹாங்காங் வந்திருக்கின்றேன், நான் கொரியாவில் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் கொரிய தமிழ் கற்றல் நூலை நான் பதிவு செய்திருக்கிறேன் என்று கூறினார். பரவாயில்லை, அங்கே சென்று ஒரு நூலையும் வெளியிட்டிருக்கிறார். அதாவது கொரியர்கள் தமிழை கற்கவும், தமிழர்கள் கொரிய மொழியை கற்கவும் என்று 2 நூல்களை அவர் வெளியிட்டுள்ளார். இவரோட அறிமுகம் கிடைத்ததனால்தான் நான் இந்த தமிழ் ஆய்வுத்துறைக்கே வந்தேன் என்று கூற வேண்டும். ஏனென்றால் நான் அவரை சந்தித்தது 2017. அது பிறகு 2018 முடிவில் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது என்று கூறினார். சரி, நான் அவர்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லும் போது, நான் 2019 நான் சென்னையில் இருக்க போகின்றேன், முடிந்தால் சந்திப்போம் என்று சொன்னார். சோ அது சந்திக்கும் போது அவர் என்ன சொன்னார், நீங்க நம்ம உலக தமிழர் திருநாள் என்று ஒரு நிகழ்வு நடக்கின்றது, நீங்கள் அங்கு வாருங்கள், நானும் உங்களை சந்திக்கின்றேன் என்று கூறி எனக்கு அந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுத்தார். இந்த நிகழ்வு இப்போ உலக தமிழர் தினம் என்று செய்வது போன்ற 2019 நடந்தது. அங்க அவரை பார்த்து விட்டேன். அங்க பார்க்கும் போதே எனக்கு இன்னொருவரின் அறிமுகம் கிடைத்தது. இவர் அயல் நாட்டு தமிழ் புலம்பெயர் துறை சார்ந்த முதுநிலை ஆராய்ச்சியாளர் முனைவர் கு. சிதம்பரம் அவர்கள். அவராக என்னை சந்தித்து அறிமுகப்படுத்தி கொண்டார். இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது இவரை அறிமுகப்படுத்துவதற்கும். பிறகு அன்று மாலை, அந்த மாநாடு முடிந்த மாலை அன்று நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது அவர் சுரேஷ்குமார் சொன்னார், நாளை 1ஆம் உலக தமிழாய்வு மாநாடு ஒன்று நடக்கின்றது, உங்களுக்கு நேரம் இருந்தால் வாருங்கள் என்றார். எனக்கு அன்று இரவு நான் பயணப்பட வேண்டும் ஹாங்காங்கிற்கு. இருந்தாலும் காலையில் எந்த வேலையும் இல்லை என்பதால் இதற்கு செல்லலாம் என்று நான் சென்றேன். நான் நுழையும் போது கொரிய தூதுவர் பேசிக் கொண்டிருந்தார். சிறிது நேரம் ஆனதுனால் கொரிய தூதுவர் பேசிக் கொண்டிருந்தார். அவர் கொரியாவை பத்தி மிக பிரபலமாக நிறைய விஷயங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். நான் கொரியாவுக்கு செல்லும் போது எனக்கு அரசல் புரசலாக ஒரு இளவரசி இருந்தார், அவர் இந்தியாவிலிருந்து வந்தார் என்று மட்டுமே தெரியுமே ஒழிய அது முழு விவரங்கள் எனக்கு தெரியவே தெரியாது. நான் அதை பற்றி படித்ததும் கிடையாது. ஆனால் இவர் சொல்ல நான் கொரியாவிற்கு செல்லும் போது நான் ஏன் கிம்ஹாயை கூட சென்று வந்திருக்கலாமே அப்படின்னு என்ன தோன்றும் வகையில் அவர் பல விஷயங்களை கூறினார். அப்பிறகு அந்த நிகழ்விலே அந்த இளவரசியை பற்றி ஒரு அழகான படமுத்தையும் போட்டிருந்தார்கள். அதனால் அதையும் உங்களுக்கு காட்ட விரும்புகின்றேன். பிறகு அங்கே அதே நிகழ்ச்சியில் அவர்கள் தமிழ் பாரம்பரிய இசைக்கருவிகளை பற்றி ஒரு கண்காட்சி வைத்திருந்தார்கள். இதுவும் எனக்கு ஆய்வுக்குள் நுழைய எனக்கு ஒரு உந்துகோலாக இருந்தது என்பதால் இதையும் சொல்ல விரும்புகின்றேன். இந்த கண்காட்சியை கோசை நகரான் என்று திரு சிவகுமார் அவர்கள் இதை அமைத்திருந்தார். நம்முடைய பாரம்பரிய இசைக்கருவிகளை என்னால் பார்க்க முடிந்தது. ஏனென்றால் எனக்கு சில பெயர்கள் மாத்திரம் தெரியும், ஆனால் அது எப்படி இருக்கும் என்பதெல்லாம் தெரியாது. ஆனால் அன்று எனக்கு பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. சோ இந்த 2ம் என்னுடைய ஆய்விற்கு அடிகோல் என்று வைத்துக் கொள்ளுங்க. இது ஜனவரி மாதம் நடந்தது. பிறகு நான் என்னுடைய மகனுடைய திருமணத்தின் காரணமாக வேறு எதையும் யோசிக்கவில்லை. ஜூன் மாதம் நான் ஹாங்காங் சென்ற போது என்னுடைய தோழி நாரி என்ற பத்திரிகை ஆசிரியராக நீங்க இருக்க வேண்டும் எப்படி என்று கேட்டுக்கொண்டார். சரி, நான் எப்படியும் நான் எழுதுபவள் என்பதால் அதையும் முயற்சி செய்யலாம் என்று இந்த பத்திரிகைக்கான முதல் வெளியீடு வந்தது. 2வது வெளியீடு என்ன செய்யலாம் என்று யோசித்த போது எனக்கு நான் அங்கு கேட்டது, எனக்கு ஜனவரி மாதத்தில் நான் கேட்ட விஷயங்களை எல்லாம் நாம் ஏன் கூறக்கூடாது என்று, சரி அதை ஒரு அட்டைப்பட கட்டுரையாக எழுதலாம் என்று நான் என்னுடைய அந்த பத்திரிகை நடத்துபவரிடம் கேட்டேன். அவர் சரி, நம்ம 2 இளவரசியை பத்தி பேசுவோம், 2 பேரரசிகளை பற்றி பேசுவோம். ஒன்று ஹட்சப்சத் அப்படின்னு சொல்லிட்டு எகிப்தில் இருக்கும் ஒரு ராணியை பற்றியும் கொரிய ராணியை பற்றியும் பேசுவோம் என்று அதை பற்றி நீங்கள் எழுதுங்கள் என்று கூறிவிட்டார். சரி, நுழைந்தேன். அதாவது இந்த கொரிய ராணியை பற்றிய விவரங்களை சேர்க்க ஆரம்பித்தேன். அவ்வளவுதான். அது
சேர்ந்து கொண்டே இருந்தது. பல விஷயங்களை என்னால் அப்போது அறிந்து கொள்ள முடிந்தது. முதலில் இந்த கொரியாவில் அயோத்தியாவில் இரட்டை மீன் குறியீடு இருந்ததை பற்றி அந்த அந்த குறிப்புகள் இருந்தது. அதை நான் 2022 காசி நகருக்கு செல்லும் போது, காசி தமிழ் சங்கமத்தில் எனக்கு ஒரு செல்லும் வாய்ப்பு கிடைத்தது தொல்லியலாளராக. அப்பொழுது அங்கே அயோத்தியாவில் இந்த இரட்டை மீன் சின்னத்தை காணும் போது நிஜமாவே எனக்கு பிரமிப்பா இருந்ததோ, இதுதான் அந்த பேராசிரியர் அந்த இரட்டை மீன் சின்னத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் வந்ததோ என்று. பிறகு அதே அயோத்தியாவில் நான் அந்த ராணியின் நினைவிடத்திற்கு செல்லும் வாய்ப்பையும் பெற்றேன். அந்த நினைவிடம் நீங்கள் பார்க்கலாம். இந்த நினைவிடம் இடது பக்கத்தில் இருக்கும் நினைவிடம் எப்படி இருக்கிறது, இப்போது அது எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பார்க்கலாம். தென்கொரியாவில், அதாவது இப்பொழுது நாம் டெல்லியில் இருந்தோ அயோத்தியாவில் இருந்தோ நான் தென்கொரியா செல்ல வேண்டும் என்றால் 4000 கிலோமீட்டர் தொலைவு. அப்பொழுது அந்த இளவரசி எப்படி சென்றிருப்பார் என்று நாம் யோசிக்க வேண்டும். அந்த கொரிய தொடர்புகளை பற்றி என்னென்ன கருத்துக்கள் எனக்கு கிடைத்தன, இது ஒரு பேசிக் கருத்தை நான் சொல்லியிருக்கேன். இன்னும் அதெல்லாம் என்னென்ன கருத்துக்கள் கிடைத்தது, நான் சொன்ன மாதிரி அந்த நிகழ்விலே எனக்கு கிடைத்தது, அந்த கண்காட்சியிலே கிடைத்தது, பிறகு நான் படித்தது, பல விஷயங்களை நான் தெரிந்து கொண்டேன். அதில் அந்த கொரிய மாநாட்டில் எனக்கு முக்கியமாக 2 நினைவுகள் இருந்தன. ஒன்று இந்த முக்குளிப்பவர்கள், அதாவது கடலிலே வேறு எதுவும் ஆக்சிஜன் எதுவும் இல்லாமல் வெறும் கண்ணாடியை மட்டும் அணிந்து கொண்டு கடலுக்குள்ளே சென்று கடல் பாசியை எடுப்பவர்கள், அவர்களை ஹன்யோ அப்படி என்று கொரிய மொழியில் கூறுகின்றார்கள். அதே போன்ற தொழிலை செய்பவர்கள் நம்முடைய ராமேஸ்வரத்தில் இருக்கின்றார்கள். அவர்களை நாம் திரைமீளர் என்று அழைக்கின்றார்கள். அது எப்படி அந்த அவ்வளவு தொலைவில் இருப்பவர்கள் இங்கும் அதே தொழிலை செய்கின்றார்கள் என்பது நிச்சயமாக அது ஒரு ஆக்சிடென்டல் அப்படின்னு சொல்ல முடியாது, கோயின்சிடென்டலும் சொல்ல முடியாது. அங்கு இருப்பவர்கள் எப்படியும் அதை கற்றிருக்கிறார்கள். 2 பேரும் அதே தொழிலை அதே முறையில் பெண்கள் மட்டுமே செய்கிறார்கள், ஆண்கள் செய்வதில்லை, பெண்கள் மட்டுமே செய்கிறார்கள். சோ இது எனக்கு அந்த என்னுடைய மனதில் அப்படியே பதிந்திருந்தது அந்த மாநாட்டில் நான் பார்த்தபோது. அதுக்கு அடுத்தது பாரம்பரிய நடனம். அதாவது அங்கே கொரியாவில் கங்கன் சுல்லே என்ற ஒரு பாரம்பரிய நடனம் இருக்கின்றது. அதாவது குழு நடனம். இது பெண்கள் எல்லாம் வட்டமடித்து ஆடும் நடனம். அது நமக்கு தெரியும். நம்முடைய தமிழகத்திலும் இந்த பெண்கள் வட்டமடித்து ஆடும் நடனம் கும்மி என்பது. இதையும் அந்த மாநாட்டிலே நான் அறிந்தேன். இந்த இரண்டுமே என் மனதில் இருந்ததால் தான் அந்த கட்டுரையை எழுதுறதுக்கும் நான் போனேன். அதுதான் இவ்வளவு தொடர்பு இருக்கா, சரி அந்த தொடர்பை பத்தி எழுதுவோம். எனக்கு இந்தியாவில பத்தி இதுல நிறைய விஷயங்கள் அங்கே நிறைய கலந்துரையாடல் நடந்திருக்கிறது, மாநாடு நடந்திருக்கிறது, அதெல்லாம் அப்போது எனக்கு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா நான் அதை படிக்க எனக்கு தெரிய வந்தது. அப்பொழுதுதான் இந்த கிம் பியாங் மோ என்ற பேராசிரியரோடு பற்றிய அறிமுகமும் எனக்கு கிடைத்தது. அந்த படிக்கும்போது அவர் எதற்காக இந்த கொரிய ஆய்வை மேற்கொண்டார் என்பதை பார்க்கும்போது, கொரிய நாட்டில் பலரும் மாநிறமாக இருப்பவரும் இருக்கின்றார்கள், வெள்ளை வெளியர் என்று இருப்பவர்களும் இருக்கிறார்கள். ஏன் அப்படி மாநிறமாக இருப்பவர்கள் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் அவருக்கு தோன்றிய போது சில ஆய்வுகளை செய்ய தோன்றியதாம். அப்பொழுது அவர் சம்யுக் யூசா என்ற ஒரு நூலை காண நேர்ந்தது. அந்த சம்யுக் யூசா என்ற நூலிலே கொரிய மன்னர் குங்சுரோவும் அதே கொரிய பேரரசி கியோஹோங்வாக் அவங்களை பத்தி அவங்க படிக்கும் போது இந்த இளவரசி இந்தியாவிலிருந்து வந்திருக்கின்றார், பேரரசியாக ஆனார் என்று அந்த கூறியிருக்கின்றார். அத்தோடு அவர் சொன்ன அந்த பெயர் அயுத்தா என்ற பெயர் நம்முடைய தமிழ் இந்தியாவில் இருக்கின்றதா என்று பார்க்கும்போது அதை பற்றின ஆய்வுகள் எல்லாம் அவர் செய்திருக்கின்றார். அடுத்தது இந்த இரட்டை மீன் சின்னம், பிறகு இந்த கற்கள், அங்கே இருக்கின்ற கற்கள், இந்த மூணின் அடிப்படையில் தான் அவர் ஆய்வுகளில் தொடர்ந்திருக்கின்றார். இப்பொழுது அந்த ஆய்வை பற்றின ஒரு வீடியோ எனக்கு கிடைச்சது, காணொலி. அப்ப பார்க்கும்போது அவர் இந்த இரட்டை மீன் சின்னம் எங்கே எப்படி போனது என்று அவர் பார்த்திருக்கின்றார். அது அவங்க மெடிட்டரேனியன் ரீஜன், அதாவது அந்த பெர்ஷியா அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, சுமேரியன் சிவிலைசேஷன், அந்த நேரத்தில் இருந்து அங்கே இருந்து அவர் தேடிக்கொண்டு வந்திருக்கிறார். இத்தனை இடங்களை அவர் தேடி இருக்கின்றார். அவர் இப்ப இந்த வழியில் தான் அவங்க போயிருக்கணும், ஏன்னா இந்த இரட்டை மீன் சின்னம் இந்த வழியில போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு, அயுத்தாவும் அயோத்தியாவும் பெயரிலே ஒற்றுமை இருப்பதால் அவர் அயோத்தியாவில் இருந்துதான் அவர் சென்றிருக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார். ஆனால் எனக்கு இதுல என்ன ஆச்சரியம்னா, அப்ப இந்தியாவில் அவருக்கு ஆய்வு செய்யும் போது இந்திய பேராசிரியர்கள் எல்லாம் நிச்சயமாக பேசியிருப்பார்கள். இரட்டை மீன் சின்னம் என்று எடுக்கும் போது ஏன் தமிழகத்தில் ஒரு இரட்டை மீன் சின்னம் இருந்தது என்று யாருமே அவருக்கு தெரிவிக்கவில்லையா, அவர் அதையும் ஆய்வு செய்து பிறகு முடிவு செய்திருக்கலாம் அல்லவா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் தோணல எனக்கு. ஆனா அது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, சரி அயோத்தியால இருந்து. அப்ப மலமலமலாம் நிறைய வேலை நடந்திருக்கு. 2000ல அயோத்தியாவும் கிம்ஹாயவும் சகோதர நகரங்கள் என்று
என்று அறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2001 அவங்களுக்குன்னு ஒரு நினைவிடம் அயோத்தியாவில் அமைக்கப்பட்டது, சரையு நதிக்கரையில். அப்புறம் 2010 அவரே அந்த பேராசிரியரே அயோத்தியாவுக்கு வந்து எல்லா விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் 2018 அங்க இருந்த அந்த அந்த மெமோரியல், அந்த நினைவகத்தை மேலும் செம்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள். அதையும் சொல்லிவிட்டு பிறகு என்னுடைய விஷயங்களை சொல்கின்றேன். அதற்கப்புறம் இந்த கரக் கிளான், அதாவது அவங்க கரக் வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் கூறப்படுகிறார்கள். பிறகு 21.6% கொரியர்கள் இந்த குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது. அதாவது ஒரு 10 லட்சம் பேர் கொரியர்கள் இந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் என்று கூறுகின்றார்கள். இதையும் நான் அந்த தூதுவர் சொல்லும் போது கேட்டிருக்கின்றேன். பிறகு எனக்கு நாராயணன் ஐயா அவர்களின் அறிமுகமும் கிடைத்தது. அதாவது நூல் வழியாக பிறகுதான் அவரை சந்திக்க முடிந்தது. அவரும் பல விஷயங்களை இந்த கொரிய தொடர்புகளை பற்றி ஆய்வுகளை செய்து அந்த கொரிய இளவரசி அத்தியுத்து என்ற இடத்திலிருந்து அவர்கள் சென்றிருக்கலாம், ஆயின் வம்சத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அவங்களுக்கு செம்பவளம் என்ற பெயரையும் அவர் கொடுத்திருந்தார். இதை பற்றிய விவரங்களையும் நான் அறிந்து கொண்டேன். பிறகு அவர் இப்போ தற்போது பல நூல்களை வெளியிட்டுள்ளார். இந்த 3 நூல்கள் எனக்கு கிடைத்ததை நான் இங்கு உங்களுக்கு பட்டியலிட்டிருக்கின்றேன். இந்த நூல்களில் நான் இப்பொழுது கயா நூலை படித்திருக்கின்றேன். இன்னும் கொரியாவின் தமிழ்ராணி படிக்கவில்லை, மன்னிக்கவும். கயாவில் அவர் பல விஷயங்களை கூறியிருக்கின்றார் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் எனக்கு ஒரிசா பாலு ஐயா அவர்களை பற்றிய அறிமுகமும் எனக்கு இந்த இணையதளத்தின் மூலம் கிடைத்தது. அவரும் கொரியாவிற்கு சென்று பல விஷயங்களை கற்றதால் அதை பற்றின விவரங்கள் எல்லாம் நிறைய கூறியிருக்கின்றார். அதை பற்றியும் அறிந்து கொண்டேன். 2018 அங்கு கொரியாவில் இருக்கும் தலைவரின் மனைவி இங்கு அயோத்தியாவிற்கு வந்து அதை ஒரு பெரிய பிரம்மாண்ட விஷயமாக கூறிக்கொண்டிருந்திருக்கிறார்கள் 2018. ஆனால் நான் இந்த ஆய்விற்கு வந்தது 2019. இவ்வளவுத்தையும் நான் சொல்றதுக்கு வந்து இன்னொரு காரணமும் இருக்கின்றது. தபால் தலைகளும் வெளியிடப்பட்டது. இந்தியாவிலும் அதற்கான தபால் தலைகள், கொரியாவிலும் அந்த தபால் தலைகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த ஆய்வுகளை நான் செய்யும் போது எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைத்ததால், சரி இந்த ஆய்வுல இன்னும் கொஞ்சம் டீப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எங்களோட நான் சிட்டி யூனிவர்சிட்டியில பகுதி நேர விரிவுரையா இருக்கிறதுனால அங்க இருக்கிற கொரியர்களை சந்திக்க ஏதாவது கிடைக்குமா, வாய்ப்பு கிடைக்குமா என்று பார்த்தபோது எனக்கு ஒரு தோழி கிடைத்தார். அவர் சொன்னார், எனக்கு ஒரு கொரிய குடும்பம் தெரியும், நான் அவர்களிடம் பேசுகின்றேன் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு ஏன் என்ன விஷயங்களை நீ செய்திருக்கிறாய் என்று கேட்டபோது, நான் இந்த மாதிரி கொரியர் தமிழ் தொடர்புகளை பற்றி ஆய்வுகளை செய்கிறேன் என்று கூறியதும் அவர் எனக்கு ஒரு புதிய ஒரு கோட்பாடை கொடுத்தார். அதாவது ஹாஃப்ஸ்டெட்ஸ் ஆனியன் மாடல். இது வந்து ஒரு வெங்காயத்தை போன்ற ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாடை எனக்கு அறிமுகப்படுத்தினார். ஆனால் இந்த அறிமுகப்படுத்தல் மூலமாக நான் என்னுடைய ஆய்வை ஒரு வழிப்படுத்தினேன் என்றே கூற வேண்டும். அதனால் தான் அவர் பெயரை நான் கூற விரும்புகின்றேன். அதாவது பண்பாட்டு ஒப்புமைகளை செய்யும் போது நீங்கள் இந்த மாதிரி ஆய்வுகளை செய்தால் உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வரும். அதே போன்று ஒரு ஐஸ்பர்க் மாடல் ஒன்று இருக்கு. அதுவும் உங்களுக்கு வந்து மேலோட்டமாக தெரிவது, அதுக்கப்புறம் கடலுக்கு கீழே தெரியவது அப்படிங்கிற ஒரு ஆய்வு இதுவும் இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் வச்சுதான் நான் வந்து என்னுடைய ஆய்வை தொடர்ந்தேன். இப்ப நீங்க ஹாஃப்ஸ்டெட் ஆனியன் மாடல் அப்படின்னு பார்க்கும்போது அதுல வந்து ஒரு 5 விஷயங்கள் இருக்கின்றது. அதாவது குறியீடுகள், நாயகர்கள், பழக்க வழக்கங்கள், மதிப்புகள், அதுக்கப்புறம் வந்து சடங்குகள். இந்த 5 வழியில வந்து நம்ம வந்து ஒரு பண்பாட்டு ஒப்புமையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்னொன்னுக்கும் நிறைய விஷயங்கள் கிடைச்சிட்டே வந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து உணவுகள், விளையாட்டுகள் என்று பார்க்கும்போதும் நிறைய எனக்கு ஒப்புமைகள் கிடைச்சு கொண்டே இருந்தது. இந்த ஒப்புமைகளை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு பல விஷயங்கள் கிடைக்கும்போது, சரி நம்ம இசைக்கருவிகளை பத்தி பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் எனக்கு முதல்ல கொரிய இசைக்கருவிகள், அதாவது ட்ரெடிஷனல் கொரியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போடும்போது எனக்கு இந்த இசைக்கருவி ஒரு லிஸ்ட் கிடைச்சது. இதுல பார்த்தோன்னே இது என்னடா இது நம்மளது மாதிரியே சில விஷயங்கள்லாம் இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு நம்மளோட இசைக்கருவிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நீங்க பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் வந்து ஒத்து போயிருக்கிறது. ஸோ இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியா போச்சு. சரி இன்னும் நிறைய பார்ப்போம், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, நீங்க இதுல இருந்து பார்க்கலாம். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட சிலதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும் உங்களுக்கு. சோ இந்த விஷயங்கள்லாம் செய்யும் போது எனக்கு நான் சிதம்பரம் ஐயாவை அறிமுகப்படுத்தினேன் இல்லையா, நான் வந்து அந்த தமிழர் தினத்துல நான் சந்திச்ச அவர் வந்து தொடர்ந்து எனக்கு புலனத்துல விஷயங்கள்லாம் அனுப்பிட்டு இருப்பாரு. அப்போ வந்து இது மாதிரி முதலாம் தமிழ் இசை மாநாடு ஒண்ணு நடத்தணும், உங்களுக்கு வேணும்னா நீங்க கட்டுரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுற போது எனக்கு இந்த கொரிய இசைக்கருவிகள் பத்தின விஷயம் நிறைய இருந்தது என்கிட்ட. அப்ப என்ன பண்ணேன், சரி நம்ம இதை ஒரு கட்டுரையா எழுதுவோம். இதுதான் என்னுடைய முதல் ஆய்வு கட்டுரை தமிழிலே. அயல் நாடுகளில் தமிழ் பரவல், கொரிய பாரம்பரிய இசையில் தமிழ் இசையின் சாயல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இசைக்கருவிகளை எல்லாத்தையும் நான் வந்து அந்த ஒப்புமை கட்டுரையா எழுதினேன் நானு. அப்ப அந்த மாநாடு வந்து மதுரையில நடந்தது. அப்பதான் நான் முதலாக ஒரிசா பாலு ஐயாவை சந்திக்க நேர்ந்தது. அவர் உடனே வந்து என்ன தென்புலத்தார் குழுவுல சேர்த்தார். அந்த தென்புலத்தார் குழுவுல சேர்ந்ததுனால நான் மேலும் மேலும் ஆய்வு செய்யறதுக்கு எனக்கு அது நிஜமாவே ரொம்ப பயனுள்ளதா இருந்தது.
சரி, அது வந்து மாநாடு வந்து 12ஆம் தேதி டிசம்பர் நடந்தது. பிறகு நான் 22ஆம் தேதி நாங்கள் வந்து திருக்கடையூர் செல்ல வேண்டியிருந்தது. என்னுடைய மைத்துனரின் 60ஆம் திருமணம் செய்யும்போது, சரி நான் வந்து சென்னையிலேருந்து கிளம்பும்போது எங்களுடைய இன்னொரு நண்பர் சொன்னார், திருக்கச்சூர்னு ஒரு சிவன் கோயில் இருக்கு, நீங்க அங்க அவசியமா போயிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். சரி, நாங்க வந்து அந்த செங்கல்பட்டு இதெல்லாம் இப்ப நம்ம எப்படி நம்ம அதை கிராஸ் பண்ணி தானே போறோம் நம்ம ஊருக்கு, அப்ப நம்ம இதுல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்குதான் இன்னொரு திருப்பம் என்னுடைய ஆய்விலே கிடைத்தது. இந்த ரெட்டை மீன் சின்னம் என்பது நான் கேள்விப்பட்டதுதான், எழுதுனதுதான், ஆனால் நான் பார்த்ததில்லை. அங்க வந்து சரி நம்ம இந்த ரெட்டை மீன் சின்னம் வந்து நம்ம இந்தியா தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சொல்றாங்களே, நம்ம அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஒரிசா பாலு ஐயாவும் சரி, இன்னும் பிற எல்லாருமே நாராயணன் ஐயாவும் சரி அந்த ரெட்டை மீன் சின்னத்தை பத்தி சொன்னாங்க. சரி இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம கோயிலுக்கு போறோம் பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது, எனக்கு ஆனா இது எங்க இருக்குன்னு தெரியாது. கோயிலை விட்டு நாங்க வரும்போது திடீர்னு என்னமோ மேல பார்க்கறது எனக்கு நேர்ந்தது. அப்ப பார்க்கும்போது உத்தரத்துல இந்த ரெட்டை மீன் சின்னம் எனக்கு கிடைச்சது. அப்ப நீங்க பார்க்கும்போது இந்த ரெட்டை மீன் சின்னமும் அவர் அந்த பேராசிரியர் ரெட்டை மீன் சின்னம் தேடும் போது எப்படி இருந்தது அதே மாதிரி எனக்கு கிடைச்சது. அப்போ இந்த ஆய்வை நம்ம நிச்சயமா திறப்பும் தொடரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஒரு 4 நாட்கள் பயணம், ஒரு 20 கோயில்களுக்கு நாங்க போயிருப்போம். இந்த ரெட்டை மீன் சின்னத்தை நாங்க 10 கோயில்களுக்கு மேல நாங்க பார்த்தோம். எங்க குடும்பத்துல வந்து எல்லாருமே இப்ப நான் ரெட்டை மீன் சின்னத்தை பாக்குறேன்னு சொன்னோடனே அவங்களுமே இங்க இருக்கு அங்க இருக்கு பார் பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு நான் வந்து அந்த அந்த ரெட்டை மீன் சின்னத்தை தேடினா பாத்துக்கோங்க. பிறகு திருவெண்காடுல வந்து ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயில், அங்க வந்து எனக்கு இன்னொரு இது கிடைச்சது. இந்த மாதிரி இந்த சிம்பல் வந்து நான் ஹாங்காங்ல பார்த்திருக்கேன். ஏன்னா இது வந்து அந்த தவோயிசத்திலையும் அதுக்கப்புறம் இந்த குங்ஃபு சண்டை போடுறதுலயும் இந்த சிம்பல் இருக்கும் எப்பயுமே. இது வந்து இன்யாங் சிம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்த உடனே இது எப்படி இந்த இது வந்து கோயில்ல இருக்கு அப்படின்னு தோண ஆரம்பிச்ச உடனே இனிமேல் நம்ம இதையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது 23ஆம் தேதி நான் அந்த கோயில்ல முதல்ல பார்த்தது இன்யாங் குறியீட. அப்போ வந்து திரும்பி நான் வந்து பார்த்துட்டு இன்யாங்க பத்தி நம்ம சிலதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாரம் உலக ஊர் திருமணம் படிக்க ஆரம்பிச்சேன் நான். அப்போ அதுல பல விஷயங்கள் இருக்கு. அப்ப எப்படி இன்யாங் சிம்பல் வந்து இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு போனதா இல்ல சீனாவிலிருந்து இந்தியாவிற்கு வந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. சோ நிறைய படிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைச்சது. அப்படி பார்க்கும்போது சரி இப்போ வந்து நமக்கு இந்த இன்யாங் சிம்பலும் கிடைச்சது, ரெட்டை மீன் சின்னமும் கிடைச்சது, நம்ம ஏன் இந்த பேராசிரியர் தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு 5ஆம் தேதி 2020 நான் அவருக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பினேன். உடனே அவரும் ஒரு 10ஆம் தேதி எனக்கு வந்து மின்னஞ்சல் பதிலும் கொடுத்தார். அதுல நான் என்ன எழுதியிருந்தேன்னா, இந்த ஹாட்ஸ்டட் ஆனியன் மாடல் படி நான் வந்து நிறைய விஷயங்களை எடுத்திருக்கேன். அதாவது தமிழகத்துக்கும் கொரியாவிற்கும் பல தொடர்புகள் இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லிட்டு, இது மாதிரி நிறைய ஆய்வுகள் போயிட்டு இருக்கு, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், எனக்கு இதுக்கு மேல தொடர்ந்து எனக்கு செய்யறதுக்கு நீங்க உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். உடனே அந்த 10ஆம் தேதி அதுல வந்து அவங்க ரிப்ளை கொடுத்ததையும் உங்களுக்கு சொல்லணும். லெட் மீ நோ அபவுட் யுவர் அகாடமிக் அந்த பேக்ரவுண்ட், அதை முதல்ல கேட்டுட்டு, இது மாதிரி கடந்த 10 பல வருடங்களாக என்னிடம் வந்து பலரும் என்னை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள், ஆனால் யாருடைய ப்ரப்போசலும் எதுவுமே முழுமையாக இல்லை, அதனால் இதை நான் தொடர்ந்து எதுவும் பேச விரும்பவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். அப்புறம் வந்து பார்த்தோன்னா 2018 வந்து இது மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு விக்கிபீடியால பார்க்கும்போதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஆனா 2018 அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஆய்வு வந்து நான் வந்து தவறுதலா பண்ணியிருக்கலாம். ஏன்னா இது வந்து இந்த ரெட்டை மீன் சின்னம் பாபிலோன்ல இருந்து வந்திருக்கலாம், இந்தியாவிலிருந்து வந்தது என்று உறுதியாக கூற முடியாது. The relics did not originate from ancient India அப்படின்னு கொடுத்ததாக இந்த விக்கிபீடியால ஒரு பேப்பரை பத்தி போட்டிருக்காங்க. ஆனா எனக்கு இந்த பேப்பர் இன்னும் எனக்கு கிடைக்கல. அந்த இதை கிடைச்சப்புறம் தான் நான் அதை உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா இவங்க 2018 சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா. ஆனால் 2019 தொடர்ந்து பல விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதனால இந்த கொரிய பத்தி பேப்பர் எனக்கு கிடைச்சதுன்னா அதை படிச்சேன்னா நான் முடிவா என்னன்னு சொல்ல முடியும். இந்த மாதிரி தான் இந்த ஆய்வு வந்து எனக்கு என்னுடைய வரையில் இப்படி வந்தது. சில பேர் புதிதாக சேர்ந்திருக்கலாம், அவர்களுக்காக ஒரு சுருக்கமாக ஒரு கொரிய வரலாறின் சுருக்கத்தை கூற விரும்புகின்றேன். உங்களுக்கு கொரியாவிலே ஒரு 3 வேந்தர்கள், அதாவது நமக்கு எப்படி நம்ம தமிழ் தென்னகத்துல இருக்காங்களோ அதே மாதிரி 3 வேந்தர்கள் அங்கேயும் இருந்தாங்க, கொக்ரியோ, பக்சே, ஷிலா. அதுல கயா கிங்டம் என்ன ஒரு சின்ன கிங்டமும் இருந்தது. ஆனா பெருவேந்தர்கள் அவர்கள், இவர் சிறுவேந்தர்கள் எடுத்துக்கலாம் நம்ம. உங்களுக்கு அந்த வரிசைப்படி பார்த்தோம்னா இவங்க வந்து 42வது வருடத்தில் இருந்து 1ஆம் நூற்றாண்டில் 42ஆம் வருடத்தில் இருந்து 532 வருடங்கள் வரை அவர்கள் ஆண்டு இருக்கிறார்கள். அதிலே நம்முடைய இளவரசி பேரரசியாக இருந்தவர் அந்த காலத்திலே இருந்திருக்கின்றார். பிறகு நீங்கள் கொரியாவின் சமயங்களை பார்த்தால்
அங்கே வந்து அவங்களுக்கு சொல்லுவது என்னென்றால் தவோயிசமும் கன்ஃபியூஷனிசமும் எங்க சீனாவிலிருந்து வந்த அந்த தாக்கத்தினால் அந்த அந்த மதம் இருந்தது. பிறகு இந்தியாவின் தாக்கத்தால் 4வது நூற்றாண்டில் தான் புத்த மதம் வந்திருக்கிறது. ஆனால் இந்த கொரிய இளவரசி சென்றதோ முதல் நூற்றாண்டு. பிறகு கொரியர்கள் அவர்களும் ட்ரைபல் காட்ஸ் அண்ட் ஆன்செஸ்ட்ரல் வர்ஷிப் அது ரெண்டுமே செய்திருக்கிறார்கள். முன்னோர் வழிபாடும் செய்திருக்கிறார்கள். பிறகு நம்முடைய நாட்டார் மதத்தில் என்ன செய்கிறார்களோ அதெல்லாம் செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நான் ஆய்வு செய்த போது பல ஒற்றுமைகளை நான் கண்டிருக்கின்றேன். அதற்காக தான் இதை கூற வேண்டும் என்று கூறுகின்றேன். பிறகு நம்மளுக்கு இப்ப இந்த புத்த மதத்தினோட டாக்குமெண்ட்ஸ் பார்த்தோம்னா வுட் பிளாக் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவங்க வந்து ஒரு ட்ரெஷராகவே பண்ணியிருக்காங்க. நிறைய அவங்க வந்து அந்த புத்த மதத்தோட கோட்பாடுகள் எல்லாத்தையுமே அவங்க வந்து வுட் பிளாக்ல பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது நீங்க பார்க்கும்போது இது 7ஆம் நூற்றாண்டுல நடந்திருக்கு. அதே மாதிரியே பல இதை வந்து அவங்க யுனெஸ்கோலயுமே வேர்ல்டு ஹெரிட்டேஜா அவங்க எடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து இப்ப புத்த மதம் வந்து எப்போ நீங்க கொரியாவிற்கு வந்தது என்று பார்த்தால் டாங் வம்சத்தின் போது, அதாவது 7ஆம் நூற்றாண்டிலே தான் புத்த மதம் வந்திருக்கிறது. பிறகு பல கோயில்களும் பகோடாக்களும் அங்கே கட்டப்பட்டிருக்கின்றன. இப்போ நூல்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆய்வுல செய்த போது எனக்கு முதல் அதாவது லேட்டஸ்ட் அதாவது ஓல்டஸ்ட் நூல் அப்படின்னு நான் பார்க்கும்போது 8ஆம் நூற்றாண்டிலே ஹியோச்சியோ டைரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து 5 பகுதிகளை இந்தியாவிலே பயணப்பட்டிருக்கின்றார். அதை பற்றி அவர் எழுதியிருக்கின்றார். அடுத்தது இந்த கோரியோ திரிபீட்டகா அந்த புத்த மதத்தோட எல்லா இதையும் அவங்க வந்து வுட் பிளாக்கா பண்ணியிருக்காங்க. இது வந்து 11ஆம் நூற்றாண்டு. அதுக்கப்புறம் வந்து கியோங்கியோ ஜான் அப்படின்னு சொல்றவர் வந்து லைஃப் டைம்ஸ் அண்ட் சாங்ஸ் ஆஃப் த 10th century கொரியன் மாங்க் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒரு 11ஆம் நூற்றாண்டிலே எழுதியிருக்கின்றார். பிறகு இதுதான் சம்யுக் சாகி என்பது அங்கே இருக்கிற அரசர்களை பற்றிய ஒரு விஷயங்கள் எல்லாம் கொண்ட ஒரு நூல். இதுவும் 11ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்டது. இது வந்து கிங் இன்ஜான் அவங்க இருக்கும்போது அதை செய்திருக்கிறார்கள். இது வந்து நம்மளோட அடுத்த சம்யுக் யூசாவோட அடிப்படை நூல் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. அடுத்த நூல் வந்து சம்யுக் யூசா. இங்குதான் நம்முடைய கொரிய இளவரசியை பற்றிய விஷயங்கள் நமக்கு தெரிய வந்தது. அவர் வந்து இல்யோன் என்ற ஒரு புத்த மத துறவி அதை எழுதியிருக்கின்றார். இது 13ஆம் நூற்றாண்டு நூல். இந்த நூல் தான் அந்த பேராசிரியருக்கு கிடைத்த பிறகு அவர் ஆய்வை தொடங்கி இருக்கின்றார். இந்த சம்யுக் யூசாவில் என்ன இருக்கின்றது என்பதை பலரும் பல விதங்களில் பல வழிகளில் சொல்கின்றார்கள். இதில் முக்கியமான அம்சம் என்றால் அவர் அயுத்தாவில் இருந்து வந்தார். அவருடைய குடும்ப பெயர் வந்து ஹோ என்பதும் அவர் 16 வயதில் மே மாதத்தில் கிளம்பினார் என்றெல்லாம் இருக்கின்றது. இப்ப மே மாதம் என்பது அந்த காலத்தில் எப்படி அவர்கள் எண்ணினார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் அவர் 16 வயது பெண் வந்து அவரை திருமணம் செய்து கொண்டார் என்று கூறப்படுகின்றது. பிறகு இந்த நூல்கள் என்று பார்க்கும்போது ஹோமர் பி ஹால்பர்ட் என்பவர் 1905 அவர் வந்து கொரியா ஹிஸ்டரி ஆஃப் கொரியா என்ற நூலில் கொரிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் இருக்கும் தொடர்பை பற்றி அவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடியே எழுதியிருக்காங்க. ஆனா அதை யாருமே தொடர்ந்து யாரும் ஆய்வை செய்யலை அப்படின்னு நினைக்கிறேன் நான். சோ அதுக்கப்புறம் வந்து 1984 தான் அடுத்த வந்து எனக்கு நடுவுல என்ன இருக்குங்கிறது எனக்கு கிடைக்கல, இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு கிடைத்த வரைக்கும் நான் கூறுகின்றேன். 400 சொற்கள் கொண்ட ஒரு ஆய்வு கட்டுரை அவர் எழுதினார். அதாவது ஒப்புமையுள்ள 400 சொற்களை அவர் வெளியிட்டிருக்கிறார் 1984. இதை பற்றி எல்லாம் நாராயணன் ஐயாவும் ஆரோக்கியராஜ் ஐயாமலும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் ஒரு சின்ன அறிமுகத்துக்காக. அதுக்கப்புறம் என் பார்த்தசாரதி என்பவர் அவர் IFS அங்க வந்து அவர் தூதுவராக இருந்தபோது அவரும் ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார். லெஜெண்ட் ஆஃப் இந்தியன் பிரின்சஸ் இன் கொரியா அப்படின்னு சொல்லிட்டு. அவரை நேரடியாக எனக்கு சந்திக்கவும் நான் பெங்களூரில் இருக்கும்போது சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. அதை ஏன் எப்படி எழுதினார் என்பதையெல்லாம் அவர் என்னுடன் பகிர்ந்து கொண்டது மிகவும் சுவையாக இருந்தது. இது 2015 வெளியிடப்பட்ட நூல். இதில் அவர் குறிப்பாக என்ன கூறுகிறார் என்றால் கொரிய ராணி அவர் அயோத்தியாவிலிருந்து சென்றிருக்கலாம். ஆனால் அவர் கதைப்படி அவர் தமிழகம் சென்று மாமல்லபுரத்தில் இருந்து போயிருக்கின்றார். அந்த மாதிரி அவர் எழுதியிருக்கின்றார். அது ஏனோ அவருக்கு வந்து அது மாதிரி தோன்றியிருக்கிறது. ஏனென்றால் அயோத்தியாவிலிருந்து கப்பல்கள் செல்ல வாய்ப்பில்லை. அதனால் தமிழகத்திலிருந்து சென்றிருக்கிறது என்று அவர் கதையை எழுதியிருக்கின்றார். இது ஒரு புதினமனால். ஆனாலும் அவர் வந்து பல விஷயங்கள் அது ஆய்வுல இருக்கிற விஷயங்களையும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்பொழுது அண்மையில் எனக்கு வந்து இவரோட அந்த ஜுங் நாம் கிம் என்ற ஒரு கொரியரின் அறிமுகம் கிடைத்தது. இவர் கனடாவில் இருக்கின்றார். இவர் பிரசிடென்ட் இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஃபார் தமிழ் ரிசர்ச் செய்து கொண்டிருக்கின்றாராம். இவருடைய குழுவில் ஒரு 20 பேர் இந்த தமிழ் ஆய்விலேயே ஈடுபட்டிருக்கின்றார்கள். இவரை நேர்காணல் செய்ய வேண்டி இருக்கின்றது. ஆனால் அது சில பிரச்சனைகளால் இன்னும் செய்ய முடியவில்லை. இவரை பற்றிய அறிமுகமும் இப்போது எனக்கு கிடைத்திருக்கின்றது. இப்ப இந்த தமிழ் கொரிய தொடர்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் உங்களுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா ஹாப்ஸ்டெட் மாடல் அதெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்புறம் இசைக்கருவிகள் அதை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நான் திருப்பங்களை பத்தி சொல்றேன் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் தமிழகத்திலிருந்துன்னா அது வந்து 5000 மைலுக்கு மேல அயோத்தியா
இந்தியாவில இருந்து ஒரு 4800 கிலோமீட்டர். ஆனா இங்க இருந்து வந்து உங்களுக்கு 5400 கிலோமீட்டர் அளவுக்கு தூரத்துல இருக்காங்க. எப்படி போயிருப்பாங்கங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம கடல் வணிகம் செய்தவர்கள். அவங்க இந்தோனேஷியா வழியாவும் போயிருக்கலாம், இல்ல சீனா வழியிலும் போயிருக்கலாம். ஆனா லேண்ட் ரூட்ல போயிருப்பாங்களாங்கிறது நிச்சயமா அது வந்து பயங்கர சந்தேகத்துக்கு இடமான ஒன்று. இப்ப மூவேந்தர்கள் நம்ம பார்க்கும்போது சேர சோழ பாண்டியர்கள், ஆய்நாடு, இதை பத்தினெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், பலருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். இந்த ஆய்நாட்டிலிருந்து தான் அந்த இளவரசி சென்றிருக்க வேண்டும் என்பது நம் தமிழக ஆய்வாளர்களின் கருத்து. இப்போ இந்த பாரம்பரிய இசைக்கருவிகள் எடுத்துக்கணும் இல்லையா, நான் அதை சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, இது வந்து அக்கின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அந்த கருவிகளை நான் உங்களுக்கு வந்து ஒரு இதுக்கும் ஒப்புமை கொடுக்குற மாதிரி எப்படி சொல்லலாம், இதுதான் என்னுடைய அந்த ஆய்வு கட்டுரை, அதை உங்ககிட்ட சின்னதா பகிர்ந்துக்கலாம்ட்டு. இப்ப பிரம்மதாளம்னு இருக்கு, அதை நீங்க பார்க்கலாம். இந்த இடது பக்கத்துல நான் வந்து கொரியர்களதும் நம்ம தமிழகத்துக்கும் போட்டிருக்கேன். இது வந்து ஒரே மாதிரி இருக்கு. ஆனா இதை வந்து நம்ம தமிழ்நாடு முழுக்க பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இது வந்து ஒரு பொதுவான கருவின்னு கூட வச்சுக்கலாம். மேளம் நீங்க பார்க்கலாம். இது வந்து நிச்சயமா நம்மளோட ஒத்து போற மேளமா தான் இருக்கு. அதே மாதிரியே மேளம் அவங்களும் பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து சேமகலம். இது வந்து வட இந்தியாவில் இருக்கிறதான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த சேமகலம் நம்ம எல்லா கோயில்கள்லயும் பார்க்கலாம். இந்த சேமகலமும் அவர்களும் ஒன்றாகவே இருக்கின்றது நமக்கு. அதே போல தாரை, அவர்கள் வந்து நாபல் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அந்த அட்ஜஸ்டபிள், சின்னதாவும் பண்ணிக்கலாம், பெருசாவும் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு கருவி. அது வந்து தாரைன்னு நம்ம சொல்றோம். அடுத்தது வந்து முகவீணை. இது வந்து அவங்க வந்து ஷெனாய்னு சொல்லுவாங்க. நம்ம இதுல வந்து அந்த முகவீணை சொல்றோம். அத மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது தாப்யன் கியோசோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ப்ரொனன்சியேஷன்லாம் எனக்கு தெரியாது, அதனால நான் கொரிய மொழியில சொல்லல. யாழ், இது வந்து நிச்சயமா வந்து நம்மளோட ரொம்ப ஒத்து போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்க பார்க்கலாம் அவர்களோட யாழ் எப்படி இருக்கு, நம்ம கிட்டயும் அது போன்ற விதவிதமான யாழ்கள் இருக்கின்றன. அதுக்கப்புறம் வந்து பான் சொரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதைகளை சொல்ற ஒரு வடிவம் இருக்கு. அதே மாதிரியே நம்ம கிட்டயும் கதா காலட்சேபம் சொல்ற வடிவம் இருக்கு. அவங்க கிட்டயும் அதே மாதிரியே இசைக்கருவிகளோட சொல்லுவாங்க, நம்மளும் அதே மாதிரி இசைக்கருவிகளோட சொல்றோம். அதே மாதிரி பல்லியம், அதாவது ஒரு இசை கச்சேரி நடத்துறாங்க இல்லையா, அவங்களும் அவங்களோட பாரம்பரிய இசைகளை எல்லாம் கருவிகளை எல்லாம் பயன்படுத்தி இசை நடத்துறாங்க. அதே மாதிரி பல்லியத்திலையும் நம்ம வந்து அதே மாதிரியே செய்யறோம். பிறகு புல்லாங்குழல், இது வந்து நம்ம சொல்லலாம் இந்தியா முழுக்க எல்லாருமே வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல பலவிதமான புல்லாங்குழல் அவர்களிடமும் இருக்கிறது, நம்மிடமும் இருக்கின்றது. அடுத்தது சங்கு, இதுவும் இந்தியா முழுக்க இருக்கிறது சங்கு. அதே போல அவர்களும் அந்த சங்கை பயன்படுத்துகிறார். இதெல்லாம் வந்து அவங்களுடைய பாரம்பரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஆக்சுவலா இது வந்து அவங்க வந்து நம்ம வந்து இப்போ ராஜாவோட ஒரு திருவிழாவின் போது, ராஜாவோட படும்போது அந்த நேரத்தில் அவர்கள் பயன்படுத்துகின்ற இந்த கருவிகள். இந்த கருவி திரும்பி இதுவும் தான் என்னுடைய ஆய்விலே ஒரு திருப்பத்தை கொடுத்த ஒரு கருவி. இப்ப நீங்க பார்க்கலாம், இந்த கருவியை பார்த்த உடனே நமக்கு வந்து உடுக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, ரைட்டுங்களா? ஆனா இது வந்து நம்ம உடுக்கையோட ஒரு பெரிய கருவி, இடுக்கை அப்படிங்கிறது வந்து கேரளத்துல இருக்கு. இந்த கருவி தான் வந்து நான் வந்து சரி கருவிகளை பார்க்கும்போது, சரி இந்த கருவி இப்படி இருக்கே, சரி இது எப்படி வாசிப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது காணொலியில போட்டேன், சரி இந்த கருவியை வாசிக்கிறவங்க பார்க்கலாம்னு சொல்லி. முதல் காணொலியை பார்க்கிற ஒரு பேராசிரியர் இந்த கருவியை வாசிக்க கற்றுக் கொடுக்கின்றார். அப்ப அவங்க ஆரம்பிச்சாங்க, ஆரிரங் ஆரிரங் ஆராரோன்னு இந்த கருவியை வாசிட்டு பண்றாங்க. ஆஹா, இது என்னது, இது ஆரிரங் ஆரிரங் சொல்லும் போது இது நம்ம தாலாட்டு போல இருக்கே, ஏன் அப்படி தாலாட்டு போல இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிறகு இதை பத்தின ஆய்வுல நுழைஞ்சேன் நான். இந்த ஆரிரங் சாங் என்பது இப்ப நமக்கு வந்து ஒரு தேசிய கீதமும் தேசிய பாடலும் இருக்கு, ஜனகணமன வந்தே மாதரம். அதே போல தென் கொரியாவிலும் வட கொரியாவிலும் அவர்களுக்கு ஒரு தேசிய கீதம் இருக்கின்றது. ஆனால் இந்த ஆரிரங் பாடல் என்பது அவர்களுடைய தேசிய பாடல். நம்ம வந்தே மாதரம் பாடுறோம் இல்லையா, அது மாதிரி இந்த பாடல் மூலமா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட மன கஷ்டம் இருக்கும் போதெல்லாம் இதை பாடி அவங்க வந்து அந்த ஊக்கத்தை வந்து பெறுவாங்களாமா. இந்த ஆரிரங் பாடல் தேசிய பாடல்ங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அவங்க ஆரிரங் சொல்லிட்டு ஒரு திருவிழாவே நடத்துறாங்க. ஒரு வருடமும் அவங்க ஒரு பெரிய ஸ்டேடியத்துல லட்சக்கணக்கான மக்களை வர வைத்து அந்த ஆரிரங் திருவிழாவே நடத்துறாங்க. அந்த அளவுக்கு எனக்கு அந்த விஷயமெல்லாம் தெரியாது. படிக்க அந்த ஆர்வம் வந்து பயங்கரமா போயிடுச்சு. சோ அதுக்கு பிறகுதான் அதை பத்தின முழு ஆய்வை செய்து, அவங்களுக்கு வந்து இந்த ஆரிரங் பாடல் எங்கிருந்து வந்தது என்று தெரியாது. அவர்கள் என்ன கூறுகிறார்கள், அதை ஒரு மலையக மக்கள் வந்து பாடுகிறார்கள் அப்படின்னு மாத்திரம் சொல்றாங்க. சோ இந்த ஆரிஜின் ஆஃப் சாங் ஆரிரங் ரீவிசிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு கட்டுரையை எழுதி ஜேர்னல் ஆஃப் தமிழ் ஸ்டடிஸ், அதாவது உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வெளிப்படும் அந்த இதுக்கு கொடுத்திருக்கேன். இன்னும் அது வெளியிடப்பட்டிருக்கா என்னன்னு தெரியல, ஆனா அக்செப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அது விரைவிலே வெளிவரும். அதாவது நம்மளோட தாலாட்டும் ஆரிரங்கும் நிச்சயமா ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பல விஷயங்களை என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அவங்க எப்படி ஆரிரங் ஆராரோ சொல்றாங்களோ, அந்த ஆரிராரோ அந்த அதோட ஒட்டு, அதாவது அந்த ஆரிரங் பாடலுக்கு பல வெர்ஷன்ஸ் இருக்கு. அதுல பார்க்கும்போது பலதும் நம்மளுடைய தாலாட்டோடு ஒட்டு போறதுனால இந்த ஆய்வு கட்டுரையை என்னால எழுத முடிஞ்சது.
இப்போ சில பிற ஒப்புமைகளையும் கொஞ்சம் சொல்லிட்டு முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது மொழி ஒற்றுமை, இது வந்து நாராயணன் ஐயா பல இடத்துலயும் சொல்லியிருக்காங்க, பல ஆய்வாளர்களும் சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன அறிமுகம். அந்த மொழி வந்து 15ஆம் நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட மொழி. அது வந்து செய்யப்பட்ட மொழி. அப்போ வந்து இந்த மொழியில வந்து நம்ம பார்த்தோம்னா, இது வந்து 1905ல அவர் வந்து தமிழுக்கு ஒற்றுமை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த தமிழ்லேருந்து இது வந்திருக்கலாம். நிச்சயமா வந்து தமிழ் மொழியிலேருந்து கூட இந்த மொழி வந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அவங்களோட நெடுங்கணக்கு, நம்மளோட தமிழ் கக்கா, கிக்கி, குக்கு இருக்கிற மாதிரியே அவங்களுக்குமே அவங்களோட ஹங்குல் அப்படிங்கிற அந்த மொழியிலையும் அவங்களும் இது மாதிரி தேடி போட்டுதான் அந்த மொழி. அப்ப அதுல வந்து உயிர்மெய் எழுத்துக்களும் அவங்க வச்சிருக்காங்க. நம்மகிட்டயும் அதே இருக்கு. உயிர்மெய் எழுத்துக்கள் எப்படி நமக்கு வந்து கால் போட்டு அந்த கீ போட்டு எல்லாம் பண்றோமோ அதே மாதிரியே தான் அவங்களுக்கு ஒரு சின்ன அடிஷன் சேர்த்தானா உங்களுக்கு அந்த சொல் வந்து மாறும். அப்புறம் நம்ம சொற்களை பார்க்கலாம். நிறைய சொற்கள் வந்து நம்மளோட அப்பா அம்மாவிலிருந்து தொடங்கி, நான் அங்க கொரியாவுக்கு போகும்போது நானும் என் கணவர் மட்டும்தான் போனோம். அப்ப திடீர்னு அப்பா அப்பான்னு கூப்பிட்டாங்க. யாருடா இது, நம்ம குழந்தை இங்க வந்து அப்பா கூப்பிடுதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குற அளவுக்கு போயிடுச்சு. அவ்வளோ அழகா நம்ம எப்படி கூப்பிடுறோமோ அதே மாதிரியே தான் அவங்க கூப்பிடுறாங்க. அது வந்து அந்த அந்த நேரத்திலேயே எனக்கு வந்து தமிழ்ல ஏதோ ஒன்று இருக்கலாம் அப்படின்னு தோணிச்ச வழியே எனக்கு ஆய்வுக்கெல்லாம் நான் வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்போ. ஸோ அந்த மாதிரி அதில் தொடங்கி பல பல சொற்கள், அதாவது 400 சொற்கள் நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து அவர் அந்த கிளிப்பிங்கர் அவங்களோடதுலேருந்து எடுத்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய சொற்கள் இருக்கின்றது. இது மொழி வந்து பல மக்கள் செய்திருக்கிறார்கள். குறியீடுகள் என்று வரும்போது நான் சொன்ன மாதிரி இந்த இரட்டை மீன் குறியீடுகள் நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. அதே போல இந்த இன்யாங் சிம்பல், இது வந்து கொரியாவின் தாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க பார்க்கலாம், இது வந்து அந்த கொரியா கொடியிலுமே இருக்கு. எங்க இடது பக்கத்துல நான் கொரிய கொடியும் போட்டிருக்கேன், ஏன்னா இந்தியாவுக்கு இதுக்கும் போட்டுக்கிறதுனால. சோ அந்த கொரிய கொடியிலும் அது இருக்கின்றது. அப்ப எப்படி அந்த சிம்பல் நம்ம கோயில்ல வந்திருக்கும்? கோயில்னு எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமா ஒரு 1000 வருஷமாவது பழமையான கோயில்கள், அந்த கோயில்ல இந்த சிம்பல் எப்படி இருக்கலாம்? அதுவும் சுவாமி மலையில வந்து நிறைய இடத்துல இது இருக்கு. நீங்க அடுத்த முறை போகும்போது நீங்க பாருங்க, நிறைய இடத்துல இருக்கு. அதனால இதற்கும் ஒரு ஆய்வு நான் செஞ்சேன். இன்யாங் சிம்பல் எப்படி வந்திருக்கும், ஏது வந்திருக்கும்னு. அது ஒரு தனியா ஒரு பேப்பர் அது. நீங்க அந்தது ஓகே, அது இருக்கு. இந்த கொரியாவுல வந்து 1884ல இந்த மாதிரி தான் இருந்தது அந்த இன்யாங் சிம்பல். இதுவே நம்ம கோயில்லயும் இருக்கு. அது எப்படி அந்த வேரியேஷனுமே நம்ம கோயில்கள்ல இருக்கு. இன்யாங் சிம்பலுக்கு பல வேரியேஷன்ஸ் இருக்கு. அது எல்லாமுமே நம்ம கோயில்ல நம்மளால பார்க்க முடியும். ஆனா இந்த ஆய்வுகளை வந்து யாராவது செஞ்சிருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியல. யாராவது இருந்தாலும் நீங்க சொல்லலாம். தொடர்ந்து அந்த ஆய்வை நம்ம நிச்சயமா செய்யணும். சோ இந்த மாதிரி குறியீடுகள் பார்க்கும்போது இரட்டை மீன் சின்னமும் அதுவும் நான் பார்த்தேன். இதுலயே வந்து இன்னும் இந்த 3 வளைவு இருக்கிறது இருக்கு. அதுவும் நம்ம கிட்ட இருக்கு. 4 வளைவு இருக்கிறதும் கொரியாவில இருக்கு. அதுவும் நம்ம கிட்ட இருக்கு. இதெல்லாம் அந்த நூல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால நான் உங்களுக்கு வந்து குறிப்புகளை மாத்திரம் கொடுக்குறேன். தொழில்னு எடுத்தோம்னா இந்த முக்குளிப்பவர்கள் அதே மாதிரியே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னுடைய நூல்ல இருக்கிற விஷயங்கள். உழுதல், இப்போ நம்ம உழறோம்னு சொன்னா அவங்களும் பாருங்க அதே மாதிரியே தான் உழறாங்க, நம்மளும் அதே மாதிரியே தான் உழறோம். எப்படி நாத்து நடுறாங்க பாருங்க, அதே மாதிரியே தான் நம்ம எப்படி பண்றோமோ அதே மாதிரியே நின்னு அதே மாதிரியே அவங்க செய்யறாங்க. மாட்டு வண்டி, அதை பார்த்தோம்னால அவங்களோட மாட்டு வண்டியும் நம்மளோட மாட்டு வண்டியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருந்தது. பிறகு வந்து இந்த மூக்கணாங்கயிறு, நான் நிறைய இது பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி ஒரே மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே ஆச்சரியப்பட வேண்டியதா இருந்தது. மூக்கணாங்கயிறு அவர்களும் அந்த மாட்டுக்கு கட்டியிருக்காங்க, நம்மளும் மூக்கணாங்கயிறு கட்டுறோம் மாடுகளுக்கு. அதே மாதிரியே ராட்டை கூட நம்ம சொல்லலாம், நார்த் இந்தியாவிலும் இருக்கு, வட இந்தியாவிலும் இருக்கு, சன் இந்தியாவிலும் இருக்குன்னு. பட் ராட்டையுமே அவங்களோட தொழில் அதுவும் இருக்கு. அதுக்கு பிறகு வந்து இது மாதிரி பல ஒப்புமைகள், உணவுலையும் பல ஒப்புமைகள் இருக்கு. அதுவுமே ஆரோக்கியராஜ் ஐயாலாம் பல உணவுகளை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. உடையில பல ஒப்புமைகள் இருக்கு. விளையாட்டுக்கள்ல, கலைகள்ல, விழாக்கள்ல, சடங்குகள், பழக்க வழக்கங்கள், குடும்ப மதிப்புகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாத்துலயும் எடுத்தோன்னா பயங்கர வித்தியாசம். எனக்கு வந்து ஒரு 150 ஐட்டம் கிடைச்சது. அதை தான் வந்து நான் ஒரு நூலாவும் வெளியிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வச்சிருக்கேன். அதுவும் பின்னாடி நான் சொல்ல போறேன். பிறகு நான் வந்து இது மாதிரி செய்யும் போது நம்ம வந்து இப்போ அந்த கங்கன் சுலே அப்படிங்கறத நான் போட்ட உடனே அவங்க வந்து யுனெஸ்கோ பட்டியல்ல ICH, அதாவது இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ், புலனறி கலாச்சார பாரம்பரிய பட்டியல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டாங்க. சரி, கங்கன் சுலேங்க வந்து நம்மளோட எப்படினாலும் நம்ம கும்மி, சரி நம்மளோடது அதுல எதுவோ இருக்கான்னு பார்த்தோம்னா இந்தியாவில இருந்து ஒரு 12 விஷயங்கள் இருக்குன்னு. ஆனா அதுல எதுவுமே தமிழ் விஷயங்கள் எதுவுமே கிடையாது. யோகாவை அண்மையிலே சேர்த்திருக்காங்க. நம்ம பார்த்தோம்னா கொரியாவுல செய்யற அத்தனை பட்டியல்ல இருக்கிற ஒரு 12 விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு. அதாவது பான்சோரிங்கிறது வந்து கதா காலட்சேபம், கங்கன் சுலேங்கிறது கும்மி, காகோக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லிரிக் சாங் சைக்கிள்ஸ் அக்கம்பனிட் பை ஆர்கெஸ்ட்ரா, அதாவது நம்ம வந்து அந்த பண்ணிசை சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பண்ணிசையும் அவர்களோடது நம்மளோடதும் ஒத்து போகுது. தெக்கியான், இதுவுமே எனக்கு ஒரு திருப்பத்தை கொடுத்தது. தெக்கியானுங்கிறது வந்து அவங்களோட ட்ரெடிஷனல் கொரியன் மார்ஷியல் ஆர்ட். சரி, இந்த மார்ஷியல் ஆர்ட் நம்ம சிலம்பத்தோட ஒத்து போகுமா அப்படின்னு பார்த்தோம்னா சிலம்பத்துக்கு உள்ள இருக்கிற வர்ம கலையோட அது ஒத்து போகுது.
அது நிச்சயமா எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்தது. அதே மாதிரி ஜுல்தாகிங்கிறது வந்து டைட் ரோப் வாக்கிங், அதாவது நம்ம வந்து மேல வந்து நம்ம மேல ஒரு கயிறை கட்டிட்டு நடப்போம் இல்லையா, அந்த மாதிரி நடக்கிறது நம்ம பார்ப்போம். அது கழைக்கூத்து நம்ம கிட்ட இருக்கு. அதுவுமே வட இந்தியாவில இருக்கு, தென்னிந்தியாவில இருக்கு. அதனால அது வந்து நம்ம பொதுவா சொல்லலாம். ஆரிரங் பாடல் அவங்க வந்து அதை வந்து பட்டியல சேர்த்திருக்காங்க. நம்மளும் தாலாட்டு பாடலை வந்து நம்ம பட்டியல சேர்க்க வேண்டிய விஷயம் அது ஆக்சுவலா. சோ அதுவும் ஒத்து போகுது. அதே மாதிரி கிம்ஜங்கிறது வந்து ஊறுகாய். அதே மாதிரி நம்மகிட்டயும் ஊறுகாய் இருக்கு. இந்த ஆரிரங் பாடலே வந்து வடகொரியா தனியா வந்து பட்டியல போட்டிருக்கு, தென்கொரியா தனியா பட்டியல போட்டிருக்கு. அவ்வளவு முக்கியத்துவம் அந்த பாடலுக்கு அவங்க கொடுத்திருக்காங்க. அப்புறம் டக்கிங் ரிச்சுவல் அண்ட் கேம்ஸ் சொல்லிட்டு நம்ம கயிறு இழுக்கும் போட்டி இருக்கு இல்லையா, நம்ம எப்பயுமே எந்த விசேஷம்னாலும் கயிறு இழுக்கு போட்டி இருக்கும். சோ இதுவும் வந்து உலகம் ஃபுல்லா இருக்கு. ஆனா எங்க அது தொடர்ந்து ஆரம்பிச்சதுன்னு தெரியாது. ஆனா நம்மளும் அதை வந்து தக் ஆஃப் வார் வந்து நம்மளும் பட்டியல சேர்க்க வேண்டிய ஒன்று. அதே மாதிரியே கிம்ச்சியும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வடகொரியா தனியா பண்ணியிருக்காங்க, தென்கொரியா தனியா பண்ணியிருக்காங்க. அப்ப நம்மளும் தனியா செய்ய வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லிஸ்ட்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரியே ஹென்யூ அவங்க வந்து திரைமீளர் சொல்றோம் இல்லையா, இன்னும் திரைமீளரை பத்தி நம்ம வந்து இன்னும் பட்டியல சேர்க்கல. இந்தியாவிலும் அவர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரியே ரெஸ்லிங் அவங்க வந்து சிஸ்ரம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கிட்ட வந்து மல்யுத்தம் இருக்கு. இதெல்லாம் வந்து பட்டியல்ல சேர்க்க வேண்டிய ஒன்று. இன்னும் நாம் சேர்க்காமல் இருக்கின்றோம். அதற்கும் நான் வந்து போய் தொடர்பு கொண்டேன். மதுரையில வந்து இந்த யுனெஸ்கோ பத்தின ஒரு இது வந்து சென்டர் இருக்கு. ஆனாலும் இன்னும் பட்டியலில் சேர்க்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. யாரால் அதை முன்னெடுத்து செஞ்சான்னு நிச்சயமா அது வந்து சிறப்பா இருக்கும். இதே நேரத்துல வந்து அங்க வட இந்தியால வந்து நிறைய விஷயங்கள் அந்த பார்க்க வந்து இன்னும் நல்லா செய்யணும், அதை இன்னும் நல்லா பெருசா பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் போயிட்டு இருக்கு இன்னும் அங்க. இந்த கொரிய ரிலேஷன்ஸ்ல வந்து பார்த்தோம்னா இந்த 50 வருட இந்தியா கொரியா, அதாவது இப்ப நவீன காலத்துல 50 வருட கொரிய ரிலேஷன் எல்லாம் வந்து அவங்க வந்து கொண்டாடுறாங்க. ஸோ 2019 இண்டிபெண்டன்ஸ் பார்க்ல வந்து அவங்க ஒரு இது நினைவு சின்னத்தையும் அமைச்சிருக்காங்க. அதே மாதிரியே வந்து இந்த நினைவு சின்னம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா இன்னும் நம்ம தமிழகத்துல வந்து நம்ம இன்னும் பின்தங்கியே இருக்கோம். இதெல்லாம் நம்மளும் செய்யணும். நமக்கும் வந்து தமிழகத்திலயும் ஒரு நினைவு சின்னம் இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் அதை சொல்றேன். இப்ப ஆய்வு கட்டுரைகள் அப்படின்னு எடுத்தேன்னா, நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஆய்வு கட்டுரைகள் அப்படின்னு சொன்னோம்னா சில விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட அதையும் சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிக்கணும்னு பாக்குறேன். இப்ப இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் உலக தமிழாராய்ச்சி நிறுவனமும் கொரிய தூதுவரகமும் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தினாங்க 2013. அப்ப நிறைய கட்டுரைகள் வந்திருக்கு. அந்த கட்டுரைகளை எனக்கு படிக்கும் முழுசா படிக்கிற வாய்ப்பு எனக்கு இன்னும் கிடைக்கல. நான் ஜஸ்ட் அங்க சிதம்பரம் ஐயா பார்க்கும்போது அவர் அந்த நூலை காட்டினார். அது இன்னும் வெளியிடப்படலைன்னு நினைக்கிறேன். அது வெளியிட்டு இருந்தாலும் அதை வந்து அதையும் நம்ம சேர்க்கணும். பிறகு ஆய்வு கட்டுரைகள் பார்க்கும்போது 2010 அந்த ஜாங் நாம்கிம் நான் சொன்னேன் இல்லையா, கனடாவில் இப்ப இருக்கார். அவர் வந்து சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் கொரியன் அண்ட் தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 வார்த்தைகள் வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை வந்து அவர் வந்து செம்மொழி மாநாட்டுல கோயம்புத்தூர்ல பண்ணியிருக்கார். ஸோ அது 2010. அப்புறம் நாராயணன் ஐயா வந்து அவரும் 2010 தமிழ் கொரியன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு கட்டுரையை வந்து கம்போடியால வாசிச்சிருக்காரு. அதை பத்தி அதுவும் இப்போ ஆன்லைன்ல இருக்கு. லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சுரல் சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொரியா கண்ணன் ஐயா இன்னொரு கட்டுரையை வெளியிட்டிருக்காரு. இந்தியன்ஸ் இன் கொரியா மோனோகிராஃப் அப்படிங்கிறதும் ஒன்னு கண்ணன் ஐயா பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து கண்ணன் ஐயாவும் ஜும் நாம்கிம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிதம்பரம் ஐயா வந்து கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் இந்தியா அண்ட் கொரியா இன் ஆன்டிக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டிலேயே அவர் ஒன்னு 2013 பண்ணியிருக்காரு. அது எனக்கு படிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் ஆரோக்கியராஜும் அவர்களுடைய குழுவினரும் மேரிடைம் ட்ரேட் பிட்வீன் ஏர்லி ஹிஸ்டாரிக் தமிழகம் அண்ட் அது கொரியன் அந்த இதை பத்தி அவங்களும் செஞ்சிருக்காங்க. அப்புறம் முருகையன் அப்படிங்கிறவர் வந்து சின்டாக்டிக் சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் தமிழ் அண்ட் கொரியன் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அப்புறம் வேத பிரகாஷ் அப்படின்னு அவர் ஒருத்தர் வந்து கரக் வம்சத்தை பத்தின ஒரு விஷயத்தையும் ஆன்லைன்ல கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நான் படித்த கட்டுரைகள். அப்புறம் வந்து சிதம்பரம் ஐயாவே வந்து தமிழ் மொழியும் கொரிய மொழியும் ஒப்பாய்வுகளும் முடிவுகளும் அப்படின்னு சொல்லிட்டு அரிமா நோக்குன்னு சொல்லிட்டு இப்ப சமீபத்துல 2022 ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்காங்க. இது மாதிரி நம்ம வந்து எத்தனை கட்டுரைகள் இருக்கோ அத்தனையும் நாம வந்து சேர்த்து அதை ஒரு நூலா வெளியிட்டோம்னா நமக்கு வந்து முழு இது தெரியும். கொரியாவில் என்னெல்லாம் ஆய்வுகள் நடந்திருக்கு, கொரியாவை பத்தினது இன்னும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுல வந்து எனக்கு டேர்னிங் பாயிண்ட் சொல்றது வந்து நான் சொல்லணும் உங்களுக்கு. எனக்கு வந்து நவம்பர் 8ஆம் தேதி அந்த இந்திரபிரஸ்தா காலேஜ், இது வந்து 100 வருட கல்லூரி. எனக்கு அங்க வந்து கொரிய தமிழ் தொடர்புகளை பத்தின இந்த G20 வந்து மாநாடு நடத்தினாங்க. ஆனா அதை வந்து மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கணும்னு சொல்லிட்டு கருத்தரங்கம் எல்லாம் நடத்தினாங்க.
அதுல எனக்கு பேசும் வாய்ப்பு கிடைச்சது. இதுதான் முதல்ல நான் தமிழகம் விட்டு ஒரு அடுத்த மாநிலத்தில் போய் நான் வந்து கொரிய தொடர்புகளை பத்தி பேசுனது. அந்த 8ஆம் தேதி பண்ணும்போது இதே மாதிரியே நான் வந்து அந்த பவர் பாயிண்ட் செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பேப்பர் கிடைச்சது. அந்த பேப்பர்ல வந்து இவர் எழுதியிருக்கார், பி.பி. ராணா சிங் அப்படிங்கிறவர் வந்து இந்த பேப்பர் எழுதினது வந்து எனக்கு கிடைச்சது. அதாவது எனக்கு ஒரே டைம்ல வந்து ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் கிடைக்கல. ஏன்னா ஆன்லைன்ல வந்து நான் ஜஸ்ட் கூகுள் ஸ்காலர் இல்லாட்டி கூகுள தான் போட்டு பாக்குறது. அவர் வந்து இன்டர்ஃபேசிங் கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் கொரியா இல்லஸ்ட்ரேட்டிங் த மெமோரியல் ஆஃப் கொரியன் குயின் ஹியோ இன் அயோத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேப்பர், இது வந்து 2022 நவம்பர்ல கிடைச்சது. ஸோ இப்ப நம்ம பார்த்தோம்னா சரி, இந்த பேப்பர்ல பார்க்கும்போது அவர் வந்து அயோத்தியா பத்தின நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு அந்த இதுல. இது வந்து நான் பார்த்தது வந்து அந்த படிச்சேன், அவ்வளவுதான். படிச்சதோட சரி. ஆனா நம்ம மைண்ட்ல வந்து யாரு என்னங்கிறதெல்லாம் எனக்கு அது தெரியல. ஆனா இந்த காசி தமிழ் சங்கமத்துல போகும்போது நான் வந்து ஆர்கியாலஜிஸ்டா போனதுனால அன்னைக்கு நடந்தது வந்து ஆர்கியாலஜி பத்தின ஒரு செமினார் நடந்தது. சோ ஒரு 4 பேர் பேசினாங்க, ஆர்கியாலஜி பத்தினே பேசினாங்க. அதுல வந்து ராணா சிங் வந்து அவர் வந்து காஷிக்கும் தமிழகத்துக்கும் இருக்கிற தொடர்பு பத்தின அவர் விஷயங்களை பேசினாரு. சோ அவர் பரவாயில்ல, நல்லா பேசினார். அதனால நான் வந்து அவரோட உட்கார்ந்து பேசிட்டு படமெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் நான். அப்ப எனக்கு தெரியாத அவர் அயோத்தியா பத்தின விஷயத்த அவர் பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு. தெரிஞ்சிருந்தா நான் அப்பயே அவரை நேரடியாவே பார்த்து பேசியிருந்திருப்பேன். சரி, நான் அப்போ வந்து இந்த நவம்பர் 2023 வந்து நான் இந்த பேப்பரை படிக்கிறதுக்கு நேர்ந்த போது, சரி நம்ம உடனே வந்து அவருக்கு ஒரு மெயில் அனுப்புவோம். இது மாதிரி இங்க ஆய்வெல்லாம் நடந்துட்டு இருக்கு, நீங்க இப்படி எல்லாம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு மெயில் அனுப்புனேன். 10ஆம் தேதி அவர் வந்து ரிப்ளை அனுப்புனார். அப்ப அந்த ரிப்ளைல மெயின் அவர் என்ன சொன்னாருன்னா, நியூ இன்சைட்ஸ், சாரி, இது எனக்கு வந்து இந்த மெயில நான் போகணும் ஆக்சுவலா. நியூ இன்சைட் டு கிரிட்டிக்கலி எக்ஸாமின். அதாவது இப்போ வந்து நான் வந்து இந்த ஆரோக்கியராஜ் ஐயாவோடது, அதுக்கப்புறம் வந்து நாராயணன் ஐயா அந்த கட்டுரையெல்லாம் போய் சேர்த்து அனுப்புனேன். நான் இது மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, இதை நானாலாம் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் இந்த செம்பவளம் அப்படிங்கறது வந்து இட்ஸ் அ நியூ இன்சைட் டு கிரிட்டிக்கலி எக்ஸாமின் அப்படின்னு சொல்லிட்டு, we now realize that was more conceived and superimposed and politicized. ஏன்னா அவர் வந்து பேப்பர் 2016 வெளியிட்டு இருக்காரு. அந்த பேப்பரை நான் பார்க்க வாய்ப்பு இல்லை. ஆனா அவர் வந்து இந்த மெயிலோடயே அதை அட்டாச் பண்ணியிருந்தார். சோ அந்த பேப்பர் என்னன்னா, அயோத்தியா த ஹோலி சிட்டி ஆஃப் இந்தியா, ரிவர் ஃப்ரண்ட் அண்ட் த பிளேஸ் ஆஃப் இண்டோ கொரியன் இன்டர்ஃபேசிங் சிம்பாலிக் லேண்ட்ஸ்கேப்ஸ். அந்த லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கு, அதை எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேப்பரை வந்து 2016 வெளியிட்டிருக்காரு. இந்த பேப்பரை எனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டது. இப்போ வந்து அவர் ராணா சிங்ங்கிறவர் வந்து நிச்சயமா இது வந்து ஒரு நம்ம வந்து அயோத்தியால இருந்து அவங்க செஞ்சிருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ற மெயில். சோ இதுல நிச்சயமா ஒரு திருப்பம் இருக்கு. ஒண்ணு வந்து அந்த கொரிய பேராசிரியரும் அயோத்தியாவிலிருந்து அவர் சென்றிருக்க வாய்ப்பில்லை, அந்த ரெட்டை மீன் சின்னம் சுமேரியால இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இவரும் வந்து கொரியாவிலிருந்து அங்க அயோத்தியாவிலிருந்து போகலன்னு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அவங்க எங்க இருந்து போயிருப்பாங்க? நிச்சயமா அவங்க இந்தியால இருந்து போயிருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து அந்த கலாச்சார ஒற்றுமைகளை வந்து அவ்வளவு பாக்குறோம். அப்ப நிச்சயமா ஏதோ ஒரு கனெக்ஷன் நமக்கும் அவங்களுக்கு இருக்கு. அப்போ வந்து நம்ம ஆய்வுகளை வந்து இன்னும் வேகப்படுத்தி நம்ம செய்யணும் அப்படிங்கறதுனாலதான் இந்த தலைப்பை கொடுத்து நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான். சோ இப்போ வந்து நான் என்னுடைய ஆய்வு மூலமாக நான் வெளிக்கொணர்ந்த சில விஷயங்களையும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். கொரிய பேரரசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொரோனா காலத்துல வந்து நான் இந்தியாவில வந்து தமிழ்நாட்டுல மாட்டிக்கிட்டேன். ஒரு 7 மாசம் இருக்கும்போதுதான் இந்த கொரிய ஆய்வுகளை தீவிரமா செஞ்சேன் நான். அப்போ வந்து நம்ம சரி இதை ஏன் ஒரு கதையா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஒரு குறு புதினம், அதுல வந்து ஒரு கற்பனை கதையா செஞ்சு இது மாதிரி இந்த இளவரசி இங்க இருந்தாங்க, அவங்க அங்க போனா எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவும். இப்ப நான் உங்களுக்கு ஒற்றுமைகளை காட்டினேன் இல்லையா, இசைக்கருவிகள், தொழில்கள், அந்த மாதிரி பல ஒற்றுமைகள், ஒரு 150 ஒற்றுமைகளை சேர்த்து ட்வின் கல்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படங்களை மாத்திரம் வச்சு ஒரு காஃபி டேபிள் புக் செய்யணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் அது வந்து பப்ளிஷ் ஆகல. ஒரு நல்ல பப்ளிஷரை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். ஆனா இப்ப வந்து நான் ஆய்வு செஞ்சது எல்லாத்தையும் நம்ம வந்து சும்மா அப்படியே நம்ம கிட்டே வச்சிருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 31 வீடியோஸ் என்னெல்லாம் சிமிலாரிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல போட்டிருக்கேன். அது வந்து நீங்க tamil&korea.blogspot.comல நீங்க பார்க்கலாம். எப்படி நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒற்றுமை இருக்கு அப்படிங்கறது, உடை, உணவு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும், சில விஷயங்கள் எல்லாம் அதுல போட்டிருக்கேன். இன்னும் ஆனா 150 விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஆரிஜின் ஆஃப் ஆரிரங் சாங் ஆஃப் கொரியா அதை பத்தின ஒரு ரிசர்ச் பேப்பருமே நான் இப்ப செஞ்சிருக்கேன். இப்ப சமீபத்துல வந்து சரி நம்ம ஆரிரங் நம்ம சொல்லிட்டே இருக்கோமோ, சரி அவங்களோட நாட்டுப்புற பாடல்கள் எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது, சரி நம்ம அதை வந்து மொழிபெயர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து கொரிய நாட்டுப்புற பாடல்கள் ஒரு 35 பாடல்களை வந்து மொழிபெயர்த்து வச்சிருக்கேன். இதுவும் இன்னும் வெளியிடப்பட
வேண்டிய ஒன்று. இந்த பாடல்கள் இங்க பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்மளோட மாதிரியே தான் அவங்க பாடுறாங்க. அந்த அதாவது என்ன சொல்றது, கருத்துக்கள், அதுல இருக்கிற கருத்துக்கள் வந்து நிறைய நமக்கு ஒத்து போகுது. அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நானு. சோ இதுவும் ஒரு நூலாக வர வேண்டிய ஒன்று. இப்போ வந்து நான் முன்னெடுப்புகள், அதாவது இந்த மாதிரி கொரிய தொடர்புகளை நம்ம வந்து எப்படி நம்ம அக்யூமுலேட் பண்ணி ஒரு பெரிய விஷயமா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னெடுப்புகளை எடுத்திருக்கோம். அதற்கு வந்து முக்கிய காரணம் வலைத்தமிழ். பார்த்தசாரதி அவர்கள், அவங்க வந்து வலைத்தமிழ் தொலைக்காட்சி பண்றாங்க. அதனால நாங்க நிறைய நேர்காணல்களை செஞ்சுட்டு இருக்கோம். சோ அந்த நேர்காணல்ல வந்து முகவுரை வந்து பார்த்தசாரதி அவர்கள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் முதல்ல நாங்க சந்திச்சது வந்து கண்ணன் நாராயணன் ஐயா அவர்கள் பல விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரிசா பாலு ஐயா கிட்டையும் பேசணும். அப்புறம் சுரேஷ்குமார், அதாவது இந்த ஆய்வுக்கு நுழைய வழிவகுத்த அவர்கிட்டையும் பேசணும். ஹரிபாலன் அவர்கிட்ட பேசணும். பவழ சங்கரி அவங்க கிட்ட பேசணும். சகாய தேர்சியஸ் அவங்க கிட்ட பேசணும். ரத்தி ஜாஃபர் வந்து இன்கோ சென்டரோட டைரக்டர், எடுப்புகள்லாம் செய்யறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் சில ஆட்கள் இருக்கிறார்கள், அவங்களை எல்லாமும் நான் செய்யணும். சிதம்பரம் ஐயா, ஆரோக்கியராஜ் ஐயா, இந்த ஜிம் நாம்கிம் ஐயா அவர்கள், இவங்களெல்லாம் நான் இன்னும் நேர்காணல் செய்ய வேண்டி இருக்கிறது. அது இன்னும் தள்ளி போயிட்டே இருக்கு. இந்த நேர்காணல்கள்லாம் முடிச்சோம்னா என்ன செய்யணும்னா, இது எல்லாத்தையும் தொகுத்து, அதாவது மொத்தமா கொரிய ஆய்வுகளை பத்தின ஒரு தொகுப்பா செஞ்சு அதையும் ஒரு நூலா வெளியிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முன்னெடுப்புகளை நாங்க செஞ்சிருக்கோம். சோ இதோட என்னுடைய உரை முடிகிறது. நான் அந்த என்ன பேசினேங்கிறத மாத்திரம் ஒரு சின்ன தொகுப்பா சொல்றேன். இந்த ஆய்வு தொடங்கியதை வந்து நான் எப்படி தொடங்கினேன், அப்புறம் இந்த கொரிய தொடர்புகளை பற்றி நான் அறிந்து கொண்ட பல்வேறு கருத்துக்கள், இந்த ஆய்வுல ஏற்பட்ட திருப்பங்கள், அதாவது என் வரையில் ஏற்பட்ட திருப்பங்கள், பிறகு அந்த பேராசிரியர்களின் கூறிய திருப்பங்கள், அதை பத்தியும் சொன்னேன் நான். அப்புறம் கொரிய தொடர்புகள் பற்றிய எங்களுடைய முன்னெடுப்புகள், அதுல இதுக்கு இடையில நான் கொரிய வரலாறு பற்றிய ஒரு சிறு குறிப்பு, இசைக்கருவிகளின் ஒப்புமைகள், குறியீடுகள், மொழி, தொழில் ஒப்புமைகள் என்ன இருக்குன்னு சொன்னேன். யுனெஸ்கோ பட்டியல் என்னன்னு சொன்னேன். இந்தியாவிலும் கொரியாவிலும் நட்பு பாராட்டி எடுத்துக்கொண்ட செயல்கள், அப்புறம் முன்னெடுப்புகள், இதெல்லாம் தான் உங்களுக்கு நான் வழங்கியிருக்கேன். இதை பத்தின மேலும் விவரங்கள் தெரியும்னாலும், நீங்க ஏதாவது விவரங்கள் எனக்கு சொல்லணும்னாலும் chitra.publications@gmail.com தொடர்பு கொள்ளுங்கள். காணொளிகளையும் நீங்க வந்து சித்ரா ஹாங்காங் போட்டீங்கன்னா அது ஒரு பிளாக் ஸ்பாட், அது யூடியூப், அதுல வந்து நான் வந்து தமிழ் கொரிய, தமிழ் சீன, தமிழ் சுமேரிய அனைத்து விதமான காணொளிகளும் நான் வெளியிட்டிருக்கேன். அதுல வந்து தமிழ் அண்ட் கொரியா பிளாக் ஸ்பாட்ல வந்து கொரியாவை பத்தின மாத்திரம் விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும், அதையும் நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து என்னுடைய ரெஃபரன்சஸ். சோ இத்துடன் என்னுடைய உரையை முடிக்கின்றேன். கம்சா ஹம்னிதா. இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை என்கிட்ட சொல்லுங்க. மிகவும் ஆவலோட காத்திருக்கிறேன் உங்கள் கருத்துக்களுக்கும் பின்னூட்டங்களுக்கும். மிக்க நன்றி மேம். அதாவது நிகழ்ச்சியில நான் தொகுத்து வழங்கணும், இவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்ல நினைச்சது அனைத்தையும் நீங்க எனக்கு இங்க என்ன பண்ணின்னு தெரியல, பரவாயில்ல. ஆனா நீங்க எல்லாம் முழுமையாக சொல்லிட்டீங்க. ஆனா உங்களை பாக்குறப்ப எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நான் டிசம்பர் மாசமே உங்களுடைய எண்ணம் வந்து அவங்களுடைய நம்பரை வச்சுக்கோன்னு சொல்லி தேமொழி மேம் கொடுத்தாங்க. அவங்கள வந்து உரை நிகழ்த்த சொல்லி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசின உடனேயே உடனடியாக அப்படியா சரிம்மா அப்படின்ற ஒற்றை வார்த்தைக்கு அப்புறம் நம்ம இன்னைக்குதான் நேரடியா சந்திக்கிறோம், பேசுறோம். மிக தெளிவாக உங்களுக்கு இந்த ஆய்வுல ஏற்பட்ட விருப்பம், அதே தொடர்ந்து நீங்க செய்த ஆய்வுகள், இன்னமும் ஒரு சிறந்த படைப்பாளராக நீங்கள் பரிணமிச்சிட்டு இருக்க எல்லா செய்தியும் சொன்னீங்க. மிக்க நன்றிமா. இப்ப கலந்துரையாடல் வழியாக நிறைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கலாம். பங்கேற்பாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை வழங்கலாம், வினாக்கள் இருந்தாலும் கேட்கலாம். யாரும் கேட்க விரும்புறீங்கன்னா கை உயர்த்தும். கண்ணன் சார். ஓகே, மிச்சவங்க பேசுவாங்கன்னு பார்த்தேன். ஆமா சார், நீங்க ஆரம்பிச்சா எல்லாரும் வந்துருவாங்க. சொல்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க எல்லாம் டைஜஸ்ட் பண்ண அப்புறம் கேட்பாங்க. மல நான் சொல்லி முடிச்சுட்டேன், நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி. அதே நேரத்துல ஒரு விஷயம் சொல்லிக்கலாம் நினைக்கிறேன். கண்ணன் சாருடைய கொரியாவில் தமிழ் சுவடுகள் இந்த நூல் வந்து தமிழ் மரபு அறக்கட்டளை மூலமாக வெளியிடப்பட்டது. அதனுடைய காமன் பாக்ஸ்ல வந்து போட்டிருக்கோம், சாட் பாக்ஸ்ல இருக்குது. அந்த நூலையும் நீங்க வாங்கி பயன்படுத்திக்கங்க, மேற்கொண்ட ஆய்வுகளையும் தொடரலாம். நிச்சயமா நிச்சயமா. அது இப்பதான் எனக்கு தெரியும், சுவடுகள் அது வந்திருக்கு அப்படின்னு இப்பதான் சுபாஷினி மேடம் சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சது. அதான் நிறைய விஷயங்கள் இன்னும் எனக்குமே தெரிய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் அதை இனிமேல் தான் பண்ணணும். ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு. இல்ல, இன்னும் நிறைய கேள்வி பதில் இருக்குது, கட்டாயம் வந்துரும். நீங்க நிறைய பதில் சொல்ல காத்திருக்கலாம்.
ஓகே. ஒரு மிக அருமையான ஒரு ஒரு உரை இது. இதுல எனக்கு வந்து ஒரு பெரிய ஆய்வாளராக எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துறது என்னன்னா, மெய் சித்ரா வந்து இண்டிபெண்டா பண்ணாங்க. நான் சொல்லியோ இல்ல முசாபால் சொல்லியோ, அவங்க வந்து தன் ஆர்வத்துல வந்து இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உள்ள நுழைஞ்சு, அப்ப எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். அதாவது நான் அந்த காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, நீங்க எல்லாரும் செய்யுங்க, செஞ்சாதான் வந்து ஊர் கூடிதான் தேர் இழுக்கும். நான் சொல்லிட்டேன், ஓகே அவ தமிழ்காரி, செம்போழம்னு பேரு, இப்ப பேரை மாத்திருக்கேன், அவன் பேர் பாண்டிமீனாவா இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. திண்டுக்கல்ல ஒரு பேசிட்டு இருக்கும் பொழுது, ஏன்னா அவ அப்படித்தான் சொல்லியிருக்கணும், அவ பாண்டி நாட்டுக்காரி, அவ பேர் இந்த ரெட்டை மீனுக்கு வந்து மீனாள் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கோம். இந்த பாண்டி மீனாள்ங்கிறது வந்து மதுரை பக்கத்துல ரொம்ப ரொம்ப ஒரு பாப்புலர் நேம். அது இது எதை வச்சு கொண்டு சொல்றோம் அப்படின்னா, காம்பே அவர்கள் வந்து அவங்க இவங்க சொல்ற அந்த ஹோபான் ஓக் அப்படிங்கிறதுடைய சீன வடிவத்தை பார்த்து, அந்த சீன வடிவத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கறது அவர் கண்டுபிடிச்சது என்ன, பாண்டியர் அப்படின்னு தான் வருது. ஆமா ஆமா ஆமா. இந்த செம்போழம்ங்கிறது நான் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் எடுத்து நான் பண்ணினேன். ஓகே. ஆனா அவர் வந்து ஏன்ஷியன்ட் சைனீஸோட இதுல போய் பார்த்துட்டு அது வந்து பாண்டி அப்படின்னு, அப்ப பாண்டிய அப்படின்னு வரும்பொழுது வந்து அந்த ரெட்டை மீன் மீனாளியும் சேர்த்து போட்டா பாண்டி மீனான்னு சொல்லியிருந்திருக்கணும். என் பேர் பாண்டி மீனாள், நான் வந்து ஆய்குளத்துல இருந்து வந்திருக்கணும். அது வந்து ஓவர் த பீரியட், ஏன்னா 13ஆம் நூற்றாண்டுல தானே அது சமீப புதுசாவே வந்து கம்பைல் ஆகுது. அப்ப இது ஒரு நாட்டார் வழக்கியல், அதை வந்து அவங்க கொண்டு வந்தது. ஸோ இப்ப இண்டிபெண்டா வந்து சித்ரா அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப இந்த டாக்ல ரொம்ப பிடிச்சது ஏன்னா, அந்த இசைக்கருவிகள் எல்லாம் பற்றி ரொம்ப டீட்டெயில்டா நான் மென்ஷன் பண்றேன், ரொம்ப டீட்டெயில்டா அவங்க பண்ணது உண்டு. எனக்கு வந்து சித்ராவை இந்த அவங்க உரை கேட்கணும்னு தூண்டினது என்னன்னா, அவங்க இந்த ராணாவை பார்த்துட்டு நார்த் இந்தியன்ஸை வந்து கன்வின்ஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி நீங்க ஒரு பார்ட் ஆஃப் ஹிஸ்டரியே விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் கொரியாவை விட்டு வந்ததுக்கு பிறகு, நான் 2011 வரேன், அதற்கு பிறகு எனக்கு இன்னொரு அழைப்பு வந்தது. நான் அங்க போய் எங்களுடைய கியோஸ்டோட ஹெட் குவார்டர்ஸ் அன்சான்ல நான் பேசினேன். அது வந்து கொரிய ஆய்வாளர்களுக்கு, முழுக்க முழுக்க கொரிய ஆய்வாளர்கள், அவங்களுக்கு நான் இந்த மாதிரி சொன்ன உடனே அது உண்மையில வந்து ஹிஸ்டரி கிடையாது, அவங்களோட பூரா வந்து பியூர் ரிசர்ச். ஆமா, கொரியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி தான். அப்ப அவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. அப்ப அவங்க சொன்னாங்க வந்து இந்த டாக்குக்கு வரதுக்காக கிம்பியோங் மோவை நாங்க கூப்பிட்டோம், ஆனா அவர் உடல்நல சரியில்லாதனால அவரால் வர முடியல. ஆனா அவர் சொன்னாரு வந்து கண்ணன் சொல்ற பாசிபிலிட்டியும் இருக்கு அப்படின்னு. அதுல என்ன அவங்க இக்னோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து லேண்ட் ரூட்டையே தான் போட்டுட்டு இருக்காங்க. பட் சச் அன் ஆப்வியஸ் சி ரூட் வந்து எப்ப நம்ம வந்து கிமு 600ல நீங்க வந்து ஆதிச்சநல்லூர்ல பாத்தீங்கன்னா அங்கேயே இருக்க எவிடன்சஸ், அது ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியா இருந்துருக்கு. அப்ப எப்படி ஆதிச்சநல்லூருக்கு வந்திருப்பாங்க, லேண்ட் ரூட்ல வந்திருப்பாங்க. சோ அவ்வளவு தூரம் ஒரு ஆப்வியஸ் ரூட். அதுக்கப்புறம் மணிமேகலை வர்றது, அதுக்கப்புறம் பின்னாடி நிறைய நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த சி ரூட்ங்கிறது வந்து இட்ஸ் a பாப்புலர் ரூட். அதை எப்படி இக்னோர் பண்ணாரு அப்படின்னு ஆச்சரியம். ஏன்னா அவர் வந்து சோல் நேஷனல் மியூசியத்துக்கு போயிருந்தாலே அங்க இருக்குது. சோல் நேஷனல் மியூசியத்துல போனீங்கன்னா நான் அந்த போட்டிருக்கேன், அந்த படம் போட்டிருக்கேன், அழகான மேப். அது முழுக்க முழுக்க கொரியன்ஸ், அவங்களுக்கு தெரிஞ்சுதான் இருக்கு. அது வந்து இந்தியாவை கனெக்ட் பண்ணி கொரியாவை கனெக்ட் பண்ற மேப் அங்க இருக்கு. இவர் போய் பார்க்கல. சோ இவர் வந்து கம்ப்ளீட்டா வந்து லேண்ட் ரூட்லயே வச்சு பார்த்தார். நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தே வந்து அந்த திரைமீளர்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது பாலு அடிக்கடி சொல்லுவாரு. அதாவது வந்து போயிடலாம், போயிட்டு திரும்ப மீள வரணும், அதான் பெரிய விஷயம். நீங்க கடந்து போயிடலாம், கடல் தாண்டி போயிடலாம், அக்கறை சீமைன்னு சொல்றான். இங்க இருந்து வந்து மலேசியாவே இவன் அக்கறை சீமைங்கிறான். இன்னும் அக்கறைங்கிறது நீங்க இருக்கு, ஆத்துலதான் அக்கறை இருக்கு, இங்க இருந்து அக்கறை பார்க்க முடியும், அக்கறை சீமை. இவன் அக்கறை சீமைன்னு சொல்லிட்டு கடல்ல தாண்டி அவ்வளவு தூரம் போறத அவன் அக்கறைன்னு கன்சிடர் பண்றான்னா, அப்ப வந்து திரை மீண்டிருக்கான்னு அர்த்தம். சோ அந்த திரைமீளர் அப்படிங்கிறது தான் தமிழர்னு மாறுனது. நீங்க அந்த கடலுக்குள்ள போய் அந்த அம்மாக்களை நான் பார்த்தேன், ஜேஜோ ஐலண்ட் இருக்கு, அங்க போயிட்டு அவங்க வந்து எப்படி டை பண்றாங்க அப்படின்றதுலாம் நான் நேர போய் பார்த்திருக்கேன். ஆக இந்த ஆய்வுல வந்து இண்டிபெண்டா வந்து சித்ரா
எடுத்துட்டு எவ்வளவு நூல்கள் அவங்க கொண்டு வரதுக்கான திட்டங்களை நீங்க வந்து பிரமிப்பா இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் அவங்க இந்த இடையில சேகரிச்சு இதெல்லாம் வரணும். வந்தா தான் இட் வில் ஸ்ட்ரென்தன். ஏன்னா அது ஆங்கிலத்திலயும் நீங்க வெளியிடணும் கட்டாயம். ஏன்னா வந்து இந்த ரிசர்ச் வந்து நம்ம தமிழுக்குள்ள மட்டும் சொல்லிட்டு பிரயோஜனமே இல்லை. இது வந்து அதனால்தான் நான் அந்த கயா வந்து ஆங்கிலத்துக்கு எழுதினேன். காரணம் என்னது அப்படின்னா வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து அந்த நூல் வந்தது, அதுக்கப்புறம் நான் நிறைய பேசினதுக்கு அப்புறம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இப்ப அதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து அயோத்தியா இல்லாம இப்ப தமிழோட கனெக்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய வீடியோஸ் கொரியன்ஸ் பண்ண வீடியோஸ் பார்த்திருக்கேன். அப்ப உங்களுக்கு தமிழோட கனெக்டிவிட்டி இருக்கு அப்படிங்கறத வந்து அதை பற்றி முதல்ல நான் பேசி அதை வந்து இந்த மாதிரி ஒரு தமிழச்சியா இருக்கணும்னு சொன்னதுல எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு. ஆனா அவங்க சொல்ற மாதிரி அதற்கு முன்னாடியே வந்து ஹோமரும் கிளிப்பிங்கரும் வந்து அதை பத்தி பேசியிருக்காங்க. ஆனா அதை பற்றி யாரும் அதிகமா சொல்றது என் நூல்ல அதை நம்முடைய குறிப்புகள்லாம் தரேன் நான். ஆக சித்ராவுடைய ஸ்பெஷல் கான்ட்ரிபியூஷன் இதான் இருக்கணும். இந்த மாதிரி அவங்க அளவுல வந்து இந்த மாதிரி இன்னொரு மாநிலத்திற்கு போய் அங்க போய் பண்றது, நீங்க அதை சொல்ல விட்டுட்டீங்களே வந்து எப்படி வந்து அந்த நினைவாக இப்ப ரொம்ப படுமோசமாவே சொல்லியிருக்கீங்க. கரெக்ட். தெரியல, நிஜமாவே மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது போய் பார்க்கும்போது. அதான் அது நீங்க சொன்னதுல இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, தமிழகத்துல அவளுக்கு ஒரு சிம்பாலிக்கா ஒரு இது மானுமெண்ட் ஒண்ணு இல்லை. நான் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் வந்து பசும்பொன் அவர்கள் நம்ம வந்து நிச்சயமாக வந்து தமிழகத்தினுடைய அந்த உலக தமிழ் இதுல நம்ம பண்ண போறோம், நிச்சயமா நான் வைக்கிறேன் அப்படின்னாரு. அது வேற சொன்ன வார்த்தையோட போச்சு, அவங்க எதுவுமே பண்ணல. இது ரெண்டு விஷயங்கள் இந்த இடத்துல சொல்றது. ஒன்று வந்து அவளுக்கு கொரியா ராணிக்கு வந்து அவர் தமிழச்சி அப்படிங்கிறது கீழடியிலே பண்ணலாம். ஏன்னா கீழடியில் அவ்வளவு அழகா வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. கீழடி தொன்மையில அங்கேயும் ஒரு செக்ஷன் வந்து இந்த கொரிய தமிழ் தொடர்பு பற்றி அவங்க வச்சாங்கன்னா நம்ம எல்லாம் இருக்கோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றது. என்ன எவிடன்ஸ் வருமோ எல்லாம் நம்ம எடுத்து அது வந்து அவங்க கட்டாயம் அதை செய்ய வேண்டிய ஒன்று. இரண்டாவது வந்து ப்ரொஃபசர் தாம்பே, அவர் தான் என்னுடைய அசோசியேட், ஜாப்பனீஸ் ப்ரொஃபசர், டோக்கியோ பல்கலைக்கழக மேனாள் பேராசிரியர். அவர் பண்ணின ஒரு முக்கிய கான்ட்ரிபியூஷன் என்னன்னா வந்து சீனாவிற்கும் தமிழகத்திற்கும் உள்ள தொடர்பு எப்படி போதி தர்மர். அந்த போதி தர்மரை வந்து நீங்க பாத்தீங்கன்னா தாமோ அப்படிங்கிறாங்க சைனீஸ்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹாங்காங்லயே தாமோ அப்படின்னா வந்து போதி தர்மர். இந்த தாமோங்கிறது கொரியா வரும்போது வந்து தல்மா அப்படின்னு மாறுது. ஓகே, அந்த தல்மா அந்த LR அந்த இது தெரியும் உங்களுக்கு, அது வந்து எது ஜப்பானுக்கு போற போது வந்து தாருமா அப்படின்னு மாறுது. தல்மாங்கிறது தாருமா அப்படின்னு மாறுது. சோ இப்படி எல்லாம் தென்கிழக்கு ஆசியா முழுதும் அறியப்பட்ட அந்த போதி தர்மர் வந்து he belongs to காஞ்சிபுரம் அப்படின்னு ஆவணங்களை வைத்து தாம்பே அவர்கள் தான் முதல்ல சொல்றாரு. அப்போ அவர் வந்து நான் சென்ற முறை என்னை அழைச்சு கொண்டு காமிச்சாரு. காஞ்சிபுரத்துல அவர் ஒரு மோனுமெண்ட் கட்டணும் அப்படின்ட்டு நிலம் வாங்கி போட்டாரு. நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த தமிழக அரசுமாக இருக்கிறது சரி, மிச்சம் இங்குள்ள புத்திஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணினா இவன் வந்து இப்போ உங்களுக்கு கொரியன்ஸ் வந்து டூரிஸ்டா போறாங்க, அயோத்தியா போறாங்க, பார்த்தா வந்து அப்கோர்ஸ் அங்க வந்து கோயில் கையில் அதெல்லாம் இருக்கு. ஆனா பக்கத்துலேயே கயா இருக்கு. அப்ப இந்த கயாக்கு வரும்பொழுது புத்த கயாக்கு வராங்க. அப்ப வந்து அங்க நிறைய புத்திஸ்ட் மானுமெண்ட்ஸ். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா தமிழகத்திலயும் ஏகப்பட்ட புத்திஸ்ட் மானுமெண்ட்ஸ் இருந்திருக்கு, அதெல்லாம் அழுகி போச்சு. நான் சமீபத்துல வந்து ஒரு பௌத்த மீளாய்வு ஒரு கருத்தரங்க போயிருந்தேன், பிரம்மாண்டமா நடத்து. அப்ப பார்த்தா தமிழகத்துல வந்து அவ்வளவு புத்திசம் இருந்திருக்கு. இவங்கதான் வந்து ஸ்ரீலங்காக்கே புத்திஸ்ட கொடுத்திருக்காங்க, அதான் ஹிஸ்டரி. அப்படிப்பட்ட ஒரு தொன்மையான இந்த தமிழகத்தினுடைய பௌத்த இதை பற்றி நம்ம ஒண்ணுமே இது வரைக்கும் அதை பத்தி பேசுனது இல்லை, எக்ஸ்போஸ் பண்ணது இல்லை. ஆமா, அவங்க வந்து இங்க பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம். சாதாரணமா காஞ்சிபுரத்துல அவருக்கு நம்ம உதவி, அவர் ஒரு ஜாப்பனீஸ் கார்டன் இருக்கிறேன், அப்ப அதோட சேர்த்து இதெல்லாம் நம்ம பண்ணினோம்னு வச்சுக்கிட்டேன். அப்ப அவங்களுக்கும் இங்க வரத்துக்கு சரி ஓகே, வரத்துக்கு ஒரு காரணம் இருக்கும். ஓகே, தமிழச்சி சொல்றாங்க, இங்க வந்து ஹிந்தையோட இருக்குது. அன்னைக்கு அந்த இவரோட நானும் பேசுறேன், அம்பாசடரோட. அவர் சொன்னாரு, கண்ணன் சென்னையை சுற்றி ஒரு 400 கொரியன் கம்பெனிஸ் இருக்கு, டு யூ திங்க் இட்ஸ் a coincidence அப்படின்னு கேட்டாரு. கோயின்சிடன்ஸ் இல்ல, அது அவன் ஏதோ ஒரு அவனுக்கும் வந்து ஒரு ரத்த பந்தம் இருக்கிறது, பூரா விட்டகுறை தொட்டகுறை அவனும் ஃபீல் பண்றான். ஓகே, அது என்னங்கிறது இப்ப பார்த்தசாரதி சொன்னீங்க. பார்த்தசாரதி ரொம்ப அழகு. அவருடைய லாஸ்ட் மீட்டிங்ல நான் தான் சொன்னேன், அது எப்படி சார் நீங்க தமிழகத்தை விட்டுட்டு அவ்வளவு அயோத்தியா? இல்ல கண்ணன், மாமல்லபுரத்துல இருந்து போனாதான் நானும் சொல்றேன் வந்து தமிழகம் நிச்சய தொடர்புல இருக்கு அப்படின்னு.
ஏன்னா தமிழகத்தினுடைய தொடர்பு இல்லாம வந்து கொரியாவை பத்தி, கொரிய இந்திய தொடர்பை பத்தி பேசவே முடியாது. அப்ப அதெல்லாம் நீங்க ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில நம்ம தொடர்ந்து இதுல பயணிக்க வேண்டும். உங்களுடைய முயற்சிகளுக்கு தமிழ் மர வரக்கத்துல என்றும் துணை இருக்கு. மிச்சவங்க ஏதாவது கேள்வி கேட்டிருந்தா சொல்லலாம். சாரி, நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னா தெரியல. இல்ல சார், மற்றவங்க கேள்வி கேட்கலாம், இல்ல கருத்துரை வழங்கலாம். மேம் அழைக்கிற வணக்கம். சொல்லுங்க சார். ரொம்ப மிக அருமையான ஒரு நல்ல கருத்து. உங்களுடைய நீண்ட ஆராய்ச்சி, அதாவது டீட்டெயில் ரிசர்ச், அதாவது ரிசர்ச்ன்றது இப்படிதான். ஒரு ஆய்வுன்றது எப்படின்னா, தான் மட்டும் தன்னுடைய செயல் மட்டும் பார்க்காம மற்றவங்க என்ன பார்க்கறாங்க அதுதான் முக்கியமான ஒரு இது. அப்பதான் ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வர முடியும். இல்லைன்னா நம்மளோட கருத்தை தான் திணிக்க முடியும். நிறைய ஆர்டிகல்ஸ் எடுத்திருக்கிறீங்க, அது ரொம்ப அப்ரிஷியேட் மேம். முடிந்த அளவுக்கு நீங்க அது புத்தகமா வெளியிட்டு எடுங்க. அந்த இது 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 எனக்கு புது தகவலா இருக்கு. அந்த மியூசிக்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறீங்களே, பழைய ட்ரம்ஸ் அது இதெல்லாம், ஏன்னா அதெல்லாம் கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா நீங்க எதெல்லாம் நீங்க காமிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் இன்னைக்கு வந்து தமிழகத்துல இழிவான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு. அதுக்கு தான் நான் நோட் பண்றேன். ட்ரெடிஷன் அதுதான். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம இதெல்லாம் வந்து பாரம்பரியமோ நம்ம சொல்றோமோ அதெல்லாம் இன்னைக்கு இழிவான ஒரு சொல்லா மாறிடுச்சு. அதனால இது கொண்டு வரும். இன்னைக்கு வந்து இந்த கொரியா, அட்லீஸ்ட் இந்த கொரியா பார்த்துட்டு நம்ம தமிழ் திருப்பி மீட்டு எடுக்கணும். அந்த ஒரு இது. இன்னொன்னு, நீங்க ஒரு சார்ட் போட்டிருந்தீங்க, அது ரொம்ப அருமையான ஒரு சார்ட். அந்த யுனெஸ்கோ அவங்க பண்ற கிம்ச்சி, ஜங்கு, அந்த கும்மி ஆட்டம், அந்த இதெல்லாம் அதுல இன்னொன்னு நீங்க சொல்லிருந்தீங்க. இது தமிழக அரசுக்கு நீங்க நம்ம எல்லாமே சொல்லணும், நீங்க இல்ல எல்லாமே சொல்லணும். ஆமா, ஏன்னா இப்ப இருக்கிற அரசு வந்து சிறப்பான அரசு. ஏன்னா இப்ப இன்னைக்கு வந்து கீழடியில வந்து பாத்தீங்கன்னா மியூசியம் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. இதோ மியூசியம் பார்த்தோன்னா எங்கன்னா கவர்மெண்ட் மியூசியம் தான் இருக்கும். ஆனா எங்க தொல்லியல் அகழ்வாராய்ச்சி பண்ணாங்களோ அந்த இடத்துல மியூசியம் இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று மீட்புன்னு சொல்லுவான். அதனால இதெல்லாம் நம்மளை போன்ற ஒரு ஆய்வாளர்கள் இத வந்து ஒரு பட்டியலிடணும். நம்ம வந்து யூடியூப் காணிகளோ இதை டிஸ்கஷன் ஒரு ஏதுவா இருக்கும். ஆனா ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரொபோசலா சொல்லும் போது பார்த்தோன்னா ஒரு டாக்குமெண்ட் இருக்கணும்ல, எதனா ஒரு டாக்குமெண்ட் இருக்கணும். ஆனா நம்ம பெரும்பாலும் நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் குறை சொல்லுவோம், அரசு வந்து குறை சொல்லுவோம். ஏன் இவர் நல்லா பேசிருக்கிறாரு, இவர் நல்லா செஞ்சிருக்காரு, ஏன் அதை பண்ணலன்ட்டு எல்லாம் பண்றாங்க. ஆனா அதுக்குன்னு ஒரு ப்ரொபோசல் இருக்கும்ல. அப்ப நம்ம இந்த இசை கருவி எல்லாமே நீங்க டாக்குமெண்ட் பண்ணிட்டு அதை நம்ம கொண்டு வரலாம். நல்ல ஒரு சிறப்பு. அடுத்தது நம்ம ஐயா சொன்னாரு பாருங்க, புத்திசம், அதுதான் அங்க வேலையிடுங்க. நிறைய அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம வரலாற்றை தேடுனா அதை ஏன் நம்ம தமிழர்கள்ல ஏன் அது ஏன் ஒத்துக்க மாட்டாங்க எனக்கு புரியல. இன்னொன்னு எனக்கு என்னோட ஆதங்கம் நாங்க பேசுறேன். ஏன்னா நிறைய இதே தமிழ் மரபு கட்டளையில நான் நிறைய பார்த்திருக்கிறேன். மதத்தையும் மொழியும் ஒன்னா சேர்த்துக்கிறாங்க. அது எப்படிதான் எனக்கு ஒன்றும் புரியல. அது ஏன் இங்க வருது? அது தமிழ்நாட்டுல மட்டும்தான் நடக்குது. அது மதத்தையும் மொழியும் அங்க சேர்த்துருக்கேன். இப்ப நான் பேசுறேன் ஆரோக்கியராஜன் கிறிஸ்டின் ஒரு ஐடென்டிஃபை கொடுத்துடுறாங்க. இப்ப கண்ணன் சார் பேசுறேன், அவரு ஒரு முத்திரை கொடுத்துடுறாங்க. மொழிக்கு எப்படி வருது? ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நாங்க கொரியாவில் நாங்க இருக்கிறேன், ஒரு 10 வருஷமா வாழ்றேன். எங்க பெரும்பான்மை மதம் பார்த்தோன்னா பௌத்த மதம், அடுத்தது கிறிஸ்துவ மதம், அப்புறம் மதமே இல்லாதவன்றவங்க தான் பெரும்பான்மை. 50% மேல இருக்கிறாங்க. எந்த மதமும் இல்லைன்ட்டு நாத்திகர்னு வச்சுக்கலாம். ஆனா இப்ப நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா இப்ப கிறிஸ்துவர்கள்லாம் ஐரோப்பிய கைக்கூலின்றோம். இப்ப ஏதோ ஒரு கருத்து பேசுறோம், இஸ்லாமியர்கள் பார்த்தோன்னா அரேபிய கைக்கூலின்னு. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா பௌத்தம் தான் முக்கியமானது. இங்க யாருமே இந்திய கைக்கூலின்னு யாரும் சொல்றது இல்ல. யாரு பௌத்தம் எங்கிருந்து வந்து தோன்றிய மதம்? இந்தியாவில இருந்து தோன்றிய மதம். ஆனா இங்க யாருமே இங்க இருக்கிற புத்திஸ்ட் வந்து இந்திய கைக்கூலின்னு சொல்லல. அடுத்தது கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க, இங்க யாரும் ஐரோப்பிய கைக்கூலின்னு சொல்லல. என்னன்னு கூப்பிடுறோம்? கொரியன் இருந்து அந்த மொழியை தான் அடையாளப்படுத்தி பேசுறோம். அப்ப நம்ம அப்படி அந்த வரலாற்றை பார்க்கும்போது நம்ம வந்து இந்த பழையதான் எடுக்க முடியும். இப்ப கண்ணன் சார் சொல்லும் போது நீங்க பௌத்தத்தை நம்ம நிறைய நீங்க தெரிஞ்சீங்கன்னா இந்த கொரியா தமிழுக்கான ஒரு தரவுகளா இருக்கட்டும், எல்லா வரலாறும் கிடைக்கும். ஆனா அத தேட மறுக்கிறாங்க. அதான் அங்க சிக்கல் வருது. அப்ப இந்த சிக்கல் வந்து ஒரு சாதாரண ஒரு காமன் பிளாட்ஃபார்மா பேச கூட பிரச்சனை இல்ல. ஆய்வாளர்கள் பண்றாங்க, அவங்களே வந்து ஒரு மைண்ட், ஒரு ப்ரீகன்சீவ் மைண்டோட பேசும்போது அங்கதான் அது ரொம்ப டேஞ்சரஸ். அது நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணும்போது பார்க்கும்போது எதுலாம் இப்ப நீங்க ஒரு டேட்டா வச்சிருக்கீங்க, நீங்க மியூசிக்ல பண்ணீங்க, கேம்ஸ்ல பண்ணீங்க, இது ஒரு டேட்டா. மத்தவங்க என்ன பண்ணிருக்காங்க, தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ரிசர்ச்சர். அதுவும் இருக்கு. அப்ப ரெண்டுத்தையும் பண்ணிட்டு ஓகே, அப்பதான் ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வர முடியும். சோ அப்ப இது என்னோட இது மேம். அதான் ஒரு மொழியோ மதத்தையோ கொண்டு வந்து திணிச்சுன்னா அது வந்து ஒரு இதா இருக்காது. பௌத்தம் முக்கியமான ஒரு இது. இன்னொரு முக்கியமான சார் கண்ணன் சார், நீங்க உங்க போட்டோ நான் பார்த்தேன், ஹேன்ச டெம்பிள் போனீங்கல்ல,
கொரியாவுல. ஆ, உங்களுடைய தான் நான் பார்த்தேன். அதை பார்த்து நான் கண்டுபிடிச்சேன் பாருங்க. ஹேன்சர் டெம்பிள். அந்த கோயிலோட பேர் வந்து ட்ரிபிகானா கொரியானா. அது பேர் என்ன? ஆமா. ட்ரிபிகானா கொரியானா. அது அந்த கோயிலுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 81,000 நூல்கள் இருக்கு. நூல்கள்னா நம்ம எப்படி பனை ஓலையில எழுதுறோமோ அவங்க வந்து உடன் பிளாக்ஸ் எழுதிருக்காங்க. எப்படி இங்க பனைமரம் கிடையாது கொரியாவுல. அப்ப அவங்க வந்து மரத்துல அந்த பனை அந்த உடன் பிளாக்ஸ்ல 81,000 ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு, எழுத்துக்கள் இருக்கு. என்ன எழுத்துக்கள்னா பௌத்தத்துல இருந்து வந்த லா சட்டங்கள், அதுக்கப்புறம் நீதி மொழிகள், இது எல்லாமே எழுதிருக்கு. அப்ப ட்ரிபிகானான்னு பார்க்கும்போது இப்ப தமிழ்ல பார்த்தா திரிகடுகம்ன்றோம் பாருங்க. நம்ம திரிகடுகம் இருக்கலாம் இருக்கலாம் இல்ல இருக்குது, இருக்கலாம்னு சொல்லாதீங்க, இருக்குது. ஆமா, ட்ரிபிகானா இருக்கு. அத திரிகடுகம்னு சொல்றோம் பாருங்க. முப்பால் சொல்றோம் பாருங்க. திருக்குறள்ன்றது முப்பால். அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அறம், மருத்துவம், நீதி, அந்த நாட்டு நீதி அந்த காலத்துல எழுதி வச்சிருக்காங்க. நம்மளுடைய திருக்குறளா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் எல்லாமே அதுதான் நீதி நூல் தான் சொல்லுது. ஆனா நம்ம கிட்ட இருந்தது எல்லாத்தையும் காணோம், எல்லாத்தையும் போட்டு எரிச்சிட்டோம். இவங்க வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. கரெக்ட்டுங்களா மேம்? அதுதான் ஐயா சொல்லுவாரு, அந்த ஆய்வை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரிபிடகா உடன் பிளாக்ஸ் ஆய்வு பண்ணணுங்கிறது அவரோட ஆசை. ஆக்சுவலா ஐயா ஒரு தடவை சொல்லியிருக்காரு, நான் கேட்டிருக்கேன். அதான் மேம், இப்ப நம்ம அதுவும் ஆய்வு செய்யணும், நம்ம கிட்ட இருக்கிற நீதி நூலும் செய்யணும். இப்ப இங்க அதுதான் நான் சொன்னேன். இங்க என்ன சிக்கல்னா மதத்தை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதாங்க பிரச்சனை. ஆய்வா வைங்க, ரிசர்ச்சா வைக்கீங்க. அதுதான் பொதுவான ஒரு இது. பிஎன் இண்டிபெண்டன்ட் ரிசர்ச்சர், பிஎன் அதாவது எதுக்கும் ஒரு இதுவா ஒரு காமன் ரிசர்ச்சர் ஷுட் பி காமன். ஒரு அரசு போல யாரும் சார்ந்து இருக்க கூடாது. இப்ப நான் இங்க கொரியாவுல தமிழ் ஆய்வு பண்றதுனால நான் தமிழை தூக்கி பேசக்கூடாது. அதுக்காக கொரியா மண்ணையும் வந்து நான் அழுத்தி பேசக்கூடாது. என்ன எவிடன்ஸ் இருக்கோ we need to based on fact. அதுதான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா டேட்டா வந்து புக் இல்ல அதை பப்ளிஷ் பண்ணுவோம். சூப்பர் மேம். இப்ப நீங்க புத்திசம் சொன்னீங்க இல்லையா? இப்ப நான் கர்நாடகத்துல நிறைய கோயில்களுக்கு போனேன். அங்க ஜெயின் கோயில்கள் இருக்கு. ஆனா புத்த கோயில்கள் அங்கேயும் பார்க்க முடியல, தமிழ்நாட்டையும் பார்க்க முடியல. அப்ப அது எங்க போய் எப்படி மர்ஜ் ஆச்சுங்கறதை யார் ஆய்வு? அது எல்லாம் கன்வெர்ட் ஆயிடுச்சு மேம். இது ரெக்கார்ட் ஆகுது. மர்ஜ் ஆச்சுங்கறது தான் தெரியணும் நமக்கு. எல்லாம் கன்வெர்ட்டட் மேம். வரலாற்று படி பார்த்தனா as per research article we are all most of us converted to Buddhism Jainism தான். That is இதான் டேட்டா. அதுதான் இதுக்கெல்லாம் டேட்டா. இதுக்கு நீங்க புத்திஸ்ட் ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க சேரிகளும் சரி பழைய கோயிலும் பார்த்தனா இருக்கும், கிடைக்குவாங்க. அதனால வேற மாதிரி நிறைய இருக்கும். ஆனா அது வேற மாதிரி இருக்கும். புத்தர் சிலை, அதாவது நான் இப்ப இந்த கோயில் தூண்கள் எல்லாம் பாக்குறேன் இல்லையா, சில இடத்துல புத்தரும் ஸ்கெட்ச் பண்ணி இருக்காங்க. பட் அவர் வந்து மெயின் சந்நிதியில இல்ல. அவர் அந்த தூண்ல நிச்சயமா இருக்காரு, புத்தர் எல்லாம் இருக்காரு ஆக்சுவலா சில கோயில்கள் எல்லாம். பட் அது வந்து எப்படி அவங்க அந்த காலத்துல அந்த புத்திசம் வந்து எப்படி இருந்ததுங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்குதான் மேம் நம்மளுடைய காப்பிகள் பாருங்களேன், மணிமேகலை, சிலப்பதிகாரம், இது எல்லாமே வந்து அதோடைய சொல்லுதான் இருக்கு. நீங்க இதெல்லாம் வந்து கொரியால வந்து தான் கத்துக்கிட்டேன். ஏன்னா எல்லாமே இங்க எல்லாமே இருக்கோ அதேதான் தமிழ்நாட்டிலும் இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஏசியா ஃபுல்லா இருக்கு. ஏசியா ஃபுல்லா. ஏன்னா ரெண்டு சொல்லுவோம் புத்திசம் சொல்ல போனா. அன்னைக்கு வந்து நலண்டா யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் காஞ்சிபுரம், இது ரெண்டு தான் டூ எபிக் சென்டர்ஸ். காஞ்சிபுரம் வந்து இப்ப நாலந்தாக போனாலே நீங்க காஞ்சிபுரம் இந்த வழிதான் வரணும். காஞ்சிபுரம், அத மகாபலிபுரம் நீங்க சொன்னீங்க பாருங்க போர்ட், அதான் முக்கியமான சீஃப் போர்ட். அதாவது சோழர் போர்ட். அப்புறம் அதுதான் முக்கியமான சோழன் காலத்துல தான் வந்து அதிகமா புத்திசம் வந்து ஃப்ளரிஷ் ஆயிடுச்சு, ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு நல்லா. அந்த போர்ட் வழிதான் நல்லா இதாயிடுச்சு. அப்ப இவங்க போகும்போது அப்ப ரெண்டு மதமும் இருந்திருக்கு. அப்ப இன்னைக்கு வந்து எப்படி கிறிஸ்துவம், இஸ்லாம, சைவம், வைணவம் சொல்றோமோ, அன்னைக்கு ரொம்ப பீடாமன் ரிலிஜன் பார்த்தோன்னா பௌத்தமும் சமணம், ஜெயினம் தான். அப்ப ஜெயின மதத்தை வந்து அப்ப ரெண்டு பேரும் வந்து ரெண்டு மெர்ச்சன்ட்ஸ், ரெண்டு பேரும் வசதியானவர்கள் அன்னைக்கு எல்லாமே. அப்ப ஜெயினர்கள் வந்து கடல் தாண்டக்கூடாது, அதான் இல்ல அவங்களை பொறுத்த வரைக்கும். அப்ப இன்னொருத்தங்க யாரு இருக்கிறாங்கன்னா புத்திஸ்ட் தான், அவங்க கடல் தாண்டி போகலாம். அப்ப கடல் தாண்டி போகும்போது அப்ப அவங்க பிசினஸ் பண்ண போறாங்க. அப்ப பிசினஸ் பண்ண போகும்போது ஒரு நாடுக்கு இப்ப இலங்கை போவாங்க, அதுக்கு அடுத்தது அந்த கப்பல நெக்ஸ்ட் எங்க போவோம், இந்தோனேஷியா, சிங்கப்பூர், அப்புறம் சைனா, அப்படி போவாங்க. அப்ப அப்படி போகும்போது என்ன ஆகுனா அவங்க பண்பாடும் கூட்டு போவாங்க, அவங்களோட உணவு கூட்டு போவாங்க. இப்ப வெள்ளக்காரன் உள்ள வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. அப்ப வரும்போது எதுக்காக வந்தான்? மத பரப்பத்துக்காக வரவே இல்லை வெள்ளக்காரங்க, பிசினஸ்க்காக வந்தான். அப்ப வரும்போது அவங்க கூட மொழியும் சரியா உணவும் இருந்தது. அப்ப அந்த மக்கள் வந்து புடிச்சுக்கிறாங்க. இப்படிதான் நம்மளோட இது போயிடுச்சு. நம்மளோட தமிழ் பண்பாடு பரவி இருக்கு மேம். இதுல வந்து பௌத்தத்துல ரெண்டு கருத்து. திரிபிடிகம் தான் ட்ரிபிடிகாங்க. அது தேடணும். தமிழ்ல நிச்சயமா இருந்தது.
ஏன்னா இப்ப மணிமேகலம்னு ஒரு காப்பியமே, ஒரு தமிழ் காப்பியம் வந்து பௌத்தத்துக்காக உருவாக்கியவன் வந்து இதெல்லாம் என்னைக்கோ பண்ணியிருப்பான். ஏன்னா இதெல்லாம் அடிப்படை நூல்கள் இருக்கும், நம்ம எடுத்து பார்க்கணும். அதில் அது தேடிட்டு இருக்கான். அதே போல இன்னொன்னு என்ன, தாமரை சூத்திரம், லோட்டஸ் சூத்ரா. இந்த நான் வந்து மலேசியால அது ஒரு எக்ஸிபிட்டுக்கு வந்து என்னை அழைச்சிருந்தாங்க ஸ்பெஷலா. அப்ப நான் அங்க போயிருந்த பொழுதுதான் தெரியும் இந்த லோட்டஸ் சூத்ராங்கிறது சமஸ்கிருதத்துல இருக்கு, பாலி மொழியில இருக்கு, சீனத்துல இருக்கு. ஓகே, இவ்வளவு இருக்கிற போது தமிழ்ல நிச்சயமா இருந்திருக்கும். ஏன்னா வந்து சமஸ்கிருதத்துல எதெல்லாம் இருக்கோ தமிழ்ல வந்திருக்கும். பாலியில இருக்கிறத அந்த காலத்துல அது ரொம்ப காம்படிட்டிவா தமிழ்ல பண்ணிருக்காங்க. எரிச்சிட்டோமே எல்லாத்தையும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு தலைப்பு தொடர்பா பேசுறதுக்கு காத்திருக்கிறாங்க நிறைய பேரு. நெக்ஸ்ட் பார்க்கலாம், அடுத்து காத்திருக்கிறாங்க. வாமா மேம், நீங்க கேளுங்க. வணக்கம் மேம், ரொம்ப அருமையா இருக்கு உங்க உரை. கிட்டத்தட்ட வந்து கண்ணன் சாரையே திருப்பி கேட்ட மாதிரி இருந்தது, கேட்ட மாதிரி இருந்தது. அவர் அடிக்கடி பேசும்போது இந்த விஷயங்கள்லாம் அடிக்கடி எங்கள்கிட்ட பகிர்ந்துக்குவாரு. இதுல வந்து எனக்கு வந்து இது கருத்துன்னு சொல்றதா கேள்வின்னு சொல்றதா எனக்கு தெரியல, நான் சொல்றேன். இப்ப நம்ம வந்து இந்த செம்பவளம் அல்லது அந்த அரசி இந்த அது வந்து அயோத்தியால இருந்து போனாங்களா, ஆய கிங்டம்ல இருந்து போனாங்களா அப்படின்ற ஒரு கருதுகோள் இன்னும் இருக்கு. கண்ணன் சாரோட ஆய்வுல வந்து அவங்க போனாங்க, பாண்டிய இளவரசி தான் அப்படின்ற மாதிரி ஆய்வு இருக்கு. உங்க ஆய்வு வந்து அது இன்னுமே பறந்துபட்ட மாதிரி வந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இது வந்து இந்த நடந்ததும் 13ஆம் நூற்றாண்டுலதான் இந்த ராணி அங்க போனது 13ஆம் நூற்றாண்டு வந்தது, அந்த இதுலதான் இருந்திருக்கு. ஆனா வந்து நம்ம வந்து எல்லாமே இப்ப ஆசிரியர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நமக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒரு பண்பாட்டு கூறுகள் தானே இருக்கு. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், மூத்தவங்க தான் வந்து குடும்பத்தை எடுத்து நடத்தணும், அப்புறம் நம்மளோட தொழில் வந்து பெரும்பான்மையா விவசாயம் இல்லைன்னா வணிகம், அந்த மாதிரிதான் இருந்திருக்கு. அப்ப இந்த பண்பாட்டு ரீதியில இந்த இதை பார்த்தோம்னா வந்து நம்ம வந்து இன்னொன்னு மக்கள் வந்து எல்லாரும் ஆப்பிரிக்கால இருந்து தான் ஹோமோசேபியன்ஸ் எல்லாம் வந்தாங்க அப்படின்றதும் இருக்கு. இப்ப வேற வேற இடத்துக்கு போயிருந்தாலும் இந்த பண்பாடு வந்து ஒருமிச்சு இருக்குன்றதுதான் நிறைய ஆய்வுகள், உங்க ஆய்வுகளும் சரி, கண்ணன் சாரோட ஆய்வுகளும் சரி, மற்றவங்களோட ஆய்வுகளும் சொல்லுது. அப்ப வந்து இந்த பண்பாடு வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா வந்து இது இன்னுமே வந்து காலத்துக்கு பின்தங்கிதான் இருந்திருக்கும். அதாவது இப்ப நம்ம ஆதிச்சநல்லூர்ல நமக்கு கிமு 600ல எவிடன்சஸ் கிடைக்குது, அதனாலதான் அந்த கிமு 600ன்னு சொல்றோம். ஆனா அதுக்கு முன்னாடியே அது வளர்ந்து நகரமா இருக்க போய் இருக்கு. அப்படி உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இது வந்து ஒரு கணிப்பு இருக்கா, எந்த காலத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பண்பாட்டு மாற்றங்கள் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கணிப்பு இருக்குங்களா? இதுக்கு வந்து நான் இப்ப சொன்னேன் இல்லையா, நான் வந்து தமிழ் சீனம், தமிழ் கொரியா, தமிழ் சுமேரியா இந்த ஆய்வுகளை நான் செய்யறதுல பார்த்தோம்னா, தமிழ் சுமேரியாங்கிறதுக்கே நான் இன்னும் 2 நூல் செஞ்சு வச்சிருக்கேன். நான் இன்னும் எதுவுமே பப்ளிஷ் ஆகல. அந்த காலத்திலேயே நம்ம பார்த்தோம்னா நம்ம தமிழர்கள் இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கோமோ அந்த கல்ச்சுரல் கண்டினியூட்டி இருக்கு. ஆனா நமக்கு தெரியாது, இங்கேருந்து நம்ம தமிழ்காரங்க அங்க போனாங்களா இல்லாட்டி அங்கேருந்து இங்க வந்தாங்களாங்கிறது வந்து இன்னும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியது. ஆனா அந்த கண்டினியூட்டி வந்து எக்கச்சக்கமா இருக்கு. அது தனியா ஒரு நூல், எனக்கு சுமேரியாவை பத்தின ஒரு நூல் தனி. இப்ப நீங்க வந்து கொரியா கூட நம்ம நிறைய ஆசியால இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, ஆனா சில பெக்குலர், நான் வந்து இப்ப சீனால வாழ்ந்தேன், அதாவது ஹாங்காங்னா உங்களுக்கு அது சீனா தான். நான் முதல்ல இந்த 25 வருஷத்துல நான் வந்து பார்ப்பேன், இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு ஆனா யோசனை பண்ணது கிடையாது. சரி, நமக்கு வந்து நம்ம ஊர் மாதிரியே இருக்கு, நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு, பைத்தம்பருப்பு எல்லாம் அவங்க பயன்படுத்துறாங்க. ஆனா நம்ம இது என்ன நினைக்கிறோம்னா, நம்ம சோழர் காலத்துல வந்து நிறைய அங்க வந்து கோயில் ஒண்ணு கொஞ்சான்னு ஒரு இடத்துல இருக்கு, கோயில் கட்டியிருக்காங்க. அப்போ நிறைய தமிழ்காரங்க அங்க போயிருக்காங்க, அங்க வாழ்ந்திருக்காங்க, அப்ப அவங்க எடுத்துட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா. இப்ப நான் வந்து அந்த சீனாவில் போகர்னு ஒரு நூல் எழுதியிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்றது வந்து எல்லாமே இந்த ஒப்புமைகள்லாம் வர்றது வந்து புத்த மதத்தோட பரவல்னால அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்னன்னா, என்னோட கருதுகோள், புத்த மதத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து அவங்களோட தொடர்பு கொண்டு இருக்கிறோம். அதுல வந்து போகர் வந்து ஒரு முக்கியமான நபர் அதுல. ஏன்னா அவரே வந்து அவரோட பாடல்கள்ல போகர் 7000 ஒரு நூல் இருக்கு. ஒரு 400 இடத்துல நான் சீனாவுக்கு போயிட்டு வந்தேன், நான் அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன், அவங்க எல்லாம் இப்படி இருந்தாங்க மக்கள் அப்படின்னு 400 இடத்துல சொல்லியிருக்காரு. அவர் எப்படி சும்மா அதெல்லாம் சொல்ல முடியாது. அவர் வந்து எந்த காலத்துல எழுதினாருங்கிறது இன்னும் டேட்டிங் நமக்கு தெரியாது. ஆனா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அந்த நூல்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா, சரி இவர் சொல்லியிருக்காரு, அப்ப சீனால அது இருக்கா அப்படிங்கறது தான் அந்த ஆய்வு நூலே. நிறைய விஷயங்கள் சீனால இருக்கு, அவங்களோட டெக்ஸ்ட்ல இருந்து நான் எடுத்து நான் சொல்லியிருக்கேன், இவர் இதை சொல்லியிருக்காரு, அவங்க டெக்ஸ்ட்ல அது இருக்கு, அதனால இது ஒப்புமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நான் அதுல சொல்லியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது நீங்க கொரியால நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சீனால கிடையாது, ஆனா கொரியால இருக்கு, நம்ம கிட்ட இருக்கு. இப்ப இந்த சக்கரை பொங்கல் சொல்றோம் இல்லையா, அது வந்து அங்க கொரியால இருக்கு, நம்ம கிட்டயும் இருக்கு, ஆனா சீனால அது கிடையாது. ஆனா அதே வந்து அவங்க வந்து சக்கரை போடாம ஒரு இது ரோல் பண்ணுவாங்க, ரைஸ் ரோல் பண்ணுவாங்க. ஜப்பான்லயும் ரைஸ் ரோல் இருக்கு, ஆனா அவங்க வந்து அதுல சக்கரை போட மாட்டாங்க. ஆனா எப்படி கொரியால மாத்திரம் அந்த சக்கரை போட்டு பண்றாங்க.
அந்த ஊறுகான்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து சீனால கிடையாது. ஆனா கிம்ச்சி வந்து கொரியால இருக்கு. அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அந்த ஒரு இடத்துக்கு மாத்திரம் அது வந்து இருக்கு, மத்த இடத்துல வந்து அது இல்ல. அது எப்படி அந்த மாதிரி இருக்கலாம்? இந்த விளையாட்டுன்னு எடுத்தீங்கன்னா நிறைய, அதாவது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்த வாட்டி நான் வந்து ஹாங்காங்ல இருக்கும்போது மலர் கண்காட்சிக்கு போனேன். நம்ம அந்த வந்து அந்த கொலையா முந்திரிக்கா விளையாடுவோம் இல்லையா, அதை வந்து நான் கொரியால விளையாடுறத பார்த்தேன். அதே மாதிரியே துண்டு போட்டு விளையாடினாங்க. ஆனா எனக்கு சீனால இருக்கிறது தெரியாது. இந்த முறைதான் அங்க விளையாடுறத நான் பார்த்தேன். சீனாலயும் அந்த விளையாட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து பல விளையாட்டுகள், அந்த 5 அஞ்சுக்கல் விளையாடுறது வந்து சீனால, அதாவது சுமேரியால இருந்து தொடர்ந்து, அதாவது பர்ஷியால இருந்து தொடங்கி எல்லா இடத்துலயுமே 5 கல் விளையாடுறாங்க. ஆனா அது எங்க இருந்து தொடர்ந்ததுன்னு தெரியாது நமக்கு. ஆனா சில விளையாட்டுகள் அதுக்கு நிச்சயமா வந்து கொரியாவுக்கும் தமிழர்களுக்கு மாத்திரம்தான் இருக்கு. ஆனா அது வந்து சீனால நான் பார்க்கல அந்த மாதிரி. இப்ப வந்து இந்த கும்மாங்குத்து, மாங்குத்து கும்மாங்குத்துன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். நான் என்னோட காணொலியில தான் ஒருத்தர் அதை சொன்னாரு. அவங்க வந்து போரி சால் அப்படின்னு விளையாடுறாங்க. அது எப்படி அதே மாதிரியே விளையாடுவாங்க. நீங்க வந்து ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு இருக்கணும், ஒருத்தர் குத்தணும். அது நம்மகிட்டயும் இருக்கு. அது வந்து ஆனா நான் சீனால நான் பார்த்தது இல்லை. அவங்க வந்து அந்த இதுதான் விளையாடுவாங்க, அந்த கல்லு, சிசர்ஸ், அந்த பேப்பர், அதுதான் விளையாடுவாங்க. இந்த விளையாட்டை நான் பொதுவா அங்க பார்த்தது இல்லை. அது மாதிரி பார்க்கும்போது கொரியாவுக்கும் நமக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு. அது எப்படி வந்திருக்கும், எப்ப வந்திருக்கும்? நம்ம வந்து எல்லாத்தையுமே புத்த மதத்துக்கூட தான் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியும். புத்த மதத்துக்கு முன்னாடி நம்ம போவே இல்லை. அதுக்காக தான் நான் அதை குறிப்பா சொன்னேன். உங்களுக்கு 6ஆம் நூற்றாண்டுல தான் புத்த மதம் வந்து கொரியாவுக்கு வந்திருக்கு. பட் இந்த ராணி வந்து முதல் நூற்றாண்டிலேயே போயிருக்காங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் செவி வழி கதை தான் உங்களுக்கு எப்படின்னாலும். நான் வந்து இன்னொரு ஆய்வு வந்து அது இன்னும் நான் வெளியிடல. ஆனா அவர் வந்து தமிழகத்திலிருந்து போகவில்லை, ஆனால் தென்னகத்திலிருந்து தான் போயிருக்காங்கன்னு சொல்றத வந்து நான் ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன். கண்ணனாயா கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன். அவங்க வந்து ஒரு வம்சம், அலூப்பான்னு சொல்லிட்டு ஒரு வம்சம் வந்து கர்நாடகா, இப்ப வந்து கர்நாடகா, முதல்ல வந்து அது தென்னகம் தான் அவங்களுக்கு. அங்கிருந்து போயிருக்கலாம். ஏன்னா அவங்களுமே இரட்டை மின் சின்னம், அவர்களும் பாண்டியர்கள் தான். ஆனா பாண்டிய இளவரசி தான், அதுல வந்து மாற்றமே கிடையாது. ஆனா அவங்க வந்து தமிழகத்து போர்ட்ல இருந்து போனாங்களாங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி. அதை வந்து நான் இன்னும் ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நீண்ட ஆய்வு அதுல இருக்கு. நான் அங்க அந்த அலூப்பா வம்சத்தினவர்களை சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் என்னால பண்ண முடியல. அது வந்துச்சுன்னா அப்புறம் அவங்களோட செவி வழி கதைகள்லாம் நான் கேட்கணும். அவங்க கிட்ட அது மாதிரி யாராவது ஒரு ராணி போயிருக்காளா அப்படிங்கறத கேட்கறதுக்காக காத்துட்டு இருக்கேன். அது வந்துச்சுன்னா அது ஒரு தனி ஒரு ஆய்வு செஞ்சுட்டு இருக்கேன். அது இன்னும் முடியல, அதனால வெளியிடல. இதுதான் என்னோட பாருங்க. அதான் சுவாரஸ்யம். இந்த மாதிரி தான் நீங்க நிறைய கொடுத்துருக்கீங்க. எப்படின்னா கர்நாடகால நம்மளுடைய சாத்துக்கள்னு இருக்கு பாருங்க, அந்த சாத்துக்கள்ல வந்து மணிகிராமத்தார், பஞ்சவர்ணத்தார் அப்படின்னு இருக்குல்ல, ஒரு சாத்து வந்து கர்நாடகா ஆட்கள். அதுதான். ஆமா. சோ அவங்கதான் வந்து இருந்திருக்காங்க. சோ வந்து கர்நாடகா பாசிபிலிட்டிஸ் நிச்சயம். அதான் வணிகர்கள் நிறைய இருக்காங்க. அவங்களோட இதுலயே இருக்கு. 5ஆம் நூற்றாண்டு கல்லுல நடுகல்ல வந்து அவங்களோட இது கல்வெட்டுலயே இருக்கு. ஆக்சுவலா மணிகிராமத்தார் இருந்தாங்க, அந்த இதெல்லாம் வந்து அதுல இருக்கு. அதெல்லாம் இன்னும் ஆய்வு நான் போயிட்டு இருக்கு. அது பார்க்கலாம், அது எப்படி வரும்னு தெரியல எனக்கு. ஆனாலும் அவர் வந்து நிச்சயமா இளவரசி தென்னகத்துல இருந்து போயிருக்காங்கிறது முடிவு மாற்றமே கிடையாது. வட இந்தியால இருந்து போல, அவ்வளவுதான். அது நிச்சயம், நிச்சயம். அதேதான், அதேதான். சித்ரா மேம் முடிவு வந்து நம்ம கான்ஃபரன்ஸ் நடத்தும் போது வந்து தெரிஞ்சுக்குவோம்னு நினைக்கிறேன். ஏன் சார், கண்ணன் சார், நம்ம செப்டம்பர்ல ஒரு கான்ஃபரன்ஸ் பிளான். ஆமா, நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். வேற யாரு கேட்க வந்தாரு? ரொம்ப அருமையான உரை முனைவர் மெய் சித்ரா. அவங்க நிறைய செய்திகள் அவங்க மாட்டம் சும்மா ஒரு மணி நேரத்துல கொட்டி தீர்த்துட்டாங்க. ஏகப்பட்டது. மறுபடியும் இந்த வீடியோ பார்த்துதான் நம்ம ஆமா நல்ல செய்திகள்மா நிறைய இது பண்ணிச்சேன். நானு இப்ப ஒரு இந்த உலக தமிழ் மாநாடு ஒண்ணு நடந்தது செம்மஞ்சேரியில 11ஆம் நீங்க வந்திருந்தீங்களா? பங்கு பெறல, வந்திருந்தேன் நான் பாக்கிறதுக்கு. அதான் அங்க நான் வந்து இந்த மாதிரி இந்த தலைப்பில் தான் நான் ஒரு ஆய்வு கட்டுரை படிச்சேன். கொரிய தமிழ் உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இந்த மகாராணி பற்றி அதை பற்றி இந்த செய்தி எல்லாம் எனக்கு வந்து எப்படி எது மூலமா கிடைச்சதுன்னா, நான் ரொம்ப காலமா வரலாறுல ஆர்வம், அது தமிழர்களுடைய பங்களிப்பு கூட எல்லாம் எங்கெல்லாம் கிடையாது எல்லாம் இது பண்ணிருக்கேன். கண்ணன் சார் வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தமிழ் மரபு அறக்கட்டளை ஒரு கருத்தரங்கம் நடந்தது. 2 நாள் தொடர்ந்து நடந்தது. அது இது மாதிரி வெளி தமிழ் உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல முதல் நாள்ல கண்ணன் சார் வந்து கொரிய தமிழ் பத்தி நிறைய செய்திகள் சொல்லியிருந்தாரு. அடுத்த நாள் வந்து சண்முகதாசும் மனோன்மணி இலங்கையில இருந்து வந்தவங்க அந்த ஜப்பானிய மண்யோஷு பாடலை பத்தி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பற்றி ரொம்ப ஆர்வமா வந்து அதுல நிறைய குறிப்பை எடுத்து மண்யோஷை பற்றி ஒரு கட்டுரை எழுதினா அதுக்கு ஒரு இதுல ஒரு ஆய்வு கட்டுரை வெளியிட்டா அது ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் அதை திரும்பவும் நான் வந்து ரீகலெக்ட் பண்ணி அந்த வீடியோ பார்க்கல கண்ணன் சார் கொரியாவை பத்தி சொன்னாலும் ஏற்கனவே நான் கேள்விப்பட்ட செய்தி படிச்ச செய்தி எல்லாம் விட இவரு ஏன்னா இவரு நேரடியா அங்க இருந்தவர். கண்ணன் சாரு நீங்க ஆரைக்குறை எல்லாம் நேரடியா கொரியாவோட சம்பந்தப்பட்டவங்க.
இப்போ நான்லாம் வந்து அங்க போகாம அது இன்னும் சரி. நீங்கெல்லாம் அது சரி. பண்ண ஆய்வு வச்சுதான் நாங்க வந்து ஏதோ அதுல அது சரி. ஏதாவது இப்ப ஆர்வத்துல ஏதோ எழுதினுக்கிறோம். அப்படி வந்து கண்ணன் சாருடைய இதை பார்த்தா அந்த அவரை கூட நான் செம்மஞ்சேரி மாநாட்டுக்கு நான் போறேன் சார் வரீங்களான்னா அவரு முதல்ல வரேன்னாரு. அப்புறம் உடல் நலம் சரியில்லை அவர் வரல. அந்த கட்டுரைக்கு அந்த மாநாட்டுல நான் படிச்ச அரங்கத்துல பெரிய வரவேற்பு இருந்தது. நானும் ஒரு இது ஸ்லைடு ஷோ எல்லாம் போட்டு அதுல கண்ணன் சாரு அவர் என்ன சொன்னாரு, அவர் சொன்ன அந்த செய்திகள்லாம் அந்த ஸ்லைட்லாம் கூட போட்டு காட்டினேன். அவர் ரொம்ப வரவேற்பு. எல்லாருக்குமே என்ன தெரிஞ்சுட்டேன்னா நிறைய பேருக்கு இந்த செய்தி வெளியே தெரியவே இல்லை. அதுதான். ஆய்வு உலகத்துல இப்ப நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல்ல இருக்கிற இது வரைக்கும் ஆமா ஓரளவுக்கு தெரியணும். தெரிஞ்சிருக்காங்களே தவிர இன்னும் பரவலாக்கப்படல. அந்த ஆமா. பரவலாக்கப்பட வேண்டிய முன்னெடுப்புகளை தான் இப்ப வந்து நல்ல வேலையா கண்ணன் வந்து அவரே கூட வருத்தப்பட்டார். இன்னும் இவ்வளவு காலமா நான் பண்ணினுக்கிறேன் இங்க வெளில போகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழுவுல கூட போட்டு இருந்தாரு. அதுக்கு நிறைய சஜஷன் வந்து நீங்க இன்னும் நிறைய அவர் இன்னும் நிறைய வீடியோ வெளியிடணும் இதை பற்றி. இப்போ ஆமா. பரவாயில்ல, இப்ப நிறைய வெளியே போயிட்டு இருக்குது. நீங்களும் உங்க வீடியோ எல்லாம் எனக்கு ஒரு கனெக்ட் பண்ணி கொடுத்தீங்க, நான் பார்த்தேன். அதெல்லாம் ரொம்ப நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் அங்க படிச்ச கட்டுரைக்கு அப்புறம் அதுல நிறைய செய்திகளை அதை சேர்த்து நான் வேற ஒரு இதை காமிச்சு அதுல பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அருமையான ஒரு இது. நன்றி. இப்போ ஒரே ஒரு இதுன்னாக்கா அவன் எப்படியோ இந்தியாவோட கனெக்ட் பண்ணி நேரா அங்க போயிட்டானுங்க. அயோத்தியான்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய வட இந்தியாவுக்கு போயிட்டானுங்க. ஆனா நீங்க எல்லாம் சொல்றீங்க, நாமெல்லாம் அதை நினைக்கிறோம். நிச்சயமா பாண்டி மீனால்னால தமிழ்நாட்டுல இருந்தா போயிருக்கணும்ன்றதுலாம் நமக்கு தெரியுது. அதை உறுதிப்படுத்தக்கூடிய செய்திகள் ஏதாவது ஆதாரப்பூர்வமா சான்றுபூர்வமா நிறுவ முடியுமா என்றதான் இப்ப நான் எல்லாருக்கும் முன்ன இருக்கிற கேள்வி. அதை முன்னெடுத்து செல்வதில் நீ முக்கியமா பங்கெடுக்கக்கூடிய ஒரு கண்ணன் சாரு நீங்களும் ஆரோக்கியராஜ் அதுல இன்னும் அதுல ஆர்வம் உள்ளவங்களா எல்லாம் சேர்ந்துதான் செய்யணும். அதை நாமெல்லாம் சேர்ந்து செய்வோம். நீங்களாம் சேர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு நாங்க நிச்சயமா பக்கத்துணையா சார். நாங்க உறுதுணையா இருந்து நாங்க எல்லாத்தையும் செய்வோம். ரொம்ப மகிழ்ச்சி இந்த சந்திப்பு. இன்னும் நிறைய செய்திகள் நீங்க இன்னைக்கே சொல்லிட்டீங்க. அது மறுபடியும் உங்களோட தொடர்பு கொண்டு இன்னும் நிறைய வீடியோ வெளியிட்டு இருக்கீங்களா? நான் பார்த்த வரைக்கும் ஒரு 10 வீடியோ பார்த்தேன் நீங்க உங்களுடைய இதுல தொகுப்புல. அதுலயே 37 வீடியோ இருக்குங்க. கொரியாவை பத்தி மாத்திரம் 37 வீடியோ போட்டிருக்கேன். சரி சரி சரி. அதையும் நான் அப்புறம் பார்த்தேன். சீனம் சுமேரியம் எல்லாம் சேர்த்தானா 170 வீடியோ அது தனியா இருக்கு. சரி சரி. என்னோட சீன தொடர்புகள் அப்புறம் கொரிய தொடர்புகள் அதை பத்தின வீடியோ ஒண்ணு இருக்கு. கொரியாவுக்கு ஒரு தடவை போய் வரணுன்ற ஒரு எண்ணம் கூட எனக்கு வந்து போயிட்டு வாங்க, நல்லா சிறப்பா இருக்கும். ஆரோக்கியராஜ் வந்து முகநூல் நட்புலதான் வந்தாரு. கடைசியில பார்த்தா அவர் எங்க ஊருக்காரு, புதுச்சேரிக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அப்புறம் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் கொரியாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி. இன்னும் சரியா திட்டம் இல்லை. போயிட்டு வாங்க. போயிட்டு போனாக்கா சில எல்லாம் பார்த்துட்டு நேர்ல பார்த்துட்டு, ஏன்னா ஒரு கலா ஆய்வுன்றது ஒண்ணு செய்யணும் இல்லையா? ஒரு நீங்க ஆமா நிச்சயமா. ப்ரொஃபஷனலாவே உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அது இருந்தது நீண்ட நாள் தங்கறதுக்கு. அந்த மாதிரி வாய்ப்பு இல்லைனாலும் சும்மாவது போய் டூரிஸ்டாவது போய் பார்த்துட்டு வரணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. மற்றபடி இதை நிறுவனம் சார், கண்ணன் சார், நீங்க தான் இதுக்கு தலைவர். அம்மா இருக்கிறாங்க, மேய்ச்சித்ரா இருக்கிறாங்க, ஆரோக்கியராஜ் இருக்கிறாங்க. பின்னாடி அந்த நீண்ட வாளா நாங்கெல்லாம் இருக்கிறோம். அதெல்லாம் சேர்ந்து எப்படி நிறுவனத்துக்கான முயற்சியில நாம் செய்வோம் சார். நன்றி, மிக்க நன்றி. பார்த்தசாரதியோட முயற்சியும் அதுதான். அதனாலதான் இப்போ நேர்காணல் எல்லாரையும் நாங்க ஆய்வாளர்கள் எல்லாம் நேர்காணல் கண்டு அவங்க எல்லாத்தையும் என்ன சொல்றாங்கன்னு சொல்றது ஒரு பெரிய புத்தகமா போட்டு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து கவர்மெண்ட் அதை எடுத்துட்டு போகணும். ஆக்சுவலா அதுதான் தமிழக அரசு வந்து அதை எடுத்துட்டு செய்வோமா, நிச்சயமா செய்வோம். இல்ல முக்கியமா சித்ரா மேம் நீங்க சொன்னீங்க தெரியுமா அந்த மீன் சின்னம் அந்த பியோங் கிம் வந்து ஏன் அயோத்தியா தேர்ந்தெடுத்தாருன்ட்டு. அது வந்து நம்ம சைட்ல செஞ்ச தவறு. அது முக்கியமா நம்ம தமிழருக்குள்ள இங்க இருந்தவங்க என்ன பண்ணிருக்கோம், இப்ப நம்ம பதிவு பண்றோம்ல. எப்பவுமே ஒரு டேட்டாஸ் வந்து இப்ப ஒரு கொரியனா ஒரு வெளிநாடா இப்ப தமிழ்நாட பத்தி தெரிஞ்சுக்கணும் முதல்ல எங்க போய் பாப்பாங்க, கூகுள்ல தான் தேடுவாங்க. அப்ப கூகுள்ல வந்து சர்ச் பண்ணும்போது அதை குறித்தான இன்ஃபர்மேஷன் இருக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் வச்சுதான் அவங்க பண்ணுவாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து த்ரூ இன்ஃப்ளூயன்ஸ். இப்ப கொரியாவுல இருக்கிறாரு அவரு. நெக்ஸ்ட் அவர் எங்க கான்டாக்ட் பண்ணுவாரு, இந்தியன் எம்பசி தான் கான்டாக்ட் பண்ணிருப்பாரு. அப்ப இந்தியன் எம்பசில கான்டாக்ட் பண்ணும்போது அங்க யார் இருந்திருப்பாங்க. அப்ப அவங்க வந்து அவர் யார போய் வழி கை காட்டுறாரோ அதுதான். அப்ப இங்க இருக்கிற தமிழர்கள் என்ன பண்ணிருக்கணும், நான் குற்றம் சொல்ல, இதுக்கப்புறம் நம்ம மாத்தணும். பொதுவா நம்ம தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறோமோ we need to document. இது என்னென்ன தரவுகள் இருக்கோ அது எல்லாமே நம்ம பதிவு செய்யணும். பதிவு பண்ணாதான் அரசே வந்து முன்னெடுக்கும். ஓகே சரி இந்த ஆர்டிகல்ல வந்து இருக்கு. ஏன்னா அவங்க சைட் பண்ணுவாங்கல்ல. ஆமா இந்த ஆர்டிகல்ல இது இருக்கு, இது தொடர்பா இருக்கு, நீங்க பாக்கலாம். இப்ப நானே வந்து இப்ப கொரியா தமிழை பத்தி நான் ஒரு சொல்றேன்னு வச்சுங்களேன், நல்லா சூப்பரா பேசலாம். ஐயோ நாங்கெல்லாம் அப்படி இருந்தோம்ட்டு. அவன் வந்து என்ன கேட்பான், அவன் கொரியன்ஸ் வாட் இஸ் த ப்ரூஃப்னு கேட்பான். நெக்ஸ்ட் பேப்பர் வேணும், அதுக்கு ரிசர்ச் அதானே கேட்பாங்க. அப்ப வந்து நம்ம எல்லாம் ஒரு பேப்பர் கொடுக்கணும். பேப்பர் இருக்கு, இந்த ஆர்டிகல் இருக்கு, இந்த சைட் இந்த ஐஎஸ்பி நம்பர் இருக்கு, அப்பதான் நம்பப்படும். நிச்சயமா
அப்ப இந்த ஒரு இது பண்ணணும். அப்புறம் எனக்கு இந்த விஷயத்துல இன்னொரு எனக்கு கேள்வி சார், கண்ணன் சார், எனக்கும் இது சித்ரா மேம், ஏன்னா இது தமிழ் சார்ந்த ஆய்வு பண்றதால இப்ப இந்த ராணி தமிழ் ராணின்ற முடிவாயிடுச்சு எனக்கு. ஆமா. ஆனா எனக்கு ஒரு ரொம்ப நாள் கேள்வி இல்லைன்னா, இங்க இருந்து எப்படி ராணி போயிருக்க முடியும்? ஏன்னா அவ்வளோ ஒரு பரந்தப்பட்ட ஒரு நம்ம பெருந்தன்மை ஆனால் நம்ம பெண்களை வந்து வெளியே அனுப்புறதுக்கு என்னுடைய கேள்வி அது. நான் வந்து எதுவுமே சொல்லல. ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் வந்து இந்தியா அயோத்தியா கொரியா அயோத்தியான்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அடிச்சு மாத்தினாரு நம்ம கண்ணன் சார். இல்ல தமிழ் ராணி தான்ட்டு. ஆனா என்னோட கேள்வி வந்து எப்படி ஒரு ராணியை வந்து எப்படி 2-3 months எப்படி டிராவல் பண்ணிருப்பா, அது என்னோட கேள்வி இது. அப்புறம் இன்னொரு இது இருந்திருக்குன்னா, ஏன்னா கன்ஃபார்மா வந்து ஒரு தமிழ் ராணி தான் திருமணம் செஞ்சிருக்கணும். ஆனா என்னோட ஹைபோதிசிஸ் என்ன இருக்குன்னா, இங்க இருந்து மெர்ச்சன்ட்ஸ் போயிருந்திருக்கலாம், நம்ம தமிழ் மெர்ச்சன்ட்ஸ் போயிருந்திருக்கலாம். இப்ப நாங்க வந்திருக்கிறோம்ல, இப்ப நாங்க தமிழர்கள் இங்க கொரியாவுக்கு வேலை செய்ய வந்திருக்கிறோம். ஒரு 10-15 வருஷம் கழிச்சு என்ன பண்றோம், இங்கே நம்ம தமிழ் பசங்க நிறைய பேர் கொரிய பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே என்னுடைய இது மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்ப அங்க பெருக்கிற குழந்தை பார்த்தா, இப்ப நான் கருப்பா இருக்கிறேன், அப்ப இங்க ஒரு கொரிய பெண்ணை பொண்ணா பாதி மஞ்சள் பாதி கருப்பா பிறக்கும், முகம் வந்திருக்கும். அப்ப ஒருவேளை அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிருக்கலாமா? என்னுடைய இதுதான். ஏன்னா எனக்கு என்னன்னா, அவ்வளவு ரொம்ப நல்லவங்களா? நான் யாரும் குற்றம் சொல்ல. ஏன்னா பெண்களை வந்து படிக்காதன்னு சொல்றோம், வெளியே வராதன்னு சொல்றோம். அவ்வளவு நல்லவங்களா நம்ம பாருங்க. கண்ணன் சார் நீங்க தான் சொல்லணும் அதுக்கு. அவ்வளவு நம்ம பண்டைய தமிழர்கள் யோசிக்க வேண்டியது. ஏன்னா எந்த டேட்டாவும் இல்ல. ஏன்னா வெளியே தமிழ் பெண்கள் வெளியே போனது டேட்டா எனக்கு எதுவும் தெரியல. எனக்கு ஒரே ஒரு டேட்டா மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இல்ல சார், சங்க இலக்கிய பாடல் எல்லாமே போர் ஆண்கள் செய்தாலும் அங்க இருக்கக்கூடிய எல்லா பணிகளும் செய்ய பெண்கள் போயிருக்கான்ற சான்றுகளும் பாடல்ல இருக்கு. வேற அத பெண்கள் எங்கேயுமே போகலைன்றதை நம்ம பதிவு செய்ய முடியாது. ஆமா, இல்ல ஆரோக்கியராஜுக்கான பதில் என்னது அப்படின்னா, அப்கோர்ஸ் தொல்காப்பியம் சொல்றது பெண்கள் வந்து கடல் தாண்டி போக கூடாது. ஆனா நான் சன்னா இவங்களோட டிஸ்கஸ் பண்ணது, பௌத்தம் வந்து அலோவ் பண்ணுது. பௌத்தத்துல நீங்க ஒரு பௌத்த சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கடல் தாண்டி பெண்கள் போறதும் ஒரு பிரச்சனை. இதை நம்ம எதை வச்சு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மணிமேகலையில பாத்தீங்கன்னா அவ வந்து மணிபல்லவத்தி போறா, சாவகத்தி போறா. அது ககன மார்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. ககன மார்க்கத்துல எப்படி போறது? அவங்க வந்து கடல் கப்பல்ல தான் போயிருந்துருக்கணும். சோ முதல்ல என்னுடைய தீசிஸ் நான் எப்படி கொண்டு வரேன் அப்படின்னா, முதல்ல வணிகம் தான் இருக்கு. ஆதிச்சநல்லூர் காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா இது கிபி 1ஆம் நூற்றாண்டு தான். நம்மாட்கள் வந்து கிபி 600க்குள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப இவன்ட்டு அந்த ட்ரேட் ரூட்டுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி பௌத்தம் வந்து பின்னாடி வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு பௌத்தம் போகுது. அதாவது கொரிய ஆய்வாளர்கள் சொல்றது வந்து பௌத்தம் 6ல இருந்து 8ஆம் நூற்றாண்டில் வந்து சீன மொழியாக கொரியாவுக்கு வந்தது. ஆனா நான் பௌத்த பிட்சுகளோட பேசியிருக்கேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹோஹான் யோக்கு தான் எங்களுக்கு முதல்ல கொண்டு வந்தாகும், அது வந்து கிபி 1லேயே கொண்டு வந்துட்டா அப்படின்றது. இது வந்து இன்னும் அன்எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்ட் தான். வந்து இன்னும் வந்து ஒரு ஃபோக்லோரா தான் இருக்கு. ஓகே, நாட்டார் கதை வழக்கா தான் இருக்கு. அதை வந்து நம்ம வந்து எவிடன்சஸ் கொண்டு வந்து இப்ப என்னோட என்ன பண்ணிருக்கேன்னா, அந்த சாத்தியக்கூறுகள் அவ்வளவு அதிகமா இருக்குன்னு தான் நான் சொல்றேன். அதாவது வந்து கடல் வழியாக போயிருக்கான சாத்தியக்கூறுகள் எக்கச்சக்கமா இருக்கு. நிச்சயமா அவங்க தான் போயிருக்கணும். ஆனா இன்னும் கூட என்ன பண்ணலாம்னா, இந்த தொல்லியல் சான்றுகளை வச்சு இங்க இருக்கிறதை எடுத்து அங்க இருக்கிறதை வச்சு கம்பேர் பண்ணி அந்த மாதிரி பண்ணினோம் அப்படின்னா வந்து இன்னும் இட் வில் பி மச் இன்னும் நம்பக்கூடிய அளவுல இன்னும் நிறைய ஆகும். ஆனா இது ஆரம்பிச்சுதான் வச்சிருக்கேன். இன்னும் வந்து இது வரக்கூடிய சந்ததியர் வந்து இதுல இன்னும் நிறைய ஆய்வுகள் செய்வதற்கான செல்லறிகள். என்னோட கருத்து இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, ஆக்சுவலா வந்து நம்ம அவங்க கிரேக்கத்துல இருந்து வந்து பண்ணவங்க எல்லாம் வந்து முதல் நூற்றாண்டுலயே வந்து நம்ம வந்து பயணங்கள்ல வந்து பயங்கர தமிழ் அதாவது தென்னகம் நிச்சயமா வந்து அந்த வியாபாரத்துல ரொம்ப சிறப்பா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு மேப்பே கொடுத்துருக்காங்க, நம்ம தென்னகத்துல என்ன இடமெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம வந்து வணிக தொடர்பு நிச்சயமா அவசியமா ஐயா சொன்ன மாதிரி இருந்திருக்கு. அந்த வணிக தொடர்பு கூட நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அரசி போறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவங்க வந்து நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஞான பயணம் போறாங்க அப்படின்லாம் கூட நிறைய பேர் எல்லாம் அனுப்பி வைப்பாங்க இல்லையா, இளவரசர் எல்லாம் நீங்க போய் கத்துட்டு வாங்க, எங்கேயாவது போய் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூட அந்த ராணி வந்து அவங்க இளவரசியா இருக்கும்போது நான் போலாம் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். இது வந்து அவங்களோட இப்ப வந்து அவங்க 13ஆம் நூற்றாண்டுல அவர் எழுதுனது வந்து முக்காவாசி அது வந்து செவி வழி கதையா வந்ததுதான் அவர் எழுதியிருப்பார். அப்ப வந்து அவங்க சொன்னது வந்து நான் வந்து 16 வயசுல மே மாசம் வந்தானா, மே மாசங்கிறது அப்ப எப்படி இருந்ததுன்னு யாருக்கு தெரியும்?
எந்த தேதியில அவங்க வந்திருப்பாங்கன்னு தெரியும், எந்த நூற்றாண்டுல வந்திருப்பாங்கிறதுமே டவுட் தான். அவங்க சொல்றாங்கிறதுனால நம்ம வந்து முதல் செஞ்சுரியில போயிருக்காங்க அப்படின்னு சொல்றோம். பட் நம்ம வந்து தொடர்ந்து ஆதிச்சநல்லூர்ல இருந்து சொல்ற மாதிரி நம்ம கிமுல இருந்தே வந்து நம்மளோட பயணங்கள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. என்னோட சுமேரி ஆய்வு நீங்க பாத்தீங்கன்னாலும் அப்போத்துல இருந்தே கடல் தொடர்புகள் இருந்துட்டு தான் இருக்கு. ஒரு 3 இடங்கள்ல அவங்க சொல்றாங்க, தில்மன், மகான், அப்புறம் இன்னொரு இடம் அது எனக்கு டக்குன்னு வரல. அந்த 3 இடமும் வந்து வெளிநாட்டுல இருக்கு. ஆனா அந்த இடங்களை இன்னும் அவங்களால குறிப்பா சொல்ல முடியல. அவங்க வந்து ஓமான்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அதுக்கான ப்ரூஃப் எதுவும் வரல. ஆனா இது மலேசியால இருக்கிற பேராசிரியர்கள் சொல்றாங்க தில்முன்ங்கிறது நம்மளோட தில்லை. அவங்க வந்து நிச்சயமா தமிழ்நாட்டில இருந்து தான் இங்க சுமேரியர்கள் போயிருக்காங்க. சுமேரிய மொழியிலயும் தமிழ் சொற்கள் நிறைய இருக்கு அப்படிங்கறத வந்து இவங்க வந்து ஆக்ஸ்போர்ட் ப்ரொஃபசர்ஸ் 2 பேரு. நான் அதை தான் ஒரு கட்டுரையா எழுதினேன், ஈழத்தமிழர்களின் இதுன்னு சொல்லிட்டு. அவங்க ரெண்டு பேரும் எழுதியிருக்கிறது வந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அது மாதிரி சுமேரியாவே வந்து நிறைய தமிழ் சொற்கள் இருக்குன்னு. அப்ப அந்த காலத்துல இருந்தே ட்ரேட் ரூட் இருந்திருக்கும் போது ஏன் பெண்கள் போயிருக்க கூடாது? தைரியமா போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க போய் திரும்பி வர்றதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, போயிருக்காங்க. அதனால அங்க போயிருக்கிற சான்சஸ் நிச்சயமா இருக்குங்கிறதுதான். என்னோட புதினத்திலயுமே நான் அதை தான் எழுதியிருக்கேன். எப்படி அவங்க போறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த கதையோட்டத்துல அப்படியே சொல்லியிருப்பேன் நான். அதனால இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வருடங்களை நம்ம நிச்சயமா குறிப்பா சொல்ல முடியாது. இன்னொன்னு வந்து டெக்ஸ்ட் நம்ம ஆராயணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்போ அவங்களோட பழங்காலத்து டெக்ஸ்ட் இது 2 தான். அதாவது அரசர்களை பத்தி சொல்ற டெக்ஸ்ட் வந்து சம்யுக் யூசாவும் சம்யுக் சாகி மாத்திரம்தான். அதுக்கு மேல என்ன இருக்குங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஆனா அங்க இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். இது 2 தான். ஏன்னா எனக்கு ஹாங்காங்ல இருக்கிற வாய்ப்பு இருந்ததுனால நான் நிறைய கொரிய புத்தகங்கள் எல்லாம் படிச்சேன் நான். அங்க இருக்கிறது எனக்கு சம்யுக் யூசா ஒரிஜினல் காப்பி எனக்கு கிடைச்சது இங்கிலீஷ்ல, சம்யுக் சாகி ஒரிஜினல் காப்பி கிடைச்சது, முழுக்க படிச்சேன் நான். அப்ப பார்க்கும்போது அங்கேயும் டெக்ஸ்ட் கிடையாது, நம்மகிட்டயும் டெக்ஸ்ட் கிடையாது. அதனால நம்ம வந்து இந்த கலாச்சார ஒப்புமைகள் ஊகத்தின் அடிப்படையில தான் நம்ம இதை நிறுவனம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எக்ஸலன்ட், எக்ஸலன்ட், வெரி வெரி குட் பாயிண்ட். ஏன்னா அங்க சம்யுக் சாகி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நேஷனல் ரெக்கார்டு. அதாவது அரசர்கள் மெய்கீர்த்தி மாதிரி அது வர்றது. ஆனா இவர் வந்து எல்லியோன் வந்து ஏன் சம்யுக் யூசா எழுதுறாரு அப்படின்னா, செவிவழி செய்திகள், நாட்டார் கதைகள் வந்து அதுல இல்ல. அது நாட்டார் கதைகள்லயும் சரித்திரம் இருக்கு. அதான் அது ரொம்ப சிறப்பா இருந்ததுதான். வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க வந்து நம்ம ஒரு மித்தை பத்தி, மித்தே கிடையாது சொல்ல வந்து இந்த கொரிய ராணிங்கிறது ஒரு நாட்டார் கதை. நாட்டார் கதைகள்ல தான் சரித்திரம் இருக்கு. அப்ப நம்ம அந்த சரித்திர உண்மைகளை நம்ம வெளியே கொண்டு வரதுக்கு முயன்று, அதுதான் வந்து இதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். நீங்க இப்ப சொன்ன பாயிண்ட் ரொம்ப ஒரு அருமையான பாயிண்ட். அப்புறம் இந்த ஐவர் ராசா கதைகள் சொல்லிட்டு நம்ம கிட்ட நாட்டுப்புற பாடல்கள் இருக்கு. சரி, இந்த ஐவர் ராசாக்கள் யாருன்னு பார்த்தானா, நிச்சயமா அவங்க எல்லாம் வந்து பாண்டிய அரசர்கள். அப்படியே அந்த அவங்க என்ன நடந்ததோ அது வந்து ஹிஸ்டரியிலயும் இருக்கு. அப்போ வந்து நம்ம வந்து அது பொய்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதை வந்து மக்கள் வந்து இந்த அரசரோட கதைகளை அப்படி சொல்லியிருக்காங்க. அப்ப நாட்டார் பாடல்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். சோ அதனாலதான் இப்ப நான் வந்து கன்னடத்துல நாட்டார் பாடல்கள் எல்லாம் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அங்கிருந்து போனாங்களா என்னங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்காரு. இல்ல அப்புறம் இன்னொரு பாயிண்ட் ஆரோக்கியராஜ் காயத்ரி அதை பத்தி பண்ணிருக்காங்க. அதாவது இந்த தமிழ் லீனேஜ் இன் கொரியா அப்படிங்கிற மாதிரி இவ போய் கல்யாணம் பண்ணது மட்டும் இல்ல, கூட போற பொழுது இவ வந்து சேடி பெண்கள் வராங்க, நிறைய வராங்க. அவங்க எல்லாம் அங்க உள்ள அரசர்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க. 4 தலைமுறைக்கு வந்து தமிழ் ரத்தம் அவங்க இருக்கு. அது வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. இன்னும் மருத்துவம் பாத்தீங்கன்னாலும் நம்ம தமிழ் மருத்துவம் நிறைய அவங்களோட TKM சொல்றாங்க, அவங்க ட்ரெடிஷனல் கொரியன் மெடிசின். அதுவும் கொஞ்சம் ஆய்வு நான் செஞ்சேன், ஆனா முழுக்க செய்யல. ஆனா அதுலயுமே ஒற்றுமைகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி எப்படின்னா TCM ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசினுக்கும் நம்ம சித்த வைத்தியத்துக்கும் அதுக்கு ஒரு சின்ன பேப்பர் நான் பண்ணேன். அதுலயும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு, நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து நிஜமாவே எனக்கெல்லாம் நான் ஏன் இவ்வளவு நாட்கள் நிறைய பேர் ஆய்வுகள் பண்ணல அப்படின்னு நினைச்சிட்டு தான் இருப்பேன். நான் பண்ணிருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் பெரிய விஷயங்கள். ஆக்சுவலா ஆய்வு பண்ண வேண்டிய துறைகள் நிறைய இருக்கு. அதாவது மற்ற நாடுகள் கூட நம்ம தமிழ்நாடு தொடர்பு எக்கச்சக்கமா இருந்திருக்கு. அதுதான். வேற யாருக்கும் கேள்வி? இன்னொரு கேள்வி இருக்கா உங்களுக்கு? ஆமா, எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இது வந்து இப்ப நம்ம இது பேசிட்டு இருந்தோம், தொடர்ந்து இதை பேசிட்டு இருந்தோம். 2 கேள்விகள் இருக்கு, குயிக்கா கேட்கிறேன், ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. இப்ப இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம வந்து அகழாய்வுகள் நடக்குது இல்லைங்களா, அதுல வந்து நம்மளுக்கு வந்து யவனர்கள் பற்றிய ஆதாரம் வந்து நிறைய கிடைக்குது. ரோமன் காயின் கிடைக்குது, அவங்களோட வைன் ஜார் கிடைக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயம் கிடைக்குது. இந்த மாதிரி வந்து கொரியா சார்ந்து வந்து ஏதாவது வந்து கிடைச்சிருக்கா நம்மளோட தமிழ்நாட்டு அகழாய்வுகள்ல, இல்ல அங்க நடத்தின அகழாய்வுகள்ல தமிழரோட எதுவும் கிடைச்சிருக்கா? அது ஒரு கொஸ்டின். இன்னொன்னு வந்து நீங்க இந்த மீன்சினம் வந்து ப்ரொஃபசர் கிம் வந்து பேசினது வந்து அங்க பாபிலோன்ல இருந்து வந்தது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இப்ப பாலகிருஷ்ணன் சாரோட ஆய்வுகள் நம்ம பார்த்தோம்னா அவர் வந்து சிந்துவெளியும்
ஐயுக்கும் லிங்க் இருக்குன்னு தான் அவரோட ஆய்வுகள் எல்லாமே இருக்கு. அதுலயுமே இந்த மீன் சிம்பிளை வந்து அவங்க கனெக்ட் பண்ணிட்டு வராங்க. இப்ப இந்த மீன் சிம்பிள் வந்து இப்ப அப்ப ஹரப்பாக்கும் முந்தின நாகரிகத்திலயும் அது இருந்திருக்கு. சுமேரியன் தான் வந்து ஃபர்ஸ்ட் சிவிலைசேஷன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சோ இது வந்து அந்த மீன் தொடர்பானது வந்து உலகம் ஃபுல்லா வந்து பரவி இருக்கா? இந்த இது நிஜமாவே நானுமே அதை செக் பண்ணதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ கொரியன் காயின்ஸ் வந்து நம்ம கிட்ட கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, கொரியாவுல நீங்க காயின்ஸ் அதுவும் நான் ஆய்வு பண்ணேன். அங்க வந்து என்னன்னா சீன மொழியில தான் அவங்க வச்சிருக்காங்க. முதல்ல காயின்ஸ் வெளியிட்ட போது அவங்க கிட்ட கொரிய மொழி கிடையாது, ஹங்குல் வந்து கிடையாது அவங்களுக்கு. அவங்க சீன மொழியே தான் கொரிய விதமா அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இங்க வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம கிடைச்ச காயின் எல்லாம் சீன காயின்கள், சீன நாணயங்கள் சொல்லிட்டு. நான் ஆக்சுவலா மியூசியம்ல போய் சீன நாணயங்களை பார்த்து அதுல கொரிய நாணயங்களை தேடணும்னு வச்சிருக்கேன். நான் ஒரு நாள் மியூசியமுக்கும் போனேன். ஆனா அது வந்து வெளியில அவங்க கண்காட்சியில வைக்கல, அதை வந்து உள்ள வச்சிருக்காங்க. சோ ஒரு தடவை நான் அதை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு வந்து சீன மொழி தெரியாததுனால கொஞ்சம் நான் கண்டுபிடிக்கலாம், எனக்கு கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியும்னு ஒரு தைரியம் இருக்கிறதுனால அந்த ஆய்வு செய்யணும். ஏன்னா சீன மொழியிலேயே தான் அவங்க கொரிய காயின்களும் இருந்தது. இன்னொரு ஆய்வு மேற்கொள்ள வேண்டியது ஆக்சுவலா ஆரோக்கிய ராஜாவும் முதல்ல ஒரு சொல்லியிருக்காங்க. அங்க வந்து இந்த இரும்பு பண்றாங்க இல்லையா, அதாவது கிங் சுரோ வந்து அவரோட பேரே வந்து இரும்பு அரசன், அயர்ன் கிங் தான் அவரு. ஏன்னா அயர்ன் வந்து அப்போ அவ்வளவு பயன்படுத்தி இருக்காங்க. அப்ப நம்ம தமிழகத்தில இருந்து தான் அந்த காலத்துல வந்து இரும்புகள் போயிருக்கு. இரும்பு வந்து எல்லா நாட்டுக்கும் போயிருக்கு. அப்ப அங்க கிடைச்ச அந்த எக்ஸ்கவேஷன்ல கிடைச்ச இரும்பும் நம்ம கிட்ட இருக்கிற இரும்பும் அவங்க வந்து செக் பண்ணணும், கான்ஸ்டியூவன்ஸ் எப்படி இருக்கு, அவங்க அந்த இரும்பை எப்படி உருக்கி என்ன பண்ணாங்க, நம்ம எப்படி உருக்கி பண்ணோம், அதுல ஒற்றுமை வந்ததுனாலே நமக்கு வந்து எக்ஸ்கவேஷனோட நிச்சயமா அதுல வந்து ஒரு சான்று நமக்கு கிடைச்சிச்சுன்னா நிச்சயமா நம்ம சொல்லலாம், நிச்சயமா கொரியாக்கும் நமக்கும் அந்த காலத்துல இருந்து இருந்திருக்குன்னு. ஏன்னா அங்க இருக்கிற அரசர்களோட கல்லறைகள்ல அவங்க வந்து நிறைய இரும்பு சாமான்கள் எல்லாம் வச்சுதான் புதைச்சிருக்காங்க. சோ அவங்க கிட்ட அந்த எக்ஸ்கவேட்டட் திங்ஸ் இருக்கு, நம்ம கிட்ட ஆதிச்சநல்லூர்ல நிறைய இரும்பு கிடைச்சிருக்கு. சோ அதனால அந்த ஆய்வு வந்து யாராவது ஒருத்தர் செய்யணும். அது வந்து அவங்க இந்த இன்ஜினியரிங் சைட், மெட்டீரியல் சயின்ஸ் சைடு. முசூரியில பண்ண ஒரு ஆய்வுல வந்து அவங்க சைனீஸ் வந்து அவங்களோட சில்க் வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா, அந்த சில்க் இங்க இருந்ததுக்கு சான்று வந்து இப்ப ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி கட்டாயமா வந்து இந்த கொரியன் லிங்க்கும் வந்து அவங்களுக்குன்னு ஒண்ணு வந்து தனித்துவமா இருக்கும். அந்த தனித்துவமா ஏதாவது. அப்புறம் இப்ப போதி தர்மர் பத்தி சொன்னாங்க இல்லையா, இப்ப நான் வந்து எங்க கான்சுலேட்ல, ஹாங்காங் கான்சுலேட்ல ஒரு மீட்டிங் வச்சிருந்தாங்க, சைனீஸ் அண்ட் இந்தியன் கனெக்ஷன் சொல்லிட்டு. அப்ப அவர் என்ன சொன்னார், போதி தர்மர் வந்து பெரும்பாலும் ஹாங்காங் வழியா தான் போயிருக்கணும் அப்படின்னு சொன்னார், ஒரு ப்ரொஃபசர் வந்து, சைனீஸ் ப்ரொஃபசர். ஏன்னா வந்து குவாஞ்சாவ் ஹாங்காங் தான் அப்ப வந்து போர்ட், அங்க அந்த காலத்துல வந்து சீனாவுக்கு வந்து போர்ட் அந்த வழியா தான் போயிருக்கோம் அப்படின்னு. சரி, அப்போ வந்து நம்ம வந்து அந்த ஹாங்காங்ல வந்து ஏதாவது காயின்ஸ் கிடைச்சிருக்குமா, ஏன்னா நிச்சயமா நிறைய பேர் இப்ப சோழர்கள்லாம் போயிருக்காங்க, நிச்சயமா குவாஞ்சாவ் போயிருப்பாங்க, ஹாங்காங் போயிருப்பாங்க, பஞ்சாப் போயிருப்பாங்க, எல்லாம் போயிருப்பாங்க. அப்ப நான் கேட்ட போது அங்க அவங்க மியூசியம்ல சொன்னது என்னன்னா, அவங்களுக்கு வந்து இந்தியா காயின்கள் கிடைக்கவே இல்லையாமா. ஆனா நம்ம வந்து இந்த ஹாப் ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நம்ம சில்லி விளையாடுறோம் இல்லையா, இதுக்கு ரவுண்ட் ரவுண்டா இருக்கும், அது வந்து நம்ம கிட்ட கீழடியில நிறைய கிடைச்சிருக்கு, அதாவது ஒரு பஞ்சா கிடைச்சிருக்கு. நான் ஹாங்காங் மியூசியத்துல நான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தது வச்சுக்கோங்க. அங்கேயே வந்து ஸ்டோன் ரிங்னு அதுக்கு பேரு, ஸ்டோன் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நான் வந்து அந்த ஸ்டோன் ரிங்கோட கான்ஸ்டியூன்ஸ் கொடுங்க, நாங்க கீழடியில இருக்கிறதையும் நாங்க செக் பண்ணோம்னா அதாவது அது ஒரு விளையாட்டு. நான் என்னோட அபிப்பிராயப்படி அது ஒரு விளையாட்டு, போர்டு கேம். நாட்டுக்கு நம்ம அது நொண்டி விளையாடுறது கிடையாது. ஏன்னா அது வந்து குவியலா கிடைக்கும் போது நிச்சயமா இப்ப நம்ம விளையாடுறோம் இல்லையா, அதே மாதிரியே போர்ட் கேமா இருக்கலாம். அதனால அது எப்படி கிடைச்சிருக்குன்னு இப்ப மெசேஜ் அனுப்பியிருக்கேன், அவங்க வந்து ரிப்ளை பண்ணும்போது தான் தெரியும். அவங்க வந்து குவியலா கிடைச்சதா இல்லாட்டி தனித்தனியா கிடைச்சதான்னு தெரிஞ்சதுன்னா நிச்சயமா அதை வந்து போர்ட் கேமும் விளையாடி இருக்கலாம். அந்த காலத்துல ஒரு 50 இது சேர்ந்து கிடைச்சது, 50 சேர்ந்து கிடைச்சதுன்னா நிச்சயமா அது ஒரு விளையாட்டா இருக்கலாம். இல்லைன்னா அதை கரன்சியா கூட அவங்க யூஸ் பண்ணிருக்கலாம், சொல்ல முடியாது. இதே மாதிரி இந்த கௌரி பாலு ஐயா எப்பவுமே சொல்லுவாங்க, முதல்ல வந்து அந்த சோழி தான் வந்து நம்மளோட பணம் இதுவா இருந்தது, ஒருத்தர் பணம் கொடுக்கறதுக்கு பதிலாக சோழியா கொடுத்து பண்ணுவாங்க. அது வந்து சீனாவிலையும் அது இருந்திருக்கு. அப்போ வந்து அந்த காலத்துல வந்து எல்லாருமே பணப்பரிமாற்றம் வந்து சோழியில பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த சோழியை கூட நம்ம ஆய்வு பண்ணலாம். அது வந்து இந்திய கடற்கரையில கிடைச்சதா இல்லாட்டி சீன கடற்கரை, ஆய்வுன்னு ஆரம்பிச்சோம்னா அதெல்லாம் போய்கிட்டே இருக்காது டீப். அதனால இதெல்லாம் வந்து நான் ஐடியா தான் சொல்றேன்னு ஒழிய இதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் அதெல்லாமும் ஆய்வுக்கு உட்படுத்தணும்னா நிச்சயமா நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இதுதான் என்னோட அபிப்பிராயம். அதுதான் இதுதான் அந்த புக் வந்து புக் அது பாக்குறேங்க. இந்த புக்கு நான் பாக்கணும், நான் ஊரு வந்தவொடனே பதித்தேன், வாங்கி படிக்கிறேன். கொரியாவில் தமிழ்ச்சுவடுங்க, நிச்சயமா நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியது நிறைய இருக்கு, யாரெல்லாம் செய்வாங்கிறது தான். மீன் சின்னம் பாபிலோன் அதை பத்தி அந்த இது வந்து இப்ப மீன் சின்னம் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து பாபிலோன்ல கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு. நானா நிறைய இதெல்லாம் பார்த்திருக்கேன். பேர் என்ன சொல்றது, அவங்க டேப்லெட்ஸ் சொல்லுவாங்க, சின்ன சின்ன டேப்லெட்ஸ். அதே மாதிரி
இதுவும் நான் பார்த்திருக்கேன். ஆனா மீன் சின்னம் வந்து இந்த மாதிரி மீன் சின்னம் கிடையாது. மீன்கள் இருக்கு. ஆனா எனக்கு வந்து கிடைச்சது வந்து பாபிலோனுக்கும் தமிழகத்துக்கும் இருக்கிறது. உங்களுக்கு இந்த அண்ட பேரண்ட பறவை தெரியும் இல்லையா? அண்ட பேரண்ட பறவை. அது வந்து உலகம் ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த காலத்துல மண்ணுல புதைஞ்ச அந்த அண்ட பேரண்ட பறவை நம்ம கிட்ட கதையா இருக்கு. ஏன்னா விக்ரமாதித்தன் கதையில அது வருது. பிளஸ் இங்க வந்து அத ஒரு கோயில்ல வந்து அத வழிபாடே செய்யறாங்க. அந்த அண்ட பேரண்ட பறவையை வச்சு ஒரு வழிபாட்டு இதுவே இருக்கு. அப்ப அந்த காலத்துல அங்க மண்ணுக்குள்ள இருந்தது இப்ப எடுத்து பண்ணும்போது நம்ம எப்படி அதை கடவுளா இங்க கும்பிடுறோம்? அது வந்து நமக்கு தெரியல. ஆனா இந்த ரெட்டை மீன் சின்னம் அவர் எப்படி எனக்கு சொல்றாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா தனித்தனியா தான் மீன் சின்னம் அங்கெல்லாம் இருக்கு. ஆனா இது வந்து நம்ம தமிழகத்துலதான் நம்ம இந்த ரெட்டை மீன் சின்னத்தை பாக்குறோம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அலூப்பா கிங்டத்தோட அவங்க பாண்டியர்கள் தான், அவங்களுமே பாண்டியர்கள் தான் சொல்றாங்க. ஆளுவா டைனாஸ்டிங்கிறது வந்து ஆளக்கூடியவன், அதாவது ஒரு மன்னன் அப்படிங்கறது தான் அவங்க பேரு. ஆக்சுவலா அவங்களும் பாண்டியர்கள் தான். அவங்க கிட்ட ரெட்டை மீன் சின்னம் இருக்கு. இப்ப நம்ம கிட்ட தமிழகத்துல இருந்து நம்ம ரெட்டை மீன் சின்னம் சொன்னோம்னா நம்ம கிட்ட அந்த காயின் வந்து இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க கிட்ட அந்த காயின் இருக்கு. ரெட்டை மீன் சின்னம் நம்மத்தோட வச்சிருக்கிற காயின் வந்து அந்த வம்சத்துக்கிட்ட இருக்கு. சோ அதனால நம்ம அதை தான் நம்ம எடுத்துட்டு போனோம்னா நம்ம வந்து ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இருக்கிறதா நம்மளால காட்ட முடியும். ஆனா தமிழகத்துல நம்மகிட்ட காயின் இருக்கு. என்னுடைய புக்ல போட்டு எந்த வருஷத்துக்கு அது எந்த வருஷத்துக்கு உங்களுக்கு? அது 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டு. இவங்களது வந்து 1ஆம் நூற்றாண்டுல இருந்தே சொல்றாங்க. அவங்க ஆளுவ கேத்தான்னு சொல்றது வந்து 1ஆம் நூற்றாண்டுல இருந்தே சொல்றாங்க. அதனால உங்களுக்கு அதான் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து அந்த டேட்டிங்கும் பார்க்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல பண்ணும்போது. அதனால தான் நான் இன்னும் அதை வெளியிடல. இன்னும் நிறைய விஷயங்கள் அதுல செய்ய வேண்டி இருக்கு. அதுக்காகவே தான் நான் கர்நாடகத்துல வந்து நான் ஆர்கியாலஜி படிப்பை சேர்ந்திருக்கேன். ஏன்னா அவங்க கிட்ட நான் விஷயங்களை கறக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் மாஸ்டர்ஸ் சேர்ந்திருக்கேன். பார்ப்போம் அது எப்படி என்னோட ப்ராஜெக்டா அதை தான் எடுக்கணும்னு வச்சிருக்கேன். பார்க்கணும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்பதான் முதல் வருடம் சேர்ந்து ஒரு எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. நான் அடுத்தது பார்க்கணும். சொல்லிட்டு நன்றி. ஏதாவது பதில் கிடைச்சதா? ஆனா எனக்கு வந்து சுமேரியர்களுக்கும் அவர் எப்படி கனெக்ட் பண்ணாருங்க. நிறைய வந்து ஓப்பனிங்ஸ் நீங்க சொன்ன மாதிரி நிறைய ரிசர்ச் டைரக்ஷன்ஸ் இருக்கு. இந்த பாயிண்ட புடிச்சா இதுலயே நிறைய தூரம் போகலாம். அதுதான் இருக்கு. இப்ப இது வந்து முஸ்லிம்களோட ஆதிக்கத்தினால்தான் அது வந்திருக்குங்கிறதும் ஒரு கருத்து இருக்கு. அதாவது அயோத்தியால எப்படி வந்திருக்குன்னா முஸ்லிம்களோட ஆதிக்கத்தினால்தான் அந்த ரெட்டை மீன் சின்னம் வந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு கருத்து இருக்கு. முஸ்லிம்கள் வந்தாங்க இல்லையா நம்ம இந்தியாவுக்கு, அப்ப அங்கேருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த ரெட்டை மீன் சின்னத்தை அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம கிட்ட அதுக்கு முன்னாடில இருந்தே இருக்கு. முஸ்லீம் வந்தது வந்து 600 தான் வந்திருக்காங்க. 600 AD தான் வந்திருக்காங்க. நம்ம கிட்ட அதுக்கு முன்னாடில இருந்தே இருக்கு நம்ம கிட்ட. அதனால அதை பார்க்கணும் எப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நம்மளோட கருத்துக்களை வைப்போம். அதுக்கு மேல யாராவது செய்யறவங்க செஞ்சுட்டு போட்டோம். அவ்வளவுதான் பார்க்கணும். அதுதான் என்னோட நிகழ்வை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வேற யாரும் கேள்வி கேட்க விரும்புறீங்களா? சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். நன்றி தான் சொல்லணும். இனிமே வேற ஒண்ணும் இல்ல. தொடர்ந்து செய்வோம். அவ்வளவுதான். எல்லாரும் சேர்ந்து செய்யணும். நன்றி. யாரு? பாமா. இல்ல அவங்க இறைவனின் கடமை சொல்லிடுவோம். சரி. எல்லாரும் சேர்ந்து சொல்லிடுவோம். நன்றி. நன்றி. வணக்கம். முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். நிறைவா சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி உரைக்காக. அது முக்கியம் மெய் சித்ரா மேம்க்கு வந்து மிக்க நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய கற்றலும் இதுல தெரியுது. அவங்க சிறந்த அவங்களை எப்படி சொல்றேன்னே தெரியல. ரொம்ப எளிமையா உடனடியா ஒத்துக்கிட்டாங்க. அதுல கண்ணன் சார் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரு. ஏன்னா நம்ம தான் ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கோம். அதை எல்லாரும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்னொரு துணை கிடைச்சிருக்கு. கருத்து பரவலுக்கு இது வாய்ப்பா இருக்குன்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க நீங்க பேசுறீங்கன்னு சொல்றப்ப. நீங்களும் ரொம்ப எளிமையாக இனிமையாக அதாவது ஆய்வுபூர்வமாக தரவுகளை ரொம்ப சேகரிச்சு அந்த தரவுகள் வழியாக நிரூபிக்க முயற்சிருக்கிறது வந்து உங்களுடைய மிகப்பெரிய. ஏன்னா மேலோட்டமா எல்லாருமே பேசலாம், இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அதை ஆய்வுகள் மூலமா செஞ்சு தரவுகள் மூலமா சொல்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா உலகம் முழுக்க தமிழ் பண்பாடு பரவி இருக்கிறது உண்மை. அந்த உண்மையை தேடி கொடுக்கதான் ஆள் தேடிக்கிட்டு இருக்கு இப்ப எல்லாருமே. அந்த உண்மையை நீங்க உங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இன்னும் நிறைய ஆய்வாளர்கள் வருவாங்க. இந்த உரையை கேட்கக்கூடியவங்க இன்னும் தேடுறதுக்குரிய பொது ஆய்வு களங்கள் கிடைச்சிருக்கலாம். ஏன்னா சென்ற முறை வந்து பேசுறப்ப எல்லாம் இந்த மாதிரி ஆய்வு செய்யலாமா அப்படின்னு கூட சில பேர் கேட்டாங்க. கண்ணன் சாரோட சில பேர் கைட் பண்ணாங்க, இப்படி பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதனால நம்மளுடைய கருத்து நோக்கம் என்னன்னா இந்த ஆய்வு பரவலுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தகவல்களை கொண்டு சேர்க்கும். அந்த முயற்சியில மெய் சித்ரா மேம் ரொம்ப உறுதுணையா இருந்திருக்கீங்க. உங்களுக்கு மிக்க மிக்க மிகுதியான நன்றி. அதே நேரத்துல தமிழ் மரபு அறக்கட்டளையுடைய நோக்கமே வந்து வரலாற்றை மீட்டெடுக்கணும், அதை ஆவணப்படுத்தணும், அதை அனைவருக்கும் கொண்டு செல்லணும். அந்த நோக்கம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மிக நிறைவாக நிறைவு செய்யப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி, மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். தமிழ் மரபு அறக்கட்டளைக்கும் மிக்க நன்றி. உங்களை எல்லாருக்குமே இதை கவனிச்ச எல்லாருக்குமே நன்றி. தொடர்ந்து பயணிப்போம் இதுல.